Good evening. Good evening, Pasangla. Welcome back. Good evening. Good evening. Yes, good evening, Pasangla. Am I audible? Tell me whether I'm audible. Yes, it's time to start. Yes, I'm ready for it. Good evening, good evening, good evening. Good evening, my dear warriors, my dear soldiers. Welcome to the session. English exam. எப்படி பண்ணீங்க? How was your English exam? English exam எப்படி பண்ணீங்க? ஸோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 3 மார்க்கில் கொஞ்சம் ஆப்பு வச்சுட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். 3 மார்க்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னு. இஸ் தட் ட்ரூ? டிஸ்கிரைபிங் ப்ராசஸ்லாம் கேட்கல அப்படின்ற மாதிரி லைட்லி டஃப் என்ன கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சா? சூப்பர் ஈஸியாக. ஒருவேளை வேறு டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரான்னு தெரியல. நம்ம லைவில் போட்ட 1 மார்க்லாம் வந்துச்சா? சூப்பர். ஓ, அப்போ வேறு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வேறு கொஷின். மதுரை டிஸ்ட்ரிக்டில் கொஷின் பேப்பர் கொஞ்சம் டஃப் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஓகே ரைட். மித்த டிஸ்ட்ரிக்டெல்லாம் ஈஸியாக தான் இருந்திருக்கு. பரவாயில்ல, நம்ம பார்த்த கொஷின்லாம் வந்துருந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா எரர் ஸ்பாட்டிங்கில் நம்மளோட கோல்டன் ரூல்ஸ்லேருந்து தான் வந்துருந்துச்சு. சூப்பர் ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்களா? ஓகே, செம்மையாக எழுதுனீங்க. வேறு லெவல், ஈஸி. ஏன்னா சூப்பர் பசங்களா, வெரி குட் வெரி குட் வெரி குட். இதே மாதிரியே நம்ம அடுத்து இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி எக்ஸாமும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எழுத போகிறோம். ஸோ டெஃபினட்டாக கெமிஸ்ட்ரியில் நீங்கள் மார்க் வாங்க போகிறீங்க. இது வரைக்கும் யாரெல்லாம் படிக்கவே இல்லை சார். நான் வந்து 11th வந்ததுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாமுன்னு சொன்ன வரைக்கும் படித்தேன். எப்போ பப்ளிக் கேன்சல்னு சொன்னாங்களோ அதுக்கப்புறத்துலேருந்து நான் படிக்கவே இல்லை அப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்க? எவ்வளோ பேர் அதுக்கப்புறம் நான் படிக்கலை சார், அதுக்கப்புறம் நான் படிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு இருக்கீங்க? எஸ், நிறைய பேர் இருக்கீங்க. ரைட்டா? நான் சரியாக படிக்கலை சார். அதாவது பப்ளிக்குன்னு சொன்னப்போ நான் படித்தேன். பப்ளிக் எக்ஸாம் கேன்சல்னு சொன்னதுக்கப்புறம் நான் கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக இருந்துட்டேன். நான் கொஞ்சம் படிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன், சரியாக படிக்கலை. ஆனால் இப்போ எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குது சார். எப்படியாவது இந்த எக்ஸாமில் நான் வந்து மார்க் வாங்கிடணும். 3 நாளில் 95+ வாங்க முடியுமா? அப்படிலாம் எதுவும் மாய மந்திரங்கள்லாம் போட்டு பண்ண முடியுமா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். இந்த 3 நாள், ரைட்டா? அடுத்த இருக்க 3 நாள் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. நீ கண்டிப்பாக பார்த்துருப்ப, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இந்த ரெண்டுலேயுமே நம்ம சேனலில் சொன்னது அப்படியே வந்துருந்துச்சு. கொஷின் பேப்பர் கிடைக்கல, இல்லைன்னா கொஷின் பேப்பரை வச்சு நான் உனக்கு என்ன பண்ணியிருப்பேன், காமிச்சிருப்பேன். ஸோ அப்போ நம்ம சேனலில் சொல்கிறதுலாம் உனக்கு வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், டெஃபினட்டாக இந்த லைவ் செஷனை அட்டென்ட் பண்ணுறது மட்டும் பண்ணாலே உன்னால் 95+ கேரண்டியாக எடுக்க முடியும். சரியா? ஆடிபிளுக்கு ப்ரிஃபிக்ஸ் கேட்டாங்களா? ஏன்னா பாரு இந்த மாதிரி. ஸோ என்ன அப்படின்னா இப்போ இருந்து யாரெல்லாம் அடுத்த 3 நாள் என் கூட படிக்க ரெடியாக இருக்கா? என் கூட படிக்க ரெடியாக இருக்கீங்கன்னா எனக்கு 2 விஷயம் பண்ணணும். ஒன்று, இப்போவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை இப்போவே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பசங்களா, நீங்கள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய 11th ஸ்டாண்டர்ட் பசங்க இந்த லாஸ்ட் மினிட்லையாவது நம்ம படிக்கணும், இப்போயாவது நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம், இப்போ படித்தா கூட நம்ம மார்க் வாங்கிட முடியாதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரைட்டா? 1 மார்க் நான் சொன்னது வந்துச்சா? ஓகே, சூப்பர். ஸ்டடி பிளான் நானே சொல்கிறேன். ரைட்டா? என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நானே இப்போ சொல்லிடுறேன். ஸ்டடி பிளான் என்ன, அடுத்த 3 நாள் நம்மளோட ஸ்டடி பிளான் என்ன, எல்லா விஷயத்தையும் நானே இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? நம்ம சேனலில் அடுத்த 3 days ஸ்டடி பிளான் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ இல்லை அப்படின்னா கீழே நான் ஸ்டடி பிளான் வீடியோ கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ அதை பார்த்து கூட செஞ்சுருக்கேன். ஸ்டடி பிளான் வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா? ரைட்? 1 மார்க்கில் நான் சொன்னது தான் வந்துச்சா? ஓகே, ரைட். சரியா? ஸோ அப்போ இப்போயாவது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போது இந்த லைவ்லேருந்து வரக்கூடிய எல்லா லைவையும் நீங்கள் பார்த்தாலே ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியராக உங்களால் சூப்பராக ஸ்கோர் பண்ண முடியும். இன்றைக்கி இந்த லைவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 1 மார்க். ரைட்டா?
1 மார்க்கு இன்னைக்கு நாளைக்கு நாளான்னைக்கு 3 நாளுமே 1 மார்க் டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 1 மார்க்கில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குறீங்கன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் 30 கொஷின்ஸ். இந்த 30 கொஷினை நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ரைட்டா? 30 கொஷின்ஸ். அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ். இன்றைக்கி நான் நடத்த போகிற ப்ராப்ளம் மட்டும்தான் உன்னோட பப்ளிக் எக்ஸாமில் வரப்போகுது. சரியா? பப்ளிக் எக்ஸாம் இல்லை, ஆனுவல் எக்ஸாமில். உன்னோட ஆனுவலில் வரப்போகிறது அது மட்டும்தான். இப்போது குவிஸ் இருக்குது. யார் யாரெல்லாம் குவிஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறோம் இப்போயே குவிஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஃபஸ்ட்டு நம்ம குவிஸ் ஜாயின் பண்ணிடலாமா? குவிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம குவிஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா? ரைட். அதுக்கு முன்னாடி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். குவிஸ் பேஜ் போய்டாத, வெயிட் பண்ணு. அதுக்கு முன்னாடி கெமிஸ்ட்ரியில் ப்ராப்ளம் 1 மார்க்கு, நேமிங் ரியாக்ஷனு, இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் சொல்லித்தரப்போகிறேன். யார் யாரெல்லாம் என் கூட படிக்க ரெடியாக இருக்கா? ஸோ இப்போலேருந்து நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாளைக்கு காலையில் 6 மணிக்கு. சரியா? நான் வேணால் உனக்கு பிளானே சொல்லிடுறேன். ரைட்டா? ஸோ தட் யூ ஆல் கெட் இட் கிளியர். ரைட்டா? வாட் இஸ் த பிளான்? எல்லா பிளானையும் நான் எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். உனக்கு பிளானை நான் சொல்லிடுறேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணுன்றவங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ தனியாக நான் போட்டிருக்கேன். அதை நீ என்ன பண்ணலாம்? கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட்டா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ. சரியா? ஸோ அடுத்த 3 நாள் படித்து உன்னால் 70 out of 70 வாங்க முடியும். ஸோ அப்போ நீ என்ன பண்ணணும்? அதுக்காக கவனமாக என் கூட சேர்ந்து படிக்கணும். இட் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த ஃபைனல் பேட்டில். யார் யாரெல்லாம் ஃபைனல் பேட்டிலுக்கு தயாராக இருக்கா? நீங்கள் எல்லோரும் தயாராக இருக்கீங்களா? ரைட்டா? ரைட். நீங்கள் எல்லோரும் தயாராக இருக்கீங்களா இந்த ஃபைனல் பேட்டிலுக்கு? எஸ். இஃப் யூ ஆர் ரெடி, புட் ஃபயர் இன் த சாட் பாக்ஸ். சாட்டில் ஃபயர் பாக்ஸ் போடுங்க. ஃபயர். ரைட்டா? சாட் பாக்ஸில் ஃபயர் போடுங்க. ரைட்டா? 1 மார்க் சீரியல் நம்பர் இல்லைடா. வெயிட் பண்ணுற சொல்கிறேன் என்னென்ன. ரைட்டா? ஓகே. ஸோ ஒரு ஃபைனல் பேட்டில் கடைசியாக. ஓகே ரைட். திஸ் இஸ் த பிளான். March 6 நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி சாயங்காலம் இந்த லைவ் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த லைவு. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஜஸ்ட் 100 கொஷின் அப்படின்னு நினச்சிடாத. இட் இஸ் கோயிங் டு பி த டாப் 100 கொஷின். இந்த 100 கொஷினில் இருந்து மட்டும்தான் உன்னோட செவ்வாய்க்கிழமை கொஷின் பேப்பரில் கொஷின் வரப்போகுது. இந்த 100 கொஷினை மட்டும் படிச்சுட்டு போனாலே சூப்பராக நீ என்ன பண்ணிடலாம்? மார்க் எடுத்துடலாம். அப்படிங்கிற மாதிரியான 100 கொஷின்ஸை நாளைக்கு காலையில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நாளைக்கு சாயங்காலம் நேமிங் ரியாக்ஷன்ஸ். ஆர்கானிக்லாம் யார் யார் கஷ்டம்னு நினைக்கிறியோ உங்கள் எல்லாத்துக்கும் இந்த நேமிங் ரியாக்ஷன் ரொம்ப 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 ஈஸியாக இருக்க போகுது. சரியா? ரைட். ஸ்கூல் இருக்குன்றவங்க லீவ் போட முடிஞ்சால் லீவ் போட்டுரு, இல்லை ஸ்கூலில் போய் படிச்சிரு. அதே மாதிரி நாளை அதுக்கு அடுத்து சண்டே மார்னிங் காலையில் 103 மார்க்ஸு, அன்றைக்கி சாயங்காலமே 5 மார்க்ஸ். 11th மட்டும்தான் இந்த ஒரு ஸ்பெஷல் ஒரு பவர் இருக்குது. என்ன அப்படின்னா டைரக்ட் 5 மார்க்ஸ். ரைட்டா? டைரெக்டாக 5 மார்க்ஸ் இருக்கும். பார்த்திருக்கியா? அந்த கொஷின் 11th தான் அதிகமாக நம்மளோட 5 மார்க்கில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது 12th விட. சரியா? அது அடுத்து பார்த்தோன்னா 9ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு கம்பல்சரி கொஷின். ப்ராப்ளம் இல்லாமல் கம்பல்சரியில் என்னெல்லாம் கேட்பாங்க அந்த கொஷினை ப்ளஸ் ஃபைனல் ரிவிஷன். இதுதான் நம்மளோட பிளானு. சரியா? இப்போது இந்த ஸ்டடி பிளான் வீடியோ இருக்குல்ல, இந்த ஸ்டடி பிளான் வீடியோ ஒன்று நான் கொடுத்துருக்கேன்ல, அதோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பிடிஎஃப்பில் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த வருஷம் ஃபுல்லாக எங்கிட்ட கேட்டுட்டு இருந்த அந்த ஒரு சர்ப்ரைஸான ஒரு பிடிஎஃப். ரைட்டா? ஒரு சர்ப்ரைஸான பிடிஎஃப் நீங்கள் எல்லோரும் கேட்டுட்டு இருந்தீங்களே, நீங்கள் கேட்டுட்டு இருந்த அந்த சர்ப்ரைஸ் பிடிஎஃப் உங்களுக்காக அதில் இருக்குது. மிஸ் பண்ணிடாத, அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவேன். ரைட்டா? வீடியோஸில் போயிட்டு நம்மளோட ஸ்டடி பிளான் இருக்குல்ல, இந்த ஸ்டடி பிளான் வீடியோவை ஓப்பன் பண்ணிட்டு அதோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இந்த ஸ்டடி பிளான். ரைட்டா? ஸ்டடி பிளான் இருக்குல்ல, இரு ஒரு நிமிஷம் நான் லாகின் பண்ணிக்கிறேன். அதில் நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த ஒரு பிடிஎஃப். என்ன பிடிஎஃப் என்று கேட்டுகிட்டே இருந்தீங்க ரொம்ப நாளாக? என்ன பிடிஎஃப் கேட்டுட்டு இருந்தீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க, நான் கொடுக்கவே இல்லை. பட் இன்றைக்கி அதை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். நீ கேட்டா நான் கொடுத்துட்டேன். சரியா? நீ கேட்டா நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? எஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸ்டடி பிளான் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தேன்னா 11th கெமிஸ்ட்ரி மாஸ்டர் பிடிஎஃப். நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்களே இந்த வருஷத்தில். ரைட்டா? இம்பார்ட்டன்ட் கொஷின் கிடையாது, இம்பார்ட்டன்ட் கொஷின் கீழே இருக்குது. ரைட்டா? இம்பார்ட்டன்ட் கொஷின் கீழே இருக்குது. ரைட்டா? ஒவ்வொரு சாப்டர்லேயும் இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னென்ன, புக் பேக்கில் என்ன படிக்கணும், புக்கின்ல என்ன படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் இருக்குது. சரியா? புக் பேக்கு ப்ளஸ் புக்கின்ல என்னென்ன படிக்கணும்னு இருக்குது. சரியா? 12 and 13 1 மார்க் ஓடது இருக்கா? சரி, ஓகே. 12 and 13 எப்படி இந்த நேம் ரியாக்ஷன் தான்டா முக்கியம், அதனால் அதை படிச்சுக்கணும். 12, 13, 14 நான் செக் பண்ணுறேன்.
சரியா? இதுதான் என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஷின். பட் இதுதான் அல்டிமேட் பிடிஎஃப். நீங்கள் எல்லோரும் கேட்டது இதை நீங்கள் கிளிக் பண்ணி என்ன இருக்குன்னு நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரைட்டா? அதை எல்லோரும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது போக உங்களில் நிறைய பேர் 11th ஸ்டாண்டர்டுக்கான அட்மிஷன் தீமில் போட்டிருக்கலாம், இல்லை மிஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் இப்போ வீக் விஸ் இருக்குது. எஸ் 1 மார்க் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? இந்த யாழ் சாரோட இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு போகுது 12th ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு. லாஸ்ட் இயர்லாம் இதோட ப்ரைஸு 399 இருந்துச்சு. ரைட்டா? லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இது 399 299 இருந்துச்சு. பட் இப்போது இந்த ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது. இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ரைட்டா? ரைட்டா? இந்த ஆஃபர் ப்ரைஸை யூஸ் பண்ணி 12th ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணிவிடு. உன்னோட 600 out of 600 கனவை கண்டிப்பாக நிஜமாகிறதுக்கு இந்த பேட்ச் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இதை இப்போ வரைக்கும் ஜாயின் பண்ணலைன்னா இப்போவே ஜாயின் பண்ணுங்க. ரைட்டா? ரைட், இப்போவே ஜாயின் பண்ணுங்க. 1999 இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் திங். ரைட்டா? கண்டிப்பாக இதை இப்போவே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி யாரெல்லாம் ஜாயின் பண்ணிட்டா ஆல்ரெடி நிறைய பேர் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலைன்னா இப்போ என்ன பண்ணிடுங்க, ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ மாஸ்டர் பிடிஎஃபை இது வரைக்கும் நீ அந்த மாஸ்டர் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணலைன்னா இப்போவாவது அந்த மாஸ்டர் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி கிளிக் பண்ணி நீயே கிளிக் பண்ணி பாரு அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. ரைட்டா? மாஸ்டர் பிடிஎஃப் மட்டும் நீயே யூஸ் பண்ணி என்ன பண்ணி கிளிக் பண்ணி எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பாரு. இப்போது நம்ம வீக் விஸ் போகலாமா? ரைட், டாப் 30 1 மார்க் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டாப் 30 ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு 1 மார்க்கு, அதுக்கப்புறம் ப்ராப்ளம். சரியா? 1 மார்க், அதுக்கப்புறம் ப்ராப்ளம். போகலாமா? ரைட், ஆர் யூ கைஸ் ரெடி ஃபார் இட்? ஆர் யூ கைஸ் ரெடி? பிடிஎஃப்லாம் ஃப்ரீ தான்ப்பா, கோர்ஸ் தான் காசு. பிடிஎஃப்லாம் ஃப்ரீ தான், பிடிஎஃப்க்குலாம் காசு கிடையாது, கோர்ஸுக்கு தான் காசு. ரைட்டா? நீ அடுத்த 1 வருஷம் படிக்கிறதுக்கு 2000 ரூபாய் ஃபீஸு. 1 வருஷத்துக்கு உனக்கு 2000 ரூபாய் அப்படி கூட சொல்ல வேணும். ஒரு நாளைக்கு உனக்கு பார்த்தா அப்படின்னா அது கிட்டத்தட்ட 7 ரூபாயோ என்னமோ தான், ஒரு 7 ரூபாயோ 10 ரூபாய்க்குள்ளே தான் வரப்போகுது ஒரு நாளைக்கு. ஒரு மாதத்துக்கு 120 ரூபா 130 ரூபா வரும் ஃபீஸ். அவ்வளோதான். சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க வீக் விஸில். ஸோ யாரெல்லாம் 1 வேர்ட்ஸில் மாஸ் பண்ணணும்னு நினைக்கிறியோ இப்போவே வீக் விஸில் ஜாயின் பண்ணு. நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். குவிஸ் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன்னா சாட்டில், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு பாரு. மாஸ்டர் பிடிஎஃப் ஓப்பன் ஆகும், வேறு ஐடி போட்டு பாருங்கள். எனக்கு தான் ஓப்பன் ஆகலை ஃபஸ்ட்டு. பார்த்தீங்களா? ரிஹான் 1 வேர்டு மட்டும் தமிழ் மீடியம் இருக்காது, பட் ப்ராப்ளம் நான் தமிழ் மீடியத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ரைட்டா? ப்ராப்ளம் நான் தமிழ் மீடியத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டடி பிளான் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் தமிழ் மீடியத்தில் நைட்டுக்குள்ளே எனக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துறேன். சரியா? தமிழ் மீடியத்துக்கு நான் அப்டேட் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகே ரிஹான்? நான் டீச் பண்ண போகிறது என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் டீச் பண்ண போகிறேன். நாளைக்கு நான் சொல்லித்தர போகிறது அந்த கொஷின் பேப்பரில் இருக்குதோ நான் கொடுத்த பிடிஎஃப்பில் இருக்கிறத கம்பைன் பண்ணி அதில் டாப் 100 என்னவோ அதை மட்டும் தான் நாளைக்கு டீச் பண்ண போகிறேன். சரியா? ரைட், ஆரம்பிக்கலாமா? நான் குவிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ரைட், ரெடி ஆகிக்கோங்க. ஸோ ஆன் தி கவுண்ட் ஆஃப் 5 4 3 2 1 I'm going to start the first question. எனக்கு தெரியும்டா, நீ வேறன்னு தெரியும்டா, நீ வேற ரிகான் அம்மே வேற ரிகான் எனக்கு தெரியும். ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. நீங்கள் எதுனாலும் பண்ணுங்கள், கடகடகடன்னு எழுதியா? ரைட்டா? ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் கால்டு. ரைட்டா? ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டு மூலமாக ஒரு லைட்டு ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பேர் என்னது? ஸ்டார்க் எஃபெக்ட். பசங்களா, இதில் நான் முக்கியமாக ஒன்று சொல்லியே ஆகணும். இதே இது ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் பை எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பதிலாக இன்கேஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருந்தா என்ன வரும்? ரைட்டா? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பதிலாக மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருந்தா என்ன வரும்? மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லியிருந்தால் என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன வந்திருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்னப்பா என்ன வந்திருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டுனா ஸ்டாருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டுனா ஜீமான். ரைட்டா? ஜீமான் எஃபெக்ட். ரைட்டா? மேக்னெட்டிக் ஃபீல்டுனா ஜீமன் எஃபெக்ட். மேக்னெட் ஞாபகம் வச்சுக்கிறேன், ஜீமன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் வாங்க.
let's go for the next question. So leaderboard first பார்த்துடலாம். அபிஷேக், தேவதர்ஷினி, கீர்த்தி, அக்ஷய், ஸ்ரீநிதி, தர்ஷினி, மகதியா, அக்ஷயா, லக்ஷு, அச்சுதா. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். செகண்ட் கொஸ்டின் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் அட்டன் பண்ணுங்க. The maximum number of electrons in a subshell is given by the expression. Maximum number of electrons in a subshell. ஒரு subshell இருக்கக்கூடிய maximum number of electrons, எவ்வளோ electrons ஒரு subshell இருக்கும் அப்படிங்கிறத எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? maximum number of electrons in a subshell. subshell என்னது? Sல எத்தனை இருக்கும், Pல எத்தனை இருக்கும், Dல எத்தனை இருக்கும்ன்றது கேட்குறாங்க. ஸோ அப்போ 4l + 2ங்கிறதா ரைட் ஆன்சர். ரைட்டா? 4l + 2, 4l + 2, 4l + 2ங்கிறதா ஆன்சர். சரியா? அடுத்து 11th accountancy. ஓகே, போட சொல்கிறேன். இப்போ we will just do it. அப்லோட் பண்ணுறோம். How many electrons in an atom with atomic number 105 can have? ரைட்டா? How many electrons in an atom? ஒரு ஆட்டமில், அதாவது 105, ரைட்டா, அட்டாமிக் நம்பர் 105 இருக்கக்கூடிய ஒரு ஆட்டமில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? n + l = 8 இருந்துச்சுன்னா எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கேன். இட் இஸ் கோயிங் டு ஹாவ் 15 electrons. ரைட்டா? த n + l = 8. ரைட்டா? n + l = 8. 17 15? 17 15? நீங்கள் எல்லாம் 17 போட்டிருக்கீங்க, ஆனால் இங்கே 15 போட்டிருக்காங்களா ஆன்சரு? 17 ஆன்சர். என்ன ஆன்சர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? How you are saying it is 17? So how many electrons in an atom with atomic number 105 can have? 8. n + l = 8. n + l = 8. ஓகே, ரைட். n + l = 8 அப்படின்னா இதுக்கு ஆன்சர் 15. ஸோ ஆன்சர் 17. ரைட்டா? இதில் ஆன்சர் மிஸ்டேக்காக இருக்குது. இட் இஸ் 17. சரியா? 17 வச்சுக்கலாம். ரைட், 17 ரேங்க்லாம் போகாது, கவலைப்படாதீங்க. வாட் would be the IUPAC name of the element with atomic number 222? 222 அட்டாமிக் நம்பர் என்ன? 222 அட்டாமிக் நம்பர் என்ன? 222 பேர் என்ன? 222 BBBM. ரைட்டா? BBBM. சி, இங்கே 2 I இருக்குல்ல, 2 I எப்படி ஆன்சரில் வரும்? ஆப்ஷன் டி. ரைட்டா? ரைட்டா? ஆன்சர் டி, BBBM. ரைட்டா? 2 I இருந்தால் ஒரு I மட்டும் போட்டால் போதும். சரியா? நிறைய பேர் பாரு அதை பார்த்துட்டு BBMன்னு போட்டிங்க. ரைட்டா? ஸ்ரீநிதி, அக்ஷயா, அக்ஷய், சஹானா, அச்சுதா, அபிஷேக், தேவதர்ஷினி, மகதியா, நிவர்த்தஸ்ரீ, லக்ஷு, கோமலா சாய்ஸ்ரீ. ஓகே, டிடிஎம்மா டே? புக் பேக் தான். நான் புக்கின்னு சொல்லவே இல்லையே. புக்கின் நாளைக்கு தான் எடுத்துகிட்டு வரேன் நான். ரைட்டா? இதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டடாக உனக்கு கேட்கக்கூடிய 1 marks. பார்க்கலாம் எல்லா 1 marks எப்படி ரைட்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு. In a given shell, the order of screening effect is. ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் என்ன ஆர்டரில் இருக்க போகுது? தீமினல்ல இன்றைக்கி கிளாஸ் இருக்காதுப்பா, எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இருக்காது. இன்டர்னல் மார்க்லாம் என்னென்ன போட்டிருப்பாங்கடா? ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் SPDF பொறுத்து தான் இருக்கும். ஸோ தட் இஸ் ரைட், SPDF தான் பொறுத்து. ரைட்டா? குவிஸ் ஓப்பன் ஆகும். லலிதா, என்ன PDF ஓப்பன் ஆகலை, குவிஸ் ஓப்பன் ஆகலைன்றீங்க? ஓப்பன் ஆகும், நோட் பண்ணுங்கள். டேய், நான் தமிழில் வைக்கிறேன்னு தானே சொன்னேன், ஆனால் கொஷின் எடுத்து கொடுத்து மாற்றுறதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு. அவங்க கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்க, நானும் லேட்டாக கொடுத்துட்டேன், அதனால தான். நோ ப்ராப்ளம். ரைட்டா? டயகனல் ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்ட் பிட்வீன். டயகனல் ரிலேஷன்ஷிப்பு யார் 2 பேருக்கு நடுவில் இருக்க போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? பெர்லியம் அண்ட் அலுமினியம். ரைட்டா? பெர்லியம் இருக்கும், அதுக்கப்புறம் அலுமினியம். பெர்லியம் அண்டு அலுமினியம். எக்ஸாம் எழுத விட மாட்டேன்றாங்களா? அதுக்கு நான் என்ன பண்ணுறது?
Non-stoichiometric hydrides are formed by. Non-stoichiometric hydrides are formed by. Non-stoichiometric hydrides are formed by. Palladium, vanadium, carbon, nickel, magnesium, lithium, அல்லது nitrogen, chlorine. It is palladium and vanadium, right? Palladium and vanadium. Palladium and vanadium. Very good. Palladium and vanadium. Heavy water is used as a heavy water என்னவா பயன்படுத்துறாங்க? Heavy water is used as a moderator in nuclear reactions, coolant in nuclear reactions. A and B, none of this. Both A and B. So another heavy water is used as both moderator and also coolant. Moderator avum பயன்படுத்துறாங்க, coolant avum பயன்படுத்துறாங்க. Both A and B. The hardness of water can be determined volumetrically using the reagent. Hardness of the water can be determined volumetrically using the reagent, right? Hardness of the water. எப்படி வாட்டரோட ஹார்ட்னஸை நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? நீரோட கடினத்தன்மையை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ரைட்டா, நீரோட கடினத்தன்மையை இட் இஸ் EDTA. எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்? EDTA வச்சு தெரிஞ்சுக்க முடியும். EDTA. இந்த 3 days கிளாஸ் அட்டெண்ட் பண்ணால் சென்டம் வாங்கிடலாமா? 95 ப்ளஸ் ஷியோராக வாங்க முடியும்ப்பா. நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா 100. ஏன்னா ஒன் வேர்ட்லாம் கொஞ்சம் க்ரியேட்டிவாக கேட்பாங்களே, அதையும் சேர்த்து. Suspension of slaked lime in water is known as. Suspension of slaked lime in water is known as. Milk of lime. It is milk of lime, right? Milk of lime. Quick lime illa, milk of lime. Milk of lime. C. Next. Assertion and reason. Generally, alkali metals form superoxide. Reason பொறுத்த வரைக்கும் there is a single bond between O and O in superoxide. Generally, alkali metal forms superoxide. There is a single bond between O and O. Both assertion and reason are true, but reason is not the correct explanation. The answer A was C, A was B, A or B. இது ஒரு மிஸ்டேக்காக இருக்குது, ரைட்டா? இட் இஸ் ஆல்சோ ஒரு மிஸ்டேக் நினைக்கிறேன். ஆன்சர் என்னது? ட்ரூ, பட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தானே. ஏ leaderboard, you'll see the leaderboard. Right? Vinay, Akshay, Abhishek, Nivarta Shri, Komala Sai Shri, Devadarshini, Achida, Mohit Kumar, Hindu Malar, Sujita. Akshay நம்ம என்னன்னு செக் பண்ணோம். ஏ தான் ஆனால் அங்கே பீன்னு இருக்கு. சரியா? ரைட். Oh my god, again the same question. என்ன? ரிப்பீட்டட் கொஷின் ஒன்று. சரியா? ஆக்சுவலாக இப்போ பாரு, இப்போ ஆன்சர் மாறி இருக்கா? See, leave this question, இந்த கொஷினை, ரைட்டா? லூப் again after English quiz. என்ன? அந்த கொஷினை ஸ்கிப் பண்ணிடுங்க, அதை விட்டுருங்க, ரைட்டா? கரெக்ட் கொஷின் ராங்னு வருதா? 102 மார்க் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? நான் நைட் உட்காந்து எப்படியா ரெடி பண்ண பார்க்குறேன்டா. மேக்ஸிமம் டிவியேஷன் ஃப்ரம் ஐடியல் கேஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃபார். இங்கே இருக்கிறதுல யார் மேக்ஸிமம் டிவியேட் ஆவாங்கன்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? மேக்ஸிமம் டிவியேஷன் வில் பி ஃபார் NH3, ரைட்டா? மேக்ஸிமம் டிவியேஷன் வில் பி ஃபார் NH3. அமோனியாவுக்கு தான் மேக்ஸிமம் டிவியேஷன் இருக்க போகுது. மேக்ஸிமம் டிவியேஷன் இஸ் ஃபார் அமோனியா. நெக்ஸ்ட், if temperature and volume of an ideal gas are doubled,
temperature and volume of a ideal gas are double, the pressure become pressure என்னவா மாறப்போகுது? tomorrow morning 3 to 4 hours இருக்கு எப்படியும் மினிமமாக 4 hours ஆகும் எப்படியும் 100 questions படிக்கணும்ல. ஆகா என்னப்பா பயங்கரமாக இருக்குது. if the temperature of an ideal gas are doubled the pressure become, ஏன்னா ஐடியல் கேஸில் ப்ரெஷர் சேஞ்சே ஆகாது, ஐடியல் கேஸ் எதுவுமே ஆகாது, ப்ரெஷர் வில் பி சேம், பி சேம் வில் பி ப்ரெஷர் ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் இருக்கும் ரைட்டா. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் மாஸ்டர் பிடிஎஃபா சொல்கிறேன், மாஸ்டர் பிடிஎஃபோட பயன் என்னன்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். யூஸ் ஆஃப் ஹாட் ஏர் பலூன் இன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் meteorological observation is an application of hot air balloon in sports and meteorological observation is an application of Boyle's law, Newton's law, Kelvin's law, Brown's law. மீதியெல்லாம் இல்லைன்னா இது மட்டும் தானே இருக்கு. இட் இஸ் பாயில்ஸ் லா. ரைட். எல்லா வீடியோ லிங்க்கும் ஒரே பிடிஎஃபாக இருக்கா? புரியல நான் என்ன சொல்கிறேன். solubility of carbon dioxide gas in cold water can be increased by solubility of carbon dioxide gas in cold water. கோல்டு வாட்டரில் சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நம்ம ப்ரெஷர் என்ன பண்ணணும், கேஸ் தானே, கேஸை நல்லா சாலிபிள் பண்ணணும்னா we have to increase the temperature ரைட்டா, we have to increase the temperature. மாஸ்டர் பிடிஎஃப்ல என்ன இருக்குது புரியல, மாஸ்டர் பிடிஎஃப்ல என்ன இருக்குன்ற. ஸோ வினய், அச்சுதா, நிவர்த்தா, அபிஷேக், கோமலாஸ்ரீ, சாய்ஸ்ரீ, மோஹித், நதியா, ஸ்ரீநிதி, அக்ஷய் ராகவ், தேவதர்ஷினி. Which of the following is not a general characteristics of equilibrium involving physical process? Right? Rank does not decide your capacity. Rank உங்களை ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அது இல்லை மாஸ்டர் பிடிஎஃப் இந்த தடவை மாஸ்டர் பிடிஎஃப் வேறு இருக்குது, எல்லா வீடியோ லிங்க்கும் இல்லை இந்த தடவை சரியா. which of the following is not general characteristics of equilibrium involving physical process? ரைட்டா, it is all physical process stops at equilibrium. கரெக்டா, physical process எல்லாம் stops. see this is just a recalling, இது வந்து உங்களை டிசைட் பண்ண போகிறது இல்லை ரைட்டா. அதனால டோன்ட் இதில் மார்க் வருது வரலன்னா வரி பண்ணாதீங்க, ஜஸ்ட் லீவ் தட், பார்த்துக்கலாம். For the equilibrium A plus B gives C, if concentration of A and B are doubled, the equilibrium constant will. Concentration double பண்ணால் equilibrium constant என்ன ஆகும்? see இதெல்லாம் இன்றைக்கி ப்ராப்ளமில் இருக்குது ரைட்டா, இதெல்லாம் இன்றைக்கி ப்ராப்ளமில் இருக்குது. ப்ராப்ளம் பார்க்குறப்ப தான் உனக்கு தெரியும் ரைட்டா. கான்சன்ட்ரேஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோன்னா கான்சன்ட்ரேஷன் டபுள் பண்ணுறப்ப யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்க போகுது ரைட்டா, அது ஒன்றும் ஆக போகிறது கிடையாது சரியா, திரும்ப அப்படியே தான் இருக்க போகுது. கான்ஸ்டன்ட் வில் பி சேம் ரைட்டா. யூக்லிபிரியம் மே ஷிஃப்ட் ஹியர் அண்ட் தேர், பட் யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டு பேரே கான்ஸ்டன்ட் தானே, கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்க போகுது. மாஸ்டர் பிடிஎஃப் எங்கே இருக்கும், நான் வரேன், வெயிட் பண்ண வரேன் முடிச்சுட்டு வரேன். அக்கார்டிங் டு வி.எஸ்.சி.பி.ஆர் தியரி த ரிப்பல்ஷன் ஆர்டர் இஸ், ரிப்பல்ஷன் ஆர்டர் என்னவா இருக்க போகுது ரைட்டா. வி.எஸ்.சி.பி.ஆர் தியரியில் த ரிப்பல்ஷன் ஆர்டர் என்னவா இருக்க போகுது, வி.எஸ்.சி.பி.ஆர் தியரி படி ரிப்பல்ஷன் எப்படி இருக்க போகுது. இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பிடிஎஃப் கொடுத்தா எப்படி நீ படிக்க முடியும், ஆன்சர் எப்படி உனக்கு தெரியும். எல்பி எல்பி பிபி, எல்பி எல்பி பிபி எல்பி, அடுத்து பிபி, லோன் பேர் லோன் பேர், பாண்ட் பேர் லோன் பேர், பாண்ட் பேர் பாண்ட் பேர், இதுதான் ஆன்சர். மாஸ்டர் பிடிஎஃப் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன் ரைட்டா. வீக் குவிஸில் நடத்தணும் உட்காந்து, அது ஃபுல்லாக ஃபார்முலாலாம் போட்டிருக்கு, எப்படி நீங்கள் வீக் குவிஸ் எழுத முடியுங்கிற. ஒரு கொஷின் செய்கிறதுக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். அதெல்லாம் வீக் குவிஸில் போட்டால் எல்லோரும் வீட்டுக்கு போயிடுவாங்க, அவ்வளோதான். நீனும் நானும் மட்டும்தான் உட்காந்து தருண் செய்யணும். அப்புறம் மார்னிங் கிளாஸில் டீச் பண்ணது ஞாபகம் இருக்கா? ஷேப் ஆஃப் ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் IF7. IF7 7 இருக்குமா, 7 இருக்குன்னா என்ன அர்த்தம், ஷேப்பு கேட்டிருக்காங்க ரைட்டா, ஷேப்பு ரைட்டா. இட் ஷேப் இஸ் கோயிங் டு பி sp3d2 ஸ்கொயர் பிரமிடல் ரைட்டா.
ஸ்கொயர் பிரமிடில் இருக்க போறீடா. நோ குவிஸ்க்கு அப்புறம் நான் 2-3 நிமிஷம் பேசுவேன், அதுக்குள்ளே நீ போய் ரெடி ஆகிட்டு வந்துடு ஐஸ்வர்யா. ஓகேவா? பின்னாடி இடியாப்பு சவுண்ட் கேட்குதா? எனக்கே கேட்கல, உனக்கு கேட்குதாடா? ரைட். Which molecule contains no pi bond? இதில் யாருக்கிட்ட பை பாண்டே கிடையாது. மாட்னியா? இதில் யாருக்கிட்ட பை பாண்டே கிடையாது. H2O தான். ஹைட்ரஜனுக்கு ஆக்சிஜன் ஒரே ஒரு பாண்ட் தானே இருக்கும், மீதி எல்லாரும் டபுள் பாண்ட் இருப்பாங்க. ரைட்டா? ரைட்டா? இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இருப்பாங்க. H2O, CO2வா? CO2ல கார்பனுக்கு ஆக்சிஜனுக்கு டபுள் பாண்டு, இது எல்லாத்துலேயும் டபுள் பாண்ட் இருக்கும், இதில் மட்டும் தான் டபுள் பாண்ட் இருக்காது. பை பாண்ட் கேட்டிருக்காங்க, பை பாண்ட்னா டபுள் பாண்ட். ஸோ வாட்டர் இஸ் த ஆன்சர். ஹோமோலிட்டிக் ஃபிஷன் ஆஃப் கோவலன்ட் பாண்ட் லீட்ஸ் டு த ஃபார்மேஷன். எனக்கு தெரிஞ்சு ரெகுலராக என் கிளாஸ் அட்டன் பண்ண எல்லாருமே, நம்ம வேதாந்தில் அட்டன் பண்ணவங்க எல்லாரும் இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவோம். ஏன்னா ஆர்கானிக், யூஸ்வலாக எல்லோரும் ஆர்கானிக் தான் தப்பாக ஆன்சர் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணவெல்லாம் ஆர்கானிக்கில் சூப்பராக ஆன்சர் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. இதுக்கப்புறம் ஹோமோலிட்டிக் ஃபிஷன் ஆஃப் கோவலன்ட் பாண்ட் லீட்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஹோமோலிட்டிக். ஒரே மாதிரியே உடையிறாங்க, அப்போ என்ன அர்த்தம்? இட் இஸ் ஃப்ரீ ரேடிக்கல். ஒரே மாதிரியே உடைஞ்சா ஃப்ரீ ரேடிக்கல். ரைட்டா? எஸ். அடுத்த, which of the following species is not a electrophilic in nature? Electrophilic in nature, not electrophilic in nature. அக்கௌண்ட்ஸ் கொஷின் போடுறோம்டா, அப்லோட் பண்ணுறோம். சரியா? ஒரு லைக்கும் இருக்குது இவ்வளோ கேப். எங்கடா கேப் இருக்குது? BH3யா? இட் இஸ் BH3 தானே ஆன்சரு. which of the following is not electrophilic in nature? not electrophilic in nature. ஆன்சர் என்னது இதுக்கு? BH3 H3 HO3 ப்ளஸ் BH3 தானே கரெக்ட் ஆன்சர். ஆக்சுவலாக இதில் ராங்காக மார்க் ஆகிருக்கு. சரியா? அதுவும் ராங். நிறைய கொஷின் இன்றைக்கி ராங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கிலீஷ் நிறைய மார்க் வாங்கிட்டீங்களா? ஓகே, அப்கமிங் தான்டா சொல்கிறேன். அப்புறம் நான் எவ்வளோ நேரம்டா கற்றுறது? ஹைப்பர் கான்ஜுகேஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ். ரைட்டா? வரேன். அந்த லைவை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். It is both A and B. It is both A and B. அடுத்த கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷின் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேருந்து எடுத்துக்கலாம். இம்பார்ட்டன்ட் கொஷின் கீழே கொடுத்துருக்கேன், ஸ்டடி பிளான் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின், அதை எடுத்துக்கலாம். சரியா? H2O இல்லைடா, அங்கே H3O ப்ளஸில் இருந்துச்சு. H2Oனா ஓகே, H3O ப்ளஸில் இருந்துச்சாங்க. இங்கிலீஷ் 14 out of 14. இங்கிலீஷ் 14 20 மார்க்ஸ் வைக்கல உங்கள் ஸ்கூலில். Ozonolysis produce only propanone, right? Which alkene on reductive ozonolysis? Right? Butadiene, buta-1ene, 2,3 dimethyl propanone. Dimethyl இங்கே ஒரு ஆறு, அப்போ வந்து எத்தனை இங்கே ஒரு 2 இங்கே 3. ஸோ உடையிறப்ப ப்ரொப்பனோனாக மாறப்போ மீத்தீட் ப்ரோப் 6 கார்பன் இருக்குது. இதுக்கு ஆன்சர் என்னது? 2,3 dimethyl buta-1ene தானே இல்லையா? இதுக்கு ஆன்சர் என்னது? வாட் இஸ் ஆன்சர்? இந்த கிளாஸ் 1 மார்க் பிடிஎஃப்லலாம் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள், நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் என்னென்னு. சரியா? there are some mistakes, wrongன்னு வருது. எஸ் we will just check it out. இதில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது, there are some mistakes. ஏதோ டெக்னிக்கல் எரர் சிஸ்டமில் அப்லோட் பண்ணுறப்ப தப்பாக இருக்குது. சரியா? அதனால் டோன்ட் worry about it. ரைட்டா? 20 out of 20. ஓகே, ரைட். சரி, which compound will not undergo Friedel-Crafts reaction? யார் Friedel-Crafts-குள்ளே போக மாட்டாங்க? நைட்ரோபென்சினா. Friedel-Crafts-னா அல்கலைசேஷன் ஆட் ஆகணும். சரியா? ஓகே, ரைட்.
நம்ம சீக்கிரம் முடிப்போம், நிறையா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது. ரைட், ஓகே. Mohit, we will check it out, right? We will check it out whether it is H3O plus this answer இல்லை என்னன்றது நம்ம பார்த்துடலாம். An alkane obtained by decarboxylation of sodium propionate can also be prepared by, right? புக் பேக் குவிஸ் தான், இதில் ஏதோ கொஷின் நான் என்னன்றதை செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ரைட்டா, கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன் ஆஃப் ப்ரோப்பீன். ரைட்டா, சோடியம் ப்ரோப்பனோயேட்ன்றது கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன் ஆஃப் ப்ரோப்பீன். இந்த புது புக்கு பழைய புக்கில் ஏதாவது சின்ன சின்னதாக இருக்கும். ரைட்டா, அதுலேயும் இருக்கும் மிஸ்டேக்ஸு. நம்ம ஒரு 2-3 கொஷின் இருந்துச்சா, அந்த டவுட் வந்து H3O + H2Oவா அல்லது இன்னொன்று என்னது NO2 இருந்துச்சா, BH3, அந்த கொஷின் ஒரு டவுட்டு, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் கொஷின் PDF கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இங்கிலீஷ் பேப்பர் கரெக்ஷன் பண்ணிட்டாங்களா அதுக்குள்ளே? விச் காம்பவுண்ட் ஹேஸ் த ஹையஸ்ட் பாயிலிங் பாயிண்ட்? எந்த காம்பவுண்டுக்கு ஹையஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்குது? பாயிலிங் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? சரியா, பாயிலிங் பாயிண்ட் யாருக்கு ஹையஸ்ட் பாயிலிங் பாயிண்ட்டாக இருக்குது? லாங் செயினாக இருந்தால் அவங்களுக்கு ஹையஸ்ட் பாயிலிங் பாயிண்ட். ரைட்டா, ப்ரொப்பைலோட பியூட்டைல் தான் பெருசு, மீத்தீத் ப்ரோ பியூட். லாங் செயினாக இருந்தால் அவங்களுக்கு ஹையஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். ரைட்டா, ரைட். CX bond is strongest in, ரைட்டா, கார்பனுக்கும் ஹாலஜனோட இருக்க பாண்ட் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்க போகுது? ப்ரோமோமீத்தேன், ஃப்ளூரோமீத்தேன், அயோடோமீத்தேன், குளோரோமீத்தேனா, அயோடோமீத்தேனா, ப்ரோமோமீத்தேனா, ஃப்ளூரோனா? குளோரின், புரோமின், அயோடின், யார்கிட்ட? பயங்கரமான ஒரு இதாக இருக்கு. ஏன்னா ஃப்ளூரோமீத்தேனா, யார் இதுக்கு ஆன்சர்? ஃப்ளூரினா குளோரினா இதுக்கு ஆன்சர்? ஃப்ளூரினா குளோரினா? ஃப்ளூரின் ஆர் குளோரின் யார்? Fluorine is smallest element, right? Fluorine வந்து smallest element, சரியா? Fluorine smallest. அப்போ fluorineோட இருக்கப்போ தான் bond strength ஜாஸ்தியாக இருக்க போகுது. Fluorine double bond எங்கே இருக்க போகுது fluorine கிட்ட? Freon 12 is manufactured from tetrachloromethane by means of Freon 12. Schwarz reaction, Freon, right? Tetrachloromethane. We'll see the final leaderboard. Last question. Nivartha Shri, adukapra Nadia, Komala Sai Shri. Good. Idhila oru sila mistakes irunche that we will discuss it later on. Seriya? Right. Ipo nama see இந்த PDF டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இந்த மாஸ்டர் PDF எப்படி யூஸ் பண்ணணும், மாஸ்டர் PDFல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் PDF இஸ் மேட் அப் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் கொஷின், ரைட்டா? மாஸ்டர் PDF வந்து டைப்ஸ் ஆஃப் கொஷின். குவிஸ் கரெக்டாக தான் இருந்துச்சா? அப்புறம் ஏன் இப்போ புக்கு பிரச்சனையா? நான் வந்து என்னோடய புக்கு கொஞ்சம் வயசான புக்கு, என் வயசான புக்கை வச்சு தான் நான் எடுத்தேன். ஆனாலும் ஒரு சிலர் தப்பாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. சரி, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் எதெல்லாம் தப்பு எதெல்லாம் ரைட்டுன்றதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 லிங்க் மெயினாக இருக்கும்டா. ஒன்று ஸ்டடி பிளான் வீடியோ, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா தீமினல் ஜாயின் பண்ணுற வீடியோ. இந்த 2 வீடியோ மெயினானது. ஸோ அதில் ஸ்டடி பிளான் வீடியோக்கு உள்ளே போனேன்னா ஸ்டடி பிளான் வீடியோக்குள்ளே மாஸ்டர் PDF இருக்கும். இந்த மாஸ்டர் PDF எதுக்கு அப்படின்னா லெசன் பை லெசன், ரைட்டா? ரைட், லெசன் வைஸ் யாருமே எல்லாமே படிக்கலைன்னு வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் லெசன் வைஸு ஒரு சில சாப்டர்ஸை நீங்கள் படிக்கலை அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் PDF. இந்த PDFை வச்சு நீ படிக்கிறப்ப இன்கேஸ் 2 மார்க்கில் டிஃபைன் கேட்குறாங்கன்னா நீ இதில் இருக்க எல்லா டிஃபைன் கொஸ்டினும் படிச்சுட்டேன்னா ஃபுல் புக்கு படிக்கலனாலும் உன்னால் அட்டன் பண்ண முடியும்.
இதை டிஃப்ரென்ஷியேட் கேட்குறாங்கன்னா இதில் இருக்க டிஃப்ரென்ஷியேட் வச்சு என்ன பண்ணலாம் நீ கண்டிப்பாக எடுத்துக்க முடியும். சரியா? அதுதான் முக்கியமான மெயினான கான்செப்ட் இதில். ரைட்டா? தமிழ் மீடியம் PDF நாளைக்கு காலையில் நான் காலையில் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தமிழ் மீடியத்தை நான் கொடுத்துட்றேன். சரியா? ரைட்? தமிழ் மீடியம் வந்து காலையில் கொடுத்துட்றேன். சரியா? காலையில் தமிழ் மீடியத்துக்கு டான்னு நான் கொடுத்துட்றேன். சரியா? ரைட்? ஸோ அப்போ இதுதான் என்ன அப்படின்னா மாஸ்டர் PDF. இது டிஃபைன் மட்டும் இருக்காது. இதில் டிஃபைனுக்கு அப்புறம் லா என்னென்ன லாலாம் இருக்குது, லா ஃபுல்லாக, அதுக்கப்புறம் ரிலேஷன் பிட்வீன், ரீசனிங் டைப் கொஷின், ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் யார் கேட்டிருக்காங்க, டெரிவேஷனு, டிஃப்ரென்ஸ் பிட்வீனு, ப்ரிப்பரேஷனு, யூசஸ், லிமிடேஷன், இந்த மாதிரி இது எல்லாமே இருக்கும். அண்ட் உனக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் வேணும்னா இந்த புக் பேக்கில் இருக்க கொஷினில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு, அது போக எதெல்லாம் புக்கின்ல இம்பார்ட்டன்ட்ங்கிறதையும் இதில் நான் கொடுத்துருக்கேன். யூ கேன் ஜஸ்ட் செக் தட். ரைட்டா? இதை கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் 11th போயிடுச்சு சார், 11th முடிஞ்சிருச்சு. ஆனால் 12th நான் எப்படியாவது 600 out of 600 இல்லை என்னோட கட் ஆஃப் வந்து நான் 200 out of 200 எடுக்கணும் சார். அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கானா இந்த படத்தை கிளிக் பண்ண உனக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோடது வரப்போகுது. ஸோ ஆஃபர் இஸ் கோயிங் டு பி எண்டு சூனு. சீக்கிரமாக இப்போவே என்ன பண்ணுங்கள், நம்மளோட 𝑬𝒙 பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட்டா? 𝑬𝒙 பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோ. ஏன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக உனக்காக உருவாக்கப்பட்டது. சரியா? ரைட்? இப்போது ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாமா? யார் யாருக்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் பற்றி ஒரு பயம் இருக்குது? ரைட்டா? ப்ராப்ளம்ஸ் நினச்சி எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க யாரெல்லாம் என் கூட சேர்ந்து இப்போ அடுத்து 2 hours. ரைட்டா? அடுத்து ஒரு 2 hours அரௌண்ட் 9 o'clock. ரைட்டா? அப் டு 9. ரைட்டா? 9 மணிக்குள்ளே மாஸ்டர் PDF கேப்டன் PDF நான் எல்லாம் தான் சொல்லித்தர போகிறேன். எஸ், நவ் வி ஆர் கோயிங் டு டூ என்ன அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? 2 மணி நேரம் நான் சொல்லித்தர ப்ராப்ளமை மட்டும் படித்தா போதும். அதுதான் வரப்போகுது. ரைட்டா? நான் சொல்லித்தர ப்ராப்ளம் மட்டும்தான் வரப்போகுது. ப்ராப்ளமே எக்ஸாமுக்கு வர மாட்டேங்குதா? அப்புறம் இங்கெல்லாம் போட்டிருக்கீங்க இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ரைட்? இங்கே போட்டிருக்காங்களே இதெல்லாம் என்னது? ப்ராப்ளம் தானே. இதுக்கு முன்னாடி நடந்த பப்ளிக் எக்ஸாமில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னு இதில் ரொம்ப குறிப்பாக நீ நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலாக 2025லையும் 2022லையும் கேட்டது ஒரே கொஷின். ரைட்டா? ஒரே கொஷின் என்ன அப்படின்னா நம்மளோட கொஷின் பேப்பரில் ரிப்பீட் ஆகிருக்கு. ஒரே கொஷின், நம்பர் கூட மாறாமல். ரைட்டா? ரைட்டா? நம்பர் கூட மாறும். 2 கொஷின் 2 மார்க்கில் ஒரு கம்பல்சரி, 3 மார்க்கில் ஒன்று இருக்குல்ல. ஒரு இதில் ப்ராப்ளம் வரும், ஒரு இதில் பார்த்திங்க அப்படின்னா ஐயோபேக்கு, கன்வர்ஷன் ரியாக்ஷன் அதெல்லாம் வரும். ஸோ அதையும் நான் சொல்லித்தர போகிறேன். சரியா? அதையும் நான் சொல்லுது. 𝑬𝒙 ஆன்லைன். ஆமாம், 𝑬𝒙 வந்து ஆன்லைன். சரியா? ப்ரைம் பேட்சில் எதுவுமே இல்லைடா, சிம்பிள். நீங்கள் வந்து என்ன அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு ஜாயின் 𝑬𝒙. நீங்கள் வேதாந்து ஆப்பில் யூ ஆர் கோயிங் டு ஜாயின் அண்ட் யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி. அதுதான் எனக்கு நம்மளோட ப்ரைம் பேட்ச். ப்ரைம் பேட்ச் நீ கிளிக் பண்ணி வாங்கிட்டேன்னா உனக்கு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா உனக்கு 400+ லைவ் கிளாஸஸ் இருக்க போகுது. சரியா? உனக்கு புக்கு மட்டும்தான் வராது 1,999 பே பண்ணால். ஸோ மித்த எல்லாமே உனக்கு இருக்க போகுது. ரைட்டா? ஃபுல் டெஸ்ட்டு, டெஸ்ட் அனாலிசிஸு, பெடகாகி ஆப்பு ஃப்ரீ ஆக்சஸ் கொடுத்துருவாங்க, டெலகிராம் குரூப்பு, இதெல்லாமே உனக்கு ஸ்பெசிஃபிக்காக அதில் வந்துடும். அதுதான் விஷயம். ரைட்டா? ஸோ அப்போ இந்த ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்க ஒரு காரணத்தினால இந்த தடவையும் ரிப்பீட் ஆகும். ரைட்டா? இந்த தடவையும் ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் அட் த எண்டு உனக்கு PDF கொடுத்துட்றேன். ரைட்டா? அட் த எண்டு உனக்கு PDF கொடுத்துட்றேன். சரியா? இப்போது 2026 இந்த வருஷம் எந்த ப்ராப்ளம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? எந்த சாப்டரில் வரலாம்? ரைட்டா? 2026ல் இந்த பப்ளிக் எக்ஸாமை நம்ம மோஸ்ட்டாக பார்க்குறப்ப என்ன வருது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் கொஷின்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்குது. லாஸ்ட் இயர் கொஷினுக்கு முந்தின வருஷத்தில் இருக்காது. மோஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா 2025 எடுத்துக்கிட்டோன்னா அது 23, 22 அந்த ரேஞ்சில். இப்போ 26 பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துட்டோன்னா 23 and 24 மோர் ஆர் லெஸ். ரைட்டா? 23 and 24 வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 23 and 24 அப்படின்னா என்னவா இருக்க போகுது? அப்போது 9th chapter 7th chapter. ரைட்டா? எனக்கு உள்ளுக்குள்ளே ஃபஸ்ட் சாப்டர்லேருந்தும் கம்பல்சரி கேட்கலான்னு தோணுது. சரியா? அப்போ 9 and 7 தான் வரப்போகுது. சரியா? அப்போ இந்த மாதிரி தான் என்னது இருக்க போகுது. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டர்லேயும் இதுதான் வரும் அப்படின்னு கெஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தது
இனிமேல் கேட்க போகிறத மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? நம்ம இது மட்டும்தான் கேட்க போகிறாங்கன்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவை உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணு. ரைட்டா? நிறைய பேர் லாஸ்ட் மினிட்ல படிக்க முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் என்ன பண்ணு, ஷேர் பண்ணு. 7th சாப்டரில் இருக்க ப்ராப்ளமை பார்த்தா பயமாக இருக்கும், ஆனால் அந்த ப்ராப்ளம்லாம் வராது. 7th சாப்டரில் கேட்குறதுக்குன்னு ஒரு சில ப்ராப்ளம் இருக்குது, அது மட்டும்தான் வரும், இல்லைனா வராது. நீங்கள் 7th சாப்டரில் பார்க்குற மாதிரி பெரிய பெரிய கால்குலேஷன் இருக்க ப்ராப்ளம்லாம் வராது. 2 மார்க்கில் கேட்கணும், இல்லைனா 3 மார்க்குக்கு தானே கேட்கணும். அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்க? ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். அந்த தாட் ப்ராசஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ படிக்க போகிறோம். we are not going to study all. ரைட்டா? அதுதான் 1 year ஃபீஸ் தான் 1999. 1 year ஃபீஸு 1 இயரில் 13 மாதம் வரும். ரைட்டா? ரைட். லைவ் கவுண்ட் இப்போ தான் 100 வருதா? இவ்வளோ நேரம் அங்கே குவிஸில் இருந்திருப்பானுங்க, அதனால் வந்திருக்காது. இப்போ குறைஞ்சிருச்சு பாரு திரும்ப. 11th ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கானுங்க பாரு. 12th அண்ணாலாம் எப்படி படிச்சுட்டு இருக்காங்க பார்த்தியா? 12th அண்ணா அக்காலாம் கிட்டத்தட்ட லாஸ்ட் 2 நாள் நேற்று போட்ட வீடியோ 1 lakh போக போகுது. இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர் நம்ம சேனலில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் 11th பசங்களுக்கு படிப்பை பற்றி கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. நடுவில் எக்ஸ்ட்ரா ஃபீஸ்லாம் கேட்க மாட்டிங்களா? நடுவில் எப்படி எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கேட்க முடியும்? அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ரைட்டா? அப்படிலாம் வைக்க மாட்டாங்க. அதனால் அதெல்லாம் பயப்படாது. சரியா? நாளைக்கு 2 லைவே பெருசுடா. 8 மணி நேரம் வந்துடும்டா. காலைல 10 மணிலேருந்து 2 o'clock அல்லது 3 o'clock வரைக்கும் அந்த லைவ் இருக்கும். திருப்பி 6லேருந்து திருப்பி 10 வரைக்கும். அதுவும் எப்படியும் வந்துடும் அதே மாதிரியே 10 hours கண்டினியூஸாக இல்லாமல் 2 லைவ் தனித்தனியாக. சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட், ஷல் வி ஸ்டார்ட்? ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? ரைட், நான் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரியா? நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட்டா? இயர்லி ஃபீஸ் தான்ப்பா. ஒரு வருஷத்துக்கு நீ 1999 பே பண்ண போகிற, அவ்வளோதான். ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் அது. ரைட்டா? ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ். ரைட் ரைட் கவனிங்க. த யூக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NH3, N2 and H2. யாராவது புதுசாக ப்ராப்ளம் பார்த்தேன்னா உனக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். நீ அப்படிலாம் நினைக்காத, ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்றைக்கி நான் சொல்லித்தரதை மட்டும் பாரு. அப்படியே நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்துடு. நான் பிடிஎஃப்பும் கொடுத்துறேன் லாஸ்ட்டில். ரைட்டா? நான் பிடிஎஃப்பும் கொடுத்துறேன். சரியா? ரைட். NH3, N2, H2R ஒவ்வொருத்தவங்களோட யூக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ கான்சன்ட்ரேஷன் என்னது? என்ன எழுதணும்? NH3 எழுதலாமா? கான்சன்ட்ரேஷன் என்னது? கான்சன்ட்ரேஷன் என்னது? NH3 ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு எழுதுவோமா? NH3 = 1.8 × 10⁻⁻2 மூலு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? NH2க்கு அப்புறம் N2 ஓடது கொடுத்துருக்காங்களா? N2 என்னது? 1.2 × 10⁻⁻2 மோலார். அடுத்து H2. இதோட ஈக்குவேஷன் எப்படி வரும்னு யாராவது சொல்ல முடியுமா? இதோட ஈக்குவேஷனை சொல்ல முடியுமா யாராவது? இதோட ஈக்குவேஷன் யாராவது சொல்ல முடியுமா? வாட் இஸ் த ஈக்குவேஷன் ஃபார் திஸ் கொஷின்? இந்த கொஷினோட ஈக்குவேஷன் யாராவது சொல்ல முடியுமா? எஸ், கேன் எனிஒன் டெல் மீ தி ஈக்குவேஷன்? கெமிஸ்ட்ரி கிளாஸ் மார்னிங் 5க்கு வைக்கவா? சாயங்காலம் 6 மணிக்கு அவனும் வர மாட்டேங்கிறீங்க ஏன்டாடே? சரி, ஓகே, ரைட். திஸ் இஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அமோனியா ஹேபர் ப்ராசஸ் இருக்குல்ல, அதான் N2H2 கேஸ். இட் இஸ் யூக்லிபிரியம் NH3 2NH3. அப்போ இங்கே 3 போட்டுக்கணும். ரைட்டா? இட் இஸ் 2 × 2NH3. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? கால்குலேட் தி யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் என்னது? கேசியா? கேசி ஃபார்முலா என்னது? கேசி ஃபார்முலா என்னது? கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்களே, அப்போ கேசி ஃபார்முலா என்னது? கேசி = கான்சன்ட்ரேஷன். ரைட்டா? ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட். ரைட்டா? ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட்னு போடுவோம். ரைட்டா? ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட். ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட்டா? ரைட், ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட். அப்போ ப்ராடக்ட் என்ன இருக்குது? NH3 இருக்கா? அப்போ NH3யோட கான்சன்ட்ரேஷன் ஹோல் ஸ்கொயர். கான்சன்ட்ரேஷன் மட்டும் போட அப்புறம் சொல்கிறேன். டிவைடட் பை N2 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை H2. இது ஹோல் ஸ்கொயர் இல்லை, கான்சன்ட்ரேஷன். இந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷனை முன்னாடி இருக்குது. ஏன் இந்த ஈக்குவேஷன் எழுதுனேன்னு தெரியுமா? இந்த ஈக்குவேஷனை எழுதுனாதான் உன்னால் இந்த முன்னாடி இருக்க 2, 3 எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் எழுதணும்.
ரைட்டா? பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதணும், அப்போ தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிட்டிங்கன்னா அப்போ NH2க்கு என்னது 2 வரப்போகுது. அதாவது முன்னாடி இருக்க நம்பரில் பவரில் எழுதிருங்க. எண்ணுக்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லை, அப்போ 1 அப்படியே விட்டுடலாம். ஹைட்ரஜனுக்கு முன்னாடி 3 இருக்குது. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இங்கே ஒவ்வொருத்தவங்களோட வேல்யூ எழுதியிருக்கேன்ல, இந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ரைட், ஓகே ரைட். ஸோ இப்போ பாருங்கள் 1.8 × 10⁻⁻2 என்ன இருக்குது ஹோல் ஸ்கொயர்ட் டிவைடட் பை N2 என்ன இருக்குது 1.2 × 10⁻⁻2 அதுக்கப்புறம் 3 × 10⁻⁻2 த ஹோல் கியூப். இப்போ என்ன பண்ணலாம்? இதெல்லாம் ஸ்கொயர் கியூபெல்லாம் உள்ளுக்குள்ளே கொண்டு போகலாமா? ரைட், ஸ்கொயர் கியூப்லாம் உள்ளுக்குள்ளே கொண்டு போகலாமா? அப்போ 1.8 த ஹோல் ஸ்கொயர்ட் இன்ட்டு 10⁻⁻4 டிவைடட் பை 1.2 இன்ட்டு 10⁻⁻2 தனித்தனியாக எழுதிக்கிறேன், அவ்வளோதான். 10⁻⁻2 3 கியூபு 3 கியூப் வேல்யூ என்னதுப்பா 10⁻⁻2 2 3s are 6 ரைட்டா? 2 3s are 6. இது பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவும் இந்த வேல்யூ 3 கேன்சல் ஆகிடும் ரைட்டா? இந்த ஸ்கொயர் வேல்யூ இந்த வேல்யூலாம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் என்னது? ஆன்சர் என்னது? ஆன்சர் என்னது? ஓகே ரைட், மாற்றிடலாம்டா ஐஸ்வர்யா. ஓகே மாற்றிடலாம், ரைட். ஓகே 3 cube 27. ஃபைனல் ஆன்சர் என்னது? வாட் இஸ் த ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின்டா? டே ஃபைனல் ஆன்சர் என்னது? ஸோ இப்போ கீழே இருக்கிறதெல்லாம் மேலே போகுமா? இங்கே என்ன இருக்குது 10⁻⁻4 டிவைடட் பை 10⁻⁻2 இன்ட்டு 10⁻⁻6ன்னு வரும். அப்போ கீழே 8 இருக்குது, மேலே 4 இருக்குது. 10⁻4 ஆன்சர் ரைட்டா? 10⁻4ன்னு வரும் ரைட்டா? 3 நைட்ரஜன் இருக்கா? 2 நைட்ரஜன் தான்டா இருக்குது. 3 நைட்ரஜன் இல்லை. இப்போ தான் 10⁻4 யூனிட் என்னது? 10 யூனிட் என்னது? ஸோ மோல் லிட்டர் -1 கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம ஸ்கொயர் பண்ணல எல்லாத்தையும். அப்போ லிட்டர் ஸ்கொயர் மோல் -2 ரைட்டா? லிட்டர் ஸ்கொயர் மோல் -2 நம்ம ஸ்கொயர் பண்ணி ஃபைனலாக ஆன்சர் இருந்தனால லிட்டர் ஸ்கொயர் மோல் -2 ரைட்டா? 10K இல்லை 10K 10,000 ரைட் 10,000 சரியா? ரைட், ஓகேவா? ரைட், தட்ஸ் இட், முடிஞ்சு. அடுத்த கொஷின் போகலாம் வாங்க. நீ கொஞ்சம் என் கூட கவனிச்சுட்டு இருந்தால் தான் உனக்கு புரியும், இல்லைனா புரியாது. 9 மணிக்கு நம்ம முடிக்கணும்னா வேகமாக நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் பொறுமையாக உனக்கு கரெக்டாக சொல்லித்தரேன் சரியா? இந்த ப்ராப்ளம் PDF நான் கொடுத்துட்றேன் ரைட்டா? லைவ் முடிஞ்சு நான் முன்னாடியே உன் கையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகிறேன் சரியா? நீங்கள் எல்லோரும் என் கூட சேர்ந்து கவனிங்க, அன்வான்டாக பேசாமல் சூப்பராக கவனிங்க. அடுத்த கொஷின் பாரு, பப்ளிக் 2024 கேட்ட கொஷின் ரைட்டா? ரொம்ப சூப்பரான ஒரு கொஷின், ரொம்ப சூப்பரான கொஷின். கால்குலேட் த மொலாலிட்டி ரைட்டா? என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? மொலாலிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் கண்டெய்னிங் 90 grams ஆஃப் சுகர் dissolved in 2 kg ஆஃப் வாட்டர். அப்போ ஃபஸ்ட்டு மொலாலிட்டி ஃபார்முலா தெரியணும்ல. மொலாலிட்டி ஃபார்முலா என்னது? மொலாலிட்டியோட ஃபார்முலா என்னது? மொலாலிட்டி ஃபார்முலா என்னதுப்பா? வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் மொலாலிட்டி? நம்பர் ஆஃப் மோல்ஸ் of solute divided by mass of solvent in kg ரைட்டா? number of moles of solute divided by mass of solvent in kg ரைட்டா? இதான் ஃபார்முலா. நம்ம சொல்யூட்னா என்னது? யாரை கரைக்கிற போங்க பேர் தான் சொல்யூட்டு. எதில் கரைக்கிறோமோ அவங்க தான் சால்வெண்ட் ரைட்டா? சொல்யூட் பை சால்வெண்ட் கேஜியில் இருக்கணும். இப்போ இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் தேவை. என்ன தேவை நம்மளுக்கு? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? குளுக்கோஸ் வந்து 90 கிராம்னு கொடுத்துருக்காங்க, மாஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ மோல்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ் ரைட்டா? மாஸ் பை மோலார் மாஸ் போட்டோன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? மோல்ஸ் கிடச்சிரும். மாஸ் என்னது? 90 கிராமு. குளுக்கோஸோட மோலார் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? யாருக்கா தெரியுமா? குளுக்கோஸோட மோலார் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? குளுக்கோஸோட ஃபார்முலா என்ன? C6H12O6. அப்போ மோலார் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? கார்பனோட அட்டாமிக் நம்பர் என்னது? 12 × 6 ப்ளஸ் 12 × 1. ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1 மாஸ் நம்பர் 1 × 12 ப்ளஸ்
ஆக்சிஜனோட மாஸ் நம்பர் 16 இன்ட்டு 6 டோட்டலாக 118 வரும் ரைட்டா. இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ரைட்டா. 118 வரும். அப்போ இங்கே 180 போட்டுடலாம் ரைட். இப்போ இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறாங்க, சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். மாஸ் ஆஃப் சால்வெண்ட் என்னது 2 kg கொடுத்துருக்காங்க. அப்போ மொலாலிட்டி கேபிட்டல் M இஸ் ஈக்குவல் டு 90/80 180 இன்ட்டு 2 1 டைம் 2 டைம் 1/4 1/4 என்னவா எடுத்துக்கலாம்ப்பா, 1/4 இஸ் கோயிங் டு பி 0.25 ரைட்டா. 0.25 மோல்ஸ் ரைட்டா. 0.25 மொலாரிட்டி ரைட்டா. 0.25 பசங்களா. ஆக்சுவலாக இது புக்கில் இருக்க கொஷினை ட்விஸ்ட் பண்ணி கேட்டது. புக்கில் என்ன தெரியுமா இருக்குது, புக்கில் 45 கிராம்னு இருக்குது. நம்ம புக்கில் 45 கிராம்னு இருக்குது. ஆனால் இங்கே 90 கிராம்னு கொடுத்து கேட்டிருக்காங்க ரைட்டா. பப்ளிக்கில் 90 கிராம்னு கேட்டிருந்தாங்க ரைட்டா. ஸோ 90 கிராம்னு மாற்றி கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம புக்கில் இருக்க வேல்யூக்கே நம்ம செய்யலாம் ரைட்டா. புக்கில் இருக்க வேல்யூ செய்யலாமா. மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு number of moles of solute ரைட்டா by mass of solvent in kg. இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ 45/180 into 2 1 times 4 times equal to 1/8 0.125 மோலார் ரைட்டா. 0.125 வரும் ரைட்டா. 0.125 போன தடவை என்ன வந்துச்சு 0.25, இந்த தடவை 0.125 கிளியரா. 0.125 மோலார். கவனிச்சுக்கோ. இப்போ நீ விட்டுட்டேன்னா இதுக்கப்புறம் இதுலேருந்து நீ தப்பிக்கவே முடியாது ரைட்டா. அதனால் இப்போயாவது இதை படிச்சுக்கோ, இப்போயாவது சொல்கிறது கேட்டுக்கோ சரியா. புரிஞ்சுதா, கிளியரா. இஸ் தட் கிளியர் ரைட்டா. இது ட்விஸ்ட்டாக அப்படி தான் பண்ணியிருக்காங்க அவங்க. ஆக்சுவலாக இது கொஷினே பெரிய ட்விஸ்ட் கிடையாது. இனிமேல் போக போக தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்விஸ்ட் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஷின் ரைட்டா. இப்போ பாரு அடுத்து 2023 கேட்ட கொஷின். நீ அந்த 7th லெசனை பார்த்து பயந்தில் 7th லெசன் இருக்க கொஷின் தான் எவ்வளோ ஈஸியான கொஷின் பாரு. இந்த மாதிரி தான் 7th சாப்டர்லேருந்து கொஷின்ஸ் எல்லாம் கேட்க போகிறாங்க சரியா. 7th சாப்டர்லேருந்து வரக்கூடிய கொஷின் இந்த மாதிரி தான் இருக்க போகுது சரியா. ஓகே ரைட். கவனிங்க. இப்போது கால்குலேட் த என்ட்ரோபி, அதுவும் சேஞ்சுன்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. என்ட்ரோபி சேஞ்ச். என்ட்ரோபின்னா என்னது, என்ட்ரோபி அப்படின்னாலே என்னது, யாரை நம்ம என்ட்ரோபின்னு சொல்ல போகிறோம். என்ட்ரோபி அப்படின்னாலே அது என்னது எஸ். சேஞ்ச் இன் என்ட்ரோபின்னா என்னது, சேஞ்ச் இன் என்ட்ரோபினா டெல்டா எஸ். மெல்டிங் ஆஃப் 1 mole of ice into 0 degree to 0 degree and 1 atmospheric pressure. Enthalpy of fusion of ices 6008 joule mole minus 1 கொடுத்துருக்காங்க ரைட்டா. சேஞ்ச் இன் என்ட்ரோபி கண்டுபிடிக்கணுமா ரைட்டா. அப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, டெல்டா எஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டெம்பரேச்சர் வந்து 0 டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துருக்காங்க. எப்பயுமே கெல்வினில் வச்சு தான் செய்யணும் நம்ம. அப்போ என்ன பண்ணணும், 273 கெல்வின்னு மாற்றிக்கிறேன். எப்படி 0 டிகிரி செல்சியஸை கெல்வினாக மாற்றணும்னு தெரியும்ல, டிகிரி செல்சியஸை எப்படி கெல்வினாக மாற்றணும்னு தெரியும்லப்பா. டிகிரி செல்சியஸில் இருந்து கெல்வினுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ப்ளஸ் 273 பண்ணணும். கெல்வின்லேருந்து டிகிரி செல்சியஸ்க்கு வரோன்னா மைனஸ் 273 பண்ணணும். தட் யூ நோ தட் ரைட்டா. ஐஸ்வர்யா வேண்டாம் வேண்டாம், கஷ்டமாக இருக்கும், பட் அட்டன் பண்ணிடுங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு அட்டன் பண்ணிடுங்க. அப்புறம் நாளைக்கு நீங்கள் ப்ராப்ளம் பார்க்க முடியாதுல்ல, கஷ்டப்பட்டு அட்டன் பண்ணிடுறேன். யூஸ்வலாக யாராவது இப்படி கேட்டால் போங்கன்னு சொல்லிடுவேன், ஆனால் இன்றைக்கி வேண்டாம் ரைட்டா. கொஞ்சம் கஷ்டப்பட்டு கவனிச்சிருங்க ரைட்டா. என்தால்பி, என்தால்பி என்னது, டெல்டா ஹெச். டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு 6608 ஜூல் மோல் மைனஸ் 1 சரியா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம மட்டும் டெல்டா எஸ் கேட்டிருக்கோம். ஃபார்முலா என்னதுப்பா, யாராவது ஃபார்முலா சொல்ல முடியுமா? என்தால்பி இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலாப்பா, வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் திஸ் சேஞ்ச் இன் என்ட்ரோபி? சேஞ்ச் இன் என்ட்ரோபி என்னது, டெல்டா எஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் பை டி. டெல்டா ஹெச் என்னது கொடுத்துருக்காங்க, 6008 ஜூல். 6008 டிவைடட் பை டெம்பரேச்சர் என்னது 273 கெல்வின். ரெண்டு டிவைட் பண்ண என்ன வரும், அப்ராக்சிமேட்டாக டிவைட் பண்ண ஆன்சர் 22.007 வருமா? It is going to be approximately 22.007. யூனிட் என்ன வரப்போகுது, யூனிட் என்ன வரப்போகுது, ஜூல் கெல்வின் மைனஸ் 1 மோல் மைனஸ் 1 ரைட்டா. ஜூல், இதுக்கு ஜூல் மோல் இருக்குல்ல, இதுக்கு என்ன இருக்குது ஜூல், இதோட யூனிட்டு ஜூல்
மோல் மைனஸ் ஒன்று, இங்கே கீழே கெல்வின் இருக்குது. அப்போ மேலே எல்லாத்தையும் கொண்டு வந்தோம்னா ஜூல் மோல் மைனஸ் ஒன் கெல்வின் மைனஸ் ஒன், அவ்வளோதான். இதானது சேஞ்ச் இன் என்ட்ரோபி டெல்டா எஸோட வேல்யூ. இதா சேஞ்ச் இன் என்ட்ரோபி டெல்டா எஸோட வேல்யூ. இதா ஜூல் கெல்வின் மைனஸ் ஒன் மோல் மைனஸ் ஒன். வெரி குட். ஒரு நான் பார்க்குறதுல ஒரு 10-15 பேர் சீரியஸாக கவனிக்கிறாங்க. மீதி இருக்கவங்க சீரியஸாக இருக்க மாதிரி இல்லை. சீரியஸாக கவனிங்கடா, உனக்காக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சீரியஸாக கவனிங்க, கொஞ்சம் சீரியஸ்னஸோட கவனிங்க, சரியா? கொஞ்சம் சீரியஸ்னஸோட கவனிங்க. இதெல்லாம் ஈஸியான கொஷினில் பப்ளிக் 2021 கேட்டிருக்காங்க ரைட்டா. இறக்கப்பட்ட கோவிட் இல்லை கோவிட் இதுக்கு நம்ம கோவிட் முன்னாடி இருந்துச்சுல, கோவிட்லேருந்து வந்த உடனே கேட்ட கொஷின் நாங்கள் கம்பல்சரி என்ன பண்ணணும், ஃப்ராக்டோஸ்னால் டிவைடட் பை காமன் நம்பரால் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணோன்னா என்ன வரும், 1 2 1. அப்போ CH2Oங்கிறத ஆன்சர். ஃபைன், C8H2 இருக்கிறதுலே சின்ன நம்பர் அல்லது காமன் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரால் டிவைட் பண்ணணும். இருக்கிறதுலே காமனாக இருக்குது சின்ன காமன் நம்பர், எல்லாத்துலேயுமே 2 இருக்கும். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணோன்னா இது என்னது 4 5 2 1. அப்போ என்ன ஆன்சர் வரப்போகுது இதுக்கு, C4H5N2O, சரியா? N2O, ரைட்டா? வெரி குட். ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் கொஷின். எஸ், ரைட். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததுலாம் இதுக்கு முன்னாடி பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருந்த கொஷின். இப்போது இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு போகணும். எக்ஸாமுக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாம் விட்டுகிட்டே போகக்கூடாது அப்படிங்கிறதான் இங்கே போர்டில் கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ, டக்குன்னு. ரைட், நான் வந்து PDF நைட்டு தான் தருவேன், ரைட்டா? அட் த எண்ட் ஐ வில் கிவ் யூ த PDF. கடகடன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ. இந்த சம்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நம்ம பார்த்துட்டு போகணும், சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் கொஷின், ஃபைண்ட் த ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் H2SO4. ஈக்குவலண்ட் மாஸுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியுமா? ரைட்டா? PDF தந்துடுறேன், ரைட்? PDF தந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? ஈக்குவலண்ட் மாஸ் ஃபார்முலா என்னது? ஈக்குவலண்ட் மாஸ் ஃபார்முலா என்னது? ஈக்குவலண்ட் மாஸ், ரைட்டா? ஈக்குவலண்ட் மாஸோட ஃபார்முலா என்ன? ஈக்குவலண்ட் மாஸ் ஃபார்முலா என்னது? யாராவது சொல்ல முடியுமா? ஈக்குவலண்ட் மாஸ் ஸ்க்ரீன்ஷாட் நடுவில் நான் பண்ணுறேன். நான் ஓரமாக போன பண்ணி எடுத்துக்கணும்லடா. மோலார் மாஸ் ஆஃப் த, இது என்னது? H2SO4 இஸ் அ ஆசிட், ரைட்டா? H2SO4ங்கிறது ஆசிட். அப்போ ஈக்குவலண்ட் மாஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ் ஆஃப் ஆசிட் டிவைடட் பை basicity, right? Divided by basicity of the acid, right? Divided by basicity of the acid, basicity of the acid. What is basicity? Basicity என்ன இது? Number of H plus ions removed, right? எத்தனை H plus ions இதுலேருந்து வரும்பா? இந்த H2SO4லேருந்து எத்தனை H plus ions வெளியே வரும்? 2 ஹைட்ரஜன் இருக்கா? அப்போ 2H plus ions, ரைட்டா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்பர் ஆஃப் H plus ions நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஆக்சிஜன் வழியாக கனெக்ட் ஆகிருக்க ஹைட்ரஜன் மட்டும்தான் எப்பயுமே ரிமூவ் ஆகும், அது இல்லைனா ரிமூவ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் H3PO2ன்னு வச்சுக்கலாம், ரைட்டா? H3PO2 இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்பரஸை சுற்றி ஆக்சிஜன், இந்த பக்கம் ஒரு ஆக்சிஜன், இதில் ஒரு ஹைட்ரஜன், இதில் ஒரு ஹைட்ரஜன். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். திஸ் இஸ் ஹவு த காம்பவுண்ட் வில் பி. இந்த காம்பவுண்ட் என்னென்னா இப்படி தான் இருக்கும். இதில் இதோட பெசிசிட்டி என்ன? இதோட பெசிசிட்டி என்னன்னு சொல்ல முடியுமா? இதோட பெசிசிட்டி என்ன? சாரி 5 ஹைட்ரஜன் தான், 3 ஹைட்ரஜன் தானே இருக்குது. 3 ஹைட்ரஜன் தானே இருக்குது. ரைட். இதோட பெசிசிட்டி என்ன? இதோட பெசிசிட்டி என்னவா இருக்கும்? இதோட பெசிசிட்டி 3H plus கிடையாது. இதோட பெசிசிட்டி 3 கிடையாது, 2 தான். இதோட பெசிசிட்டி 2 தான். ஏன் தெரியுமா? ஆக்சிஜனோட கனெக்ட் ஆகிருக்க ஹைட்ரஜன் மட்டும் தான் வெளியே போகும், இந்த ஹைட்ரஜன் வெளியே போகாது. அதனால தான் நான் சொல்கிறேன், ரைட்டா? இப்போ H2SO4 எடுத்துக்கிட்டிங்கன்னா சல்ஃபர், ரைட்டா? சல்ஃபரை சுற்றி முதல் 4 ஆக்சிஜன் கனெக்ட் ஆகிருக்கும், ரைட்டா? 4 ஆக்சிஜன், அதில் இருக்க ஏதாவது 2 ஆக்சிஜனோட தான் 2 ஹைட்ரஜன் கனெக்ட் ஆகிருக்கும். அதனால தான் அது H plus. ஸோ உனக்கு அந்த ஒரு கிளாரிட்டி வேணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். நான் நீட் ஜெயிலெலாம் இதில் வந்து அசிடிட்டி பெசிசிட்டி கேட்பாங்க, அதனால தான் அதை சொல்கிறேன், சரியா? இது ஒன்றுமே கிடையாது, சிம்பிள். என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் அயான் ரீப்ளேஸ்டு அல்லது ஹைட்ரஜன் அயான் ரிமூவ்டு. எந்த ஹைட்ரஜன் அயான் ரிமூவ் ஆகும்னா ஆக்சிஜன் வழியாக கனெக்ட் ஆகிருக்க
ஆக்சிஜன் மூலமாக கனெக்ட் ஆகிருக்க, ஆக்சிஜன் வழியாக கனெக்ட் ஆகிருக்க ஹைட்ரஜன் மட்டும்தான் ரிமூவ் ஆகும். ரைட்டா? சிம்பிள். நான் எதுவுமே பெருசாக ஒன்றும் சொல்லித்தரல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெசிசிட்டி கண்டுபிடிக்கணும். பெசிசிட்டினா ஆசிடோட ஸ்ட்ரென்த்துன்னு அர்த்தம். இப்போ H2SO4ஓட பெசிசிட்டி என்னன்னு கேட்டால் 2ன்னு சொல்லுவாங்க. ஏன் 2ன்னு சொல்கிறாங்க? இதில் இருந்து 2 H+ அயான்ஸ் வெளியே வருது அதனால். சரி, அப்போ இதில் சார் H3PO2 எடுத்துக்கலாம் சார். இதுலேருந்து எத்தனை ஹைட்ரஜன் வரும் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதிலேருந்து 2 தான் வரும். இட் இஸ் நாட் தட் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கோ அத்தனை ஹைட்ரஜன் வெளியே வந்துடும் கிடையாது. ரைட்டா? ரைட்டா? எத்தனை ஹைட்ரஜன் இருக்கோ அத்தனை ஹைட்ரஜன் வெளியே வந்துடும் கிடையாது. சரியா? எப்பயுமே நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கனெக்டட் வித் ஆக்சிஜன் அவங்க தான் வெளியே வருவாங்க. ஆக்சிஜனோட டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்க ஹைட்ரஜன்ஸ் தான் வெளியே வருவாங்க, மித்தவங்க வெளியே வர மாட்டாங்க. H2SO4ஓட டயக்ராமு சல்ஃபருக்கு வந்து வெளியே அட்டாமிக் நம்பர் 6 இருக்கும்ல, அப்போ 2 ஆக்சிஜன் வந்து டபுள் பாண்டில் இருக்கும், ஒரு ஆக்சிஜன் வந்து இப்படி இருக்கும். ரைட்டா? ஒரு ஆக்சிஜன் வந்து இப்படி இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனோட என்ன அப்படின்னா கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ தீஸ் 2 ஹைட்ரஜன். ரைட்டா? ரைட்டா? இந்த 2 ஹைட்ரஜன் என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். அதுதான் பெசிசிட்டி 2ன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அதனால தான் என்னது பெசிசிட்டி 2. சரியா? அதனால பெசிசிட்டி is 2 for this. How can we find that? லிவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சு பழகணும். இப்போ வந்து நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம், இப்போதைக்கு நம்ம அதை பற்றி பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இப்போ நான் சொல்லித்தர சம்மில் என்னென்ன நான் உனக்கு சொல்லிடுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? மித்தபடி ஒன்றும் தேவையில்லை. சரியா? ரைட், சூப்பர், குட். இப்போ ஆரம்பித்து இப்போ படிக்க ஆரம்பித்தா கூட நீ கெமிஸ்ட்ரியில் சூப்பர் மார்க் வாங்கலாம், அதுக்கு நான் கேரண்டி. ரைட்டா? இப்போயாவது ஆரம்பிங்க. ரைட்டா? ஆமாம், அது வந்து ஹைப்போவேலண்ட்டில், சல்ஃபர் ஹைப்போவேலண்ட்டில், ஹைப்போவேலண்ட் இருக்குல்ல ஒன்று, அதான் ஹைப்பர் வேலண்ட். சரியா? கவனிங்க. ரைட், ரைட், சூப்பர். வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மோலார் மாஸ் ஆஃப் தி ஆசிட் டிவைடட் பை பெசிசிட்டி ஆஃப் தி ஆசிட். இதுதான் என்னது? ஈக்குவலண்ட் மாஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. அப்போ ஈக்குவலண்ட் மாஸ்க்கு இப்போ நம்ம இதை போட்டுட்டோம். ஆசிடோட மோலார் மாஸ் H2SO4ஓட மோலார் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஹைட்ரஜனோட மாஸ் நம்பர் என்னது? 1 × 2 ப்ளஸ் சல்ஃபர் என்னது? சல்ஃபரோட மாஸ் நம்பர் இதை நாங்கள் எழுதணுமா? சல்ஃபரோட மாஸ் நம்பர் ஹைப்பர் வேலை நான் சொல்லவே இல்லையா? ஆக்சுவலாக நான் சொல்லியிருப்பேனே, கெமிக்கல் பாண்டிங் லெசனில் படிச்சிருப்போமே. ஆக்சிஜனோட மாஸ் நம்பர் 16, சல்ஃபரோட மாஸ் நம்பர் 32, அதுக்கப்புறம் இங்கே வேறு யார் இருக்கா? ஹைட்ரஜனோட மாஸ் நம்பர் 1, வேறு யார் இருக்காங்க? இப்போதைக்கு இவ்வளோ தானே இருக்காங்க, அப்புறம் வர நம்ம எழுதிக்கும். சரியா? ரைட். அப்போ என்ன வரப்போகுது? 1 × 2 ஹைட்ரஜன் 2 இருக்குது, ப்ளஸ் சல்ஃபர் 32 வந்து எத்தனை பேர் இருக்காங்க? ஒருத்தவங்க தான் இருக்காங்க, ப்ளஸ் 16 × 4 2 + 32 + 64 அப்ராக்சிமேட்டாக 98 வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக 98. அப்போ 98. அப்போ ஈக்குவலண்ட்டு மாஸ் ஈக்குவல் டு 98 டிவைடட் பை 2. கேன்சல் பண்ண என்னது? 4 49 இஸ் ஈக்குவல் டு 49. ரைட்டா? இஸ் ஈக்குவல் டு 49. இதோட யூனிட் என்னது? ஈக்குவலண்ட் மாஸ். மாஸுக்கு கிராம் போடணும். ஈக்குவலண்ட் மாஸில் கிராம் ஈக்குவலண்ட் -1. ரைட்டா? கிராம் ஈக்குவலண்ட் -1. ரைட்டா? கிராம் ஈக்குவலண்ட் மாஸ். மாஸுக்கு கிராம், ஈக்குவலண்ட்டுக்கு EQ. சரியா? கிராம் ஈக்குவலண்ட் மாஸ். ரைட்டா? அவ்வளோதான். ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் எக்ஸாமில் மார்க்லாம் எடுக்க முடியாது. நல்ல மார்க் எடுக்க முடியாது. மார்க் எடுக்க முடியும், நல்ல மார்க் எடுக்க முடியும். இது என்னதுப்பா? இட் இஸ் அ பேஸ். அப்போ ஃபார்முலா என்னது? ஈக்குவலண்ட் மாஸோட ஃபார்முலா என்னது? ஈக்குவலண்ட் மாஸ் ஃபார்முலா என்னது? இங்கே என்ன பார்த்தோம்? மோலார் மாஸ் ஆஃப் ஆசிட் இருக்கா? அப்போ இங்கே அதே தான், மோலார் மாஸ் ஆஃப் பேஸ் டிவைடட் பை என்ன வரும்? பெசிசிட்டி ஆஃப் த ஆசிட் பார்த்தோமா? இங்கே என்னது? அப்போ அசிடிட்டி ஆஃப் த பேஸ். இதோட பெசிசிட்டி என்னப்பா? இதோட அசிடிட்டி என்னது? என்னதுப்பா? இங்கே எத்தனை OH இருக்கு? இங்கே எத்தனை OH இருக்கு? ரைட்டா? இங்கே எத்தனை OH இருக்கு? ரைட்டா? இங்கே எத்தனை OH இருக்கு? ரைட்டா? இங்கே எத்தனை OH இருக்கு? ஒரே ஒரு OH தான் இருக்குது. ஸோ அப்போ த அசிடிட்டி இஸ் 1. ஒரே ஒரு OH ஆன் மட்டும் தான் இதுலேருந்து வரும். ரைட்டா?
KOH ரைட்டா. இப்போ இதே இது CaOH twice ரைட்டா. கால்சியம் ஹைட்ராக்சைடுனா CaOH2 இருக்கும் சரியா ரைட். அப்போ அடுத்து என்னது மோலார் மாஸ் ஆஃப் த பேஸ். மோலார் மாஸ் ஆஃப் த பேஸ் என்னது KOH. பொட்டாசியமோட அட்டாமிக் நம்பர் என்னதுப்பா பொட்டாசியம் மாஸ் நம்பர் 39 ரைட்டா. பொட்டாசியம் மாஸ் நம்பர் 39. அப்போ 39 + 16 + 1 46 ரிமைண்டர் 1 56 அப்போ 56 divided by 1 56 gram equivalent minus 1 கரெக்டா. 56 gram equivalent minus 1 கரெக்டா. Is that right? Clear? Right? Clear? ஆமாம் 5 மார்க்கில் அதுதான் வரும். நெக்ஸ்ட் ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் KMnO4 ரைட்டா. KMnO4 கண்டுபிடிக்கணும். KMnO4ன்றது என்னது இது ஆசிடும் கிடையாது பேஸும் கிடையாது. இட் இஸ் அ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ரைட்டா. இட் இஸ் அ ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இட் இஸ் ஆக்சிடைசிங் ரைட்டா. ஆக்சிடைசிங். ஸோ உனக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன ரெடியூசிங் ஏஜென்ட் என்னன்னு தெரியுமா ரைட்டா. ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன ரெடியூசிங் ஏஜென்ட் என்னென்னு டக்குன்னு சொல்லித்தரேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்ன ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா. இப்போ நான் இருக்கேன், நான் என்ன பண்ண போகிறேன் உன்னோட எக்ஸாமுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அப்போ நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். உன்னோட எக்ஸாமுக்கு நீ நல்ல மார்க் வாங்குறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் சரியா. அப்போ நான் தான் யார் ஹெல்ப்பர். ஸோ அப்போ நான் தான் என்னது ஏஜென்ட் மாதிரி உனக்கு. அதே மாதிரி இப்போது ஒரு எலமெண்ட்டு ஆக்சிடைஸ் ஆகணும். ஒரு எலமெண்ட்டுக்கு எலக்ட்ரானை லூஸ் பண்ணணும். ஒரு எலமெண்ட் கிட்டேருந்து எலக்ட்ரான் வெளியே போகணும் ரைட்டா. ஒரு எலமெண்ட் கிட்டேருந்து எலக்ட்ரான் வெளியே போகணும். அப்படி வெளியே போகணுன்னா யாரோ ஒருத்தவங்க இந்த எலக்ட்ரானை வாங்கிட்டு போகணும்ல, அந்த வாங்கிட்டு போகிறவங்க தான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ரைட்டா. இந்த காம்பவுண்டு கிட்டேருந்து எலக்ட்ரானை வாங்கிட்டு போகிறவங்க தான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் தான் இவங்கள்ட்ட வாங்கிட்டு போயிருக்கேன். அப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போது எனக்கு என்ன நடந்திருக்கு, எனக்கு என்ன அநியாயம் நடந்திருக்கு, இவனுக்கு எலக்ட்ரான் வேணான்னு சொன்னான், ஆனால் இவன் என்ன பண்ணான் இந்த எலக்ட்ரானை என் கையில் தள்ளிட்டான். அப்போ நான் என்னவா மாறி இருக்கேன், ஐ காட் ரெடியூஸ்ட். நான் என்ன பண்ணிட்டேன் ரெடியூஸ் ஆகிட்டேன். ஐ பிகம் ரெடியூஸ்டு. நான் ரெடியூஸ் ஆகிட்டேன். எனக்கு கெயின் ஆஃப் எலக்ட்ரான், இவனுக்கு லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ஆனால் எனக்கு கெயின் ஆஃப் எலக்ட்ரான். நான் யார் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு. நான் இவனுக்கு ஹெல்ப் பண்ண போனேன். நான் ஒரு ஏஜென்ட், நான் இவனுக்கு ஹெல்ப் பண்ண போனேன். இவனுக்கு ஹெல்ப் பண்ண போனனால நான் ரெடியூஸ் ஆகிட்டேன், எனக்கு எலக்ட்ரான் வந்துருச்சு ரைட்டா. அப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் itself losses itself gain electron ரைட்டா. itself gain electron. அப்போ ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன பண்ணும், itself losses electron ரைட்டா. losses electron, itself loss electron. அவ்வளோதான், இதுதான் மெயினானது. இதை நீ தெரிஞ்சுக்கினா போதும். ஏஜென்ட்டு கெயின் ஆஃப் எலக்ட்ரான், ரெடியூசிங் ஏஜென்ட்டு லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஆக்சிடேஷன் ரிடக்ஷனுக்கு ஆப்போசிட். ஆக்சிடேஷன்னா என்ன, ரிடக்ஷன் என்னவோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் ரைட்டா. ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் ஆப்போசிட்டாக இருக்க. அப்போ KMnO4 இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இங்கே இந்த Mn எத்தனை எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்கோன்னு எதாவது சொல்ல முடியுமா, எனி ஐடியா? ஏன்னா நம்மளோட ப்ராப்ளம் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெசனில் முக்கியமானது ஆக்சிடைசிங் நம்பர் மெத்தடு, அயன் எலக்ட்ரான் மெத்தட் இருக்குது. நான் அதை சொல்லித்தரேன் உனக்கு, அதை சொல்லித்தருவேன். ஆக்சிடைசிங் நம்பர், எலக்ட்ரான், அயன் எலக்ட்ரான் மெத்தடு அதில் நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து மெக்னீஷியம் பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து +7லேருந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் போகும். அதாவது +7லேருந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் போகும். ஸோ 5 எலக்ட்ரான். இட் லூசஸ் 5 எலக்ட்ரான். +7லேருந்து +2க்கு போகும். இட் லாசஸ் 5 எலக்ட்ரான் ரைட்டா. 5 எலக்ட்ரான்ஸ் இட் வில் பி லூசிங். 5 எலக்ட்ரான்ஸ் ரைட்டா. என்ன பண்ணும், 5 எலக்ட்ரான் இது லூஸ் பண்ணும். 5 எலக்ட்ரானை லூஸ் பண்ணும் ஓகேவா. இட் லூசஸ் 5 எலக்ட்ரான். இட் லூசஸ் 5 எலக்ட்ரான். +7லேருந்து +5, அதாவது இதில் +7 தான். இங்கே வந்து இங்கே இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7 தான்ப்பா. ஆனால் இது ஏஜென்ட்டில், ஏஜென்ட்னா என்ன பண்ணும், ஏஜென்ட் கெயின்ஸ் எலக்ட்ரானில் ரைட்டா. ஏஜென்ட் என்ன பண்ண போகுது, ஏஜென்ட் இஸ் கோயிங் டு இட் செல்ஃப் கெயின் எலக்ட்ரான். என்ன பண்ண போகுது, 5 எலக்ட்ரானை வாங்கிக்கும் ரைட்டா. 5 எலக்ட்ரான்ஸ். ராஜ் பசங்களா இங்கே +7ல் தான் இருக்குது, இங்கே +7ல் இருக்குது. பட் இவங்க வெளியே போகிறப்ப, இவங்க அடுத்து யாரோட ரியாக்ட் பண்ணுறப்ப, என்னவா பண்ண போகிறாங்க, இவங்க ரியாக்ட் பண்ணுறப்ப என்ன ஆவாங்க, they are going to gain 5 electrons. அதுதான் இங்கே நம்ம எழுதணும். இட் இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்,
இட்ஸ் கோயிங் டு கெயின் 5 எலக்ட்ரான். அதை தான் எழுதணும் நம்ம இங்கே. என்னது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னால. அப்போ ஈக்குவலண்ட் மாஸ் இஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ் ஆஃப் oxidizing agent or reducing agent divided by number of electrons. இது நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? K பொட்டாசியம்க்கு என்னது மாஸ் நம்பரு 39 தெரியும். Mnோட மாஸ் நம்பர் யாராவது சொல்ல முடியுமா? Mnோட மாஸ் நம்பர் ஆக்சிஜன் வந்து 4 இருக்கு. 4 × 16 32 64 வரும். Mnோட நம்பர் மட்டும் சொல்லுங்க யாராவது. Mnோட நம்பர் என்னது? Mnோட மாஸ் நம்பர் என்னது? அங்கே போய் எழுதிட்டு வரேன் நான். பிடிஎஃப்ல வேணும்ல. Mnோடது என்னது? Mnோட மாஸ் நம்பர் என்னது? மெக்னீஷியம் 56 வருமா? 56ஆ? 56ஆ 54ஆ? 56 தானே. Mn 56ஆ 54ஆடா? Mn is 56. 55 point something வரும். So we put it as 56. அப்போ 10 19க்கு 1 மிச்சம் ரிமைண்டர் 1 10 15 159 வருதா? 159 ரைட்டா? ஓகே 55 56 55 பாயிண்ட் சம்திங் 56 56 தான் ஆக்சுவலாக நம்ம புக்கு படி இருக்கும். 159 டிவைடட் பை 5 என்ன ஒரு அப்ராக்சிமேட்டாக 1 5 சார் 5 3 5 சார் 15 ரிமைண்ட் 3 5 சார் 15 அடுத்து 1 5 சார் 31.4 31.8 ரைட்டா? 31.8 கிராம் ஈக்குவலண்ட் -1 31.8 ரைட்டா? 31.8 கிராம் ஈக்குவலண்ட் -1 31.8 கிராம் ஈக்குவலண்ட் -1 31.8 31.5 அப்ராக்சிமேட்டாக இட்ஸ் ஓகே குட். நீங்கள் 55 போட்டிருந்தா 31.5 வந்திருக்கும். சரியா? ரைட். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் வாங்க. கொஞ்சம் வாங்க அவனிங்க. வேற லெவல் 5 மார்க்கில் ஃபர்ஸ்ட் கொஷினே இதுதான் ரைட்டா? கம்பல்சரி மட்டும் கிடையாது. உன்னோட 5 மார்க்கில் ஃபர்ஸ்ட் கொஷின் 5 மார்க்காகவும் வரலாம். உனக்கு லக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் 3 மார்க்காக கேட்கலாம் ரைட்டா? 5 மார்க்கோட ஃபர்ஸ்ட் கொஷினில் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. திஸ் டைப் ஆஃப் கொஷின் ரைட்டா? இதில் ஒரு 3 கொஷின் இருக்குது. இந்த 3 ரிப்பீட்டடாக ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயும் வந்துகிட்டே இருக்குது. எம்பிரிக்கல் ஃபார்மில் கட எழுதலாமா? ஃபர்ஸ்ட் மட்டும் நான் ஹெட்டிங் எழுதுவேன். அதுக்கப்புறம் நான் ஹெட்டிங் எழுத மாட்டேன் ரைட்டா? அதுக்கப்புறம் நீங்களாக பார்த்துக்கலாம் ரைட்டா? என்ன பண்ணணும்? எலமெண்ட் அப்படியே என் கூட சேர்ந்து சொல்லிட்டே வா, இல்லை நோட்ஸ் எடுத்துகிட்டே வா, உனக்கு ஈஸியாக இருக்கும் ரைட்டா? எலமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பர்சன்டேஜ், ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸா, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், அதுக்கப்புறம் மோலார் மாஸ் ரைட்டா? மோலார் மாஸ். சரியா? அடுத்து சொல்லிட்டே வந்து ஒருத்தர் கூட ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற. ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற? இதுக்கப்புறம் ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். அடுத்து ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? சிம்பிளஸ்ட் ரேஷியோவா? அதுக்கப்புறம் சிம்பிள் ரேஷியோ. அடுத்து லாஸ்ட்டாக ஹோல் நம்பர் ரைட்டா? சிம்பிள் ரேஷியோ. அடுத்து ஃபைனல் ஹோல் நம்பர். சரியா? ஸோ எலமெண்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க இங்கே? கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். கார்பன் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு? 32. ஹைட்ரஜன் 4%. ஆக்சிஜன் 64%. மோலார் மாஸ் என்னது கார்பனுக்கு? சரியா? ஓகே, மோலார் மாஸ் என்னது கார்பனுக்கு? ஸோ வி நோ தட் மாஸ் தான் தெரியல. 1 16. அடுத்து என்ன பண்ணணும்? அப்போ இவங்க 2 பேரும் டிவைட் பண்ண ரைட்டா? 32 டிவைடட் பை 12, 4 டிவைடட் பை 1, 64 டிவைடட் பை 16. ஆன்சர் என்ன வரும்? 32 divided by 2 என்னது? 12. 32 divided by 12. 32 divided by 12 2.66. கொஞ்சம் என் கூட ஃபாஸ்ட்டாக பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும், இல்லைனா கஷ்டம் ரைட்டாக. 2.66 ரெண்டுமே 2.6. இங்கே வந்து 4, this is also 4. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்? சிம்பிளஸ்ட் ரேஷியோவில் இந்த நம்பர்லேயே எந்த வேல்யூ சின்னதாக வந்துச்சோ அந்த நம்பர் வச்சு எல்லாத்தையும் டிவைட் பண்ணணும். இங்கே வந்ததுலேயே எந்த நம்பர் சின்னதோ அதை வச்சு டிவைட் பண்ணணும். அப்போ 2.66
divided by 2.66 is equal to 1. 4 divided by 2.66, 4 divided by 2.66. So 2.66 ஆல் டிவைட் பண்ணுறப்ப என்ன வரும்? 2 டைம்ஸ் வருமா 1.5 வருமா? இது எல்லாமே 1.5 1.5 வரப்போகுது ரைட்டா? 1.5 1.5 இது டெசிமலில் இருக்குது. ஹோல் நம்பராக மாற்றணும்னா இன்ட்டு காமனாக ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 3 3 இதுதான் நம்மளோட ஃபைனல் வேல்யூ. அப்போ C2H3O3 ரைட்டா? C2H3O3 C2H3O3 is the final answer. என்ன கேட்குறாங்க? Find the empirical formula. அவ்வளோதான், இதுதான் empirical formula. C2H3O3 தான் final answer ரைட்டா? C2H3O3 is the final answer. சரியா? ரைட்டா? ரைட், தட்ஸ் இட். நெக்ஸ்ட் கொஷின் போகலாங்க. அதே மாதிரி அடுத்த ஒரு கொஷின், கார்பன் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு? கார்பன் இஸ் 40%, ஹைட்ரஜன் 6.6, ஆக்சிஜன் 53.4% இருக்கு. ரைட்டா? அடுத்து என்ன பண்ணணும்? எப்பயும் போல் நம்ம வேல்யூ போடலாமா? இது 12, இது 1, இது 16. அப்போ 40 டிவைடட் பை 12, 6.6 டிவைடட் பை 1, 53.4 டிவைடட் பை 16. என்ன வேல்யூ வரும்பா? சி இதெல்லாம் அப்படியே நீ மனப்பாடம் பண்ணிடலாம். என் கூடயே சேர்ந்து எழுதுனேன்னு வச்சுக்கோயேன், என் கூடயே சேர்ந்து படிக்கிறப்ப உனக்கு சூப்பராக புரிஞ்சிடும். நீ அப்படியே மனப்பாடம் பண்ணிடலாம். நீ திருப்பி எதுவுமே பண்ண தேவையில்லை ரைட்டா? என் கூடவே பண்ணுறப்போ நீ ஈஸியாக மனப்பாடம் ஆகிடும். இட் இஸ் 3.3, 6.6 வரும். இது திரும்ப 3.3 வரும். ஸ்மாலஸ்ட் நம்பர் வச்சு டிவைட் பண்ணணும். அப்போ 3.3 3.3 டிவைடட் பை 3.3, 6.6 டிவைடட் பை 3.3, 3.3 டிவைடட் பை 3.3. அப்போ இதோட வேல்யூ என்னது? இதோட வேல்யூ என்னது? 1 2 1. அப்போ ஆல்ரெடி சிம்பிளஸ்ட் ரேஷியோவே கரெக்டாக தான் இருக்குது. அப்போ CH2O, CH2O இஸ் த ரைட் ஆன்சர். ஃபைண்ட் த எம்பிரிக்கல் ஃபார்முலா மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ CH2O கிளியரா? CH2O 1 to 1, 1 to 3 இல்லை 1 to 1, இதுவும் திருப்பி 1 தான். சரியா? நான் இதெல்லாம் பொறுமையாக போக வேண்டிய அவசியமே இல்லை. கடன் பண்ணிடலாம் ரைட்டா? என் கூடவே சேர்ந்து படிச்சிங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம் ரைட்டா? இப்போவாவது படிக்க வாங்க. ஒரு வருஷம் ஃபுல்லாக படிக்கலை, பப்ளிக் எக்ஸாம் கேன்சல்னு சொன்னதுக்கப்புறம் இப்போவாவது படிக்கவா? சரியான கொஷின். இந்த தடவை உன்னோட 2 மார்க் கம்பல்சரியில் இந்த கொஷினை நீ என்ன பண்ணலாம்? எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். யூ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் கொஷின் ரைட்டா? ரைட்டா? இதை நீ என்ன பண்ண பார்க்கலாம் ரைட்டா? ஃபார்மாலிட்டி, வெரி குட் வெரி குட். சரியா? கவனிங்க. How many moles of hydrogen is required to produce 10 moles of ammonia? இந்த கொஷினுக்கு என்ன தெரியுமா எழுதணும்? நீங்கள் ஈக்குவேஷன் எழுதணும். அமோனியா எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து எனக்கு அமோனியா கிடைக்குது ரைட்டா? நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து தான் எனக்கு என்ன பண்ணுது? அமோனியா கிடைக்குது. அப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக இருக்கா? கண்டிப்பாக மோல் கான்செப்டை வச்சு பண்ணுறப்ப நம்ம ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணியிருக்கணும். N2 + H2 gives NH3. நைட்ரஜன் 3 இருக்கா? அப்போ இங்கே 3, இங்கே 2 போடுங்க, சரியாயிடுச்சு ரைட்டா? ஹைட்ரஜன் நைட்ரஜன் கம்ப்ளீட்டாக பேலன்ஸ் ஆகிடுச்சு. நல்லா கவனிங்க, கவனமாக கவனி. ரொம்ப 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 முக்கியமான ஒரு கான்செப்ட் கவனிங்க. இப்போது இந்த ஸ்டாக்கியோமெட்ரி படி, இந்த ஈக்குவேஷன் படி நல்லா பாருங்கள். இந்த ஈக்குவேஷன் படி 1 mole ஆஃப் நைட்ரஜன் ரைட்டா? மோல் இங்கே எழுதுகிறேன் நான். 1 mole ஆஃப் நைட்ரஜன் 3 mole ஆஃப் ஹைட்ரஜன் சேர்ந்தா எனக்கு 2 moles ஆஃப் அமோனியா கிடைக்குது. எனக்கு என்ன கிடைக்குது? 2 moles ஆஃப் அமோனியா கிடைக்குது. சரியா? 2 moles ஆஃப் அமோனியா கிடைக்குது. நல்லா கவனிங்க. முன்னாடி 1 தானே இருக்குது. 1 mole ஆஃப் N2வும் 3 mole ஆஃப் H2வும் போட்டால் எனக்கு 2 mole ஆஃப் NH3 கிடைக்குது. இதுதான் என்ன அப்படின்னா கான்செப்ட். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இப்போ என்ன தெரியுமா கேட்டிருக்காங்க? எனக்கு 10 moles ஆஃப் அமோனியா வேணும். எனக்கு இங்கே 10 வரணும். அப்போ how many moles of hydrogen will be there அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா? புரியுதா? நான் சொல்கிறது புரியுதா? ரைட்டா? புரியுதா? ரைட், புரியுதா இப்போ நான் சொல்கிறது? ரைட், ஓகே. ரைட், அதாவது ஈக்குவேஷன் எழுதிட்டேன். ஈக்குவேஷன் எழுதுனதுக்கப்புறம் ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1 mole ஆஃப் நைட்ரஜனும் 3 mole ஆஃப் ஹைட்ரஜனும் சேர்ந்தா எனக்கு 2 moles ஆஃப்
அமோனியா கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க. கேள்வியில் 10 moles ஆஃப் அமோனியா வேணும்னா எவ்வளோ ஹைட்ரஜன் எடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல எக்ஸ் நான் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் டூ த கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ என்ன பண்ணலாம், இதை சென்டென்ஸ் எழுதணும். நீ எக்ஸாம்பிள் எழுதுறதுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லித்தரேன். சரியா? ரைட். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 moles ஆஃப் ஹைட்ரஜன் gives 2 moles of NH2, 2 moles of NH3. அப்போ x moles of hydrogen gives 10 moles of NH3. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 3 into 10 is equal to x into 2 அப்படின்னு எழுதிடலாம். ரைட்டாக இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இந்த ஒரு சென்டென்ஸ் எழுதிட்டேன்னா நம்ம இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறதுக்கான ரீசன் நம்ம எழுத தேவையில்லை. இதை மட்டும் பண்ணால் போதும். சரியா? இப்போ என்ன வரும், எக்ஸ் தானே எனக்கு தேவை. எக்ஸ் ஈக்குவல் டு 3 into 10 divided by 2, 2 5 அப்போ 15 moles தேவை. ரைட்டா? 15 moles ஆஃப் ஹைட்ரஜன் தேவை. ஆன்சர் என்னது? 15 moles. ஆன்சர் என்னது? 15 moles. That's it. Super. Next, calculate the amount of water produced by combustion of 32 gram. Combustion, ரைட்டா? கம்பஷன்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கம்பஷன் வந்தால் என்ன பண்ணணும் பசங்களா? நான் சிம்பிளாக சொல்கிறேன். இத்தனை நாள் நான் என் லைஃப்பில் சீரழிச்சிட்டேன், இத்தனை நாள் நான் வந்து மோசமாக விட்டுட்டேன், இவ்வளோ நாள் நான் படிக்கலை, இப்போயாவது எனக்கு சொல்லித்தர யாராவது ஒருத்தவங்க கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு உட்காந்து கஷ்டப்பட்டு படிக்கணும்னு நினைக்கிற பசங்க மட்டும் இருங்க. அன்வான்டாக இஃப் யூ வாண்ட் டு சேட், நிறைய அப்கமிங் லைவ் நாங்களே போட்டு வச்சுருக்கோம், அங்கே போய் தொலைஞ்சிரு. நிஜமாக சொல்கிறேன், இங்கே இருந்து படிக்கிறவனையும் கெடுக்காத. உங்கள் அம்மா அப்பா நிறைய காசு வச்சுருக்கலாம், நிறைய நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு படிக்கணுன்ற அவசியம் இருக்காது. ஏன்னா 11th தேவையே இல்லை, நாங்கள் 12th படிச்சுக்கோன்னு நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம். தயவு செஞ்சு சேட்டை விட்டு வெளியே போயிடுங்க. சரியா? நானும் ரொம்ப நேரம் கன்சிடர் பண்ணாமல் இருக்கணும்னு பார்க்குறேன். பட் இட் இஸ் டிஸ்டர்பிங் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. இன்னொரு தடவை நான் சொல்ல மாட்டேன், இதே மாதிரி டிஸ்டர்ப் ஆச்சுன்னா யார் யாருக்கெல்லாம் சேட் டிஸ்டர்ப் ஆகுதோ நீங்கள் எல்லோரும் ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு சேட் ஆஃப் பண்ணிவிடு. உனக்கு எதாவது தேவைன்னா மட்டும் நீ என்ன பண்ணு, ரிப்ளை பண்ணு. இல்லைனா ரிப்ளை பண்ணாத, நீ கவனிக்க மட்டும் செய்யுங்க. சரியா? இதுக்கப்புறம் உட்காந்து நான் திரும்ப திரும்ப சொல்லலாம் மாட்டேன். அவ்வளோ ப்ராப்ளம் நடத்தணும். மணி 7:30 ஆச்சு. சரியா? ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டீச். படிக்கணும்னு விருப்பம் இருக்கவனை மட்டும்தான் நான் லைவ் வர சொன்னேன். அவன் மட்டும் லைவ் வா. நீ பேசுகிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னா வேறு இடம் இருக்குது, நீ அங்கே போய் பேசு. சரியா? அவ்வளோதான். எனக்கு கோவம்லாம் கிடையாது. இதனால எனக்கு வந்து இப்போ நிறைய பேர் பார்த்துட்டாங்கன்னா எனக்கு வந்து வேதாந்துல பாராட்டுறதிலும், கம்மியான பேர் பார்த்தா வேதாந்துல வந்து என்னை டிமோட்டிவேட் ஒன்றும் பண்ண மாட்டாங்க என்னைய. சரியா? எனக்கு சம்பளம் வர்றது வந்துகிட்டே தான் இருக்கும். எனக்கு தேவையே கிடையாது. என் மனசுக்காக எனக்கு சொல்லியிருக்கிறத நான் செய்யணும். இவ்வளோ பேர் படித்தானா, என்னால் 11th இவ்வளோ பேர் மார்க் வாங்கினானா, ஏன்னா 12th திருப்பி நாங்கள் நடத்த தான் போகிறோம். 12th எப்படி படிக்கிறான் பார்த்தியா? பப்ளிக் எக்ஸாம் இருந்ததுன்னா நீனும் படிச்சிருப்ப. பப்ளிக் எக்ஸாம் இல்லை, அதனால நீ படிக்கலை, போயிட்டு போகுது, பரவாயில்ல. ஆனால் லாஸ்ட் மினிட்ல உங்கள் ஸ்கூலில் தண்ணி தெளித்து விட்ட மாதிரி எங்களாலே விட முடியும். வி கேன் டூ தட். ஸ்டாவனி மேம் ஒரு லைவ் போனாங்கன்னா அடுத்த செகண்ட் லைவில் என்னால் 12th போக முடியும். கரெக்டு தானே? வி கேன் டூ தட். எங்களால் பண்ண முடியும். அங்கே தான் வியூஸ் நிறையா வருது. எதுக்கு இங்கே வரணும்? கீழே போனால் 10th ஸ்டாண்டர்ட் அந்த சேனலில் அங்கே போய் எடுக்க முடியும். 11th எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. 11th எடுக்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 11th இறங்கி எடுக்கிறோம் அப்படின்னா 11th படித்தாதான் 12th ஈஸி. சரியா? 11th படித்தாதான் 12th நீ போய் ஈஸியாக மார்க் வாங்க முடியும். நீட் ஜேஇ எக்ஸாம் எழுத முடியும். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்டர் ஆகிட மாட்டானா, ஒருத்தன் ஐஐடி என்ஐடி ஜிப்மர் ஜிப்மரோ அல்லது விஐடியோ எஸ்ஆர்எம்ஜியோ பெரிய பெரிய காலேஜில் படிச்சிட மாட்டானா? கஷ்டப்படுற அம்மா அப்பாவோட சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் மாறிட மாட்டீங்களான்றது தான். சரியா? அவ்வளோதான். அதுக்காக தான் நடத்திட்டு இருக்கோம். 11th வீடியோ போடணுன்ற தாட்டே இல்லை, அவசியமும் கிடையாது. தமிழ்லேருந்து இங்கிலீஷ்லேருந்து எதுக்கு போடுறோம்? மார்க் வாங்கணும். நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லித்தர ஆள் இல்லாமல் ஸ்கூலில் சொல்லித்தரல, ஸ்கூலில் எதுவும் பண்ணலை, எக்ஸாம் மட்டும் வைக்கிறாங்க அப்படின்னு புலம்புறவன் நிறைய பேர் இருக்கான் நம்ம சேனலில். அவனுக்காக தான் நடத்திட்டு இருக்கோம். சரியா? ஸோ பேசணும்னு நினைக்கிறேன், போயிரு. ப்ராப்ளம் படிக்கணும், ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்ல தெரியுதுல்ல, அப்போ படிக்கணும்ல, படிக்க வாங்க. சரியா? கவனிங்க, வாங்க போகலாம். நோ ப்ராப்ளம். லெட் அஸ் ஸ்டார்ட் வித் தட். கம்பஷன் அப்படிங்கிறது ரைட்டா? கம்பஷன் என்ன? கம்பஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன தெரியுமா மீனிங்கு? கம்பஷன் அப்படிங்கிறதுக்கு கம்பஷன்னாலே அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அர்த்தம். ரைட்டா? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். எப்பயுமே ஆக்சிஜன் ஆட் ஆனால் இருக்கிறது தான் என்ன அப்படின்னா கம்பஷன். ரைட்டா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
water என்ன calculate the amount of water produced by combustion of methane. இதே மாதிரி பின்னாடி ஒரு சம் இருக்கு சரியா, இதே மாதிரி பின்னாடி ஒரு சம் இருக்கு கவனிச்சுக்கோ ரைட்டா. மீத்தேன் ஃபார்முலா என்னது CH4. CH4 ஓட கம்பஷன் நடக்குதுன்னா எனக்கு ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜனை ஓன்னு எழுதக்கூடாது, இதெல்லாம் தான் பண்ணுற மிஸ்டேக்கு. ஆக்சிஜனை O2ன்னு எழுதி பாருங்கள் ரைட்டா. O2ன்னு எழுதி பழகுங்க கரெக்டாக இருக்கும். மீத்தேன் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுறப்ப நல்லா கவனி, எந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் வேணால் எடுத்துக்கோ, மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன், பென்டேன், மெத்திலீன், எத்திலீன், ப்ரோபிலீன், பியூட்டிலீன், பென்சின், என்சின் எவனை வேணால் எடுத்துக்கோ. எந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்து ஆக்சிஜனோட எரிச்சேன்னு வச்சுக்கோங்க, ஆக்சிஜனை போட்டு கொளுத்தி விட்டேன்னா அவுட்புட்டு கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் மட்டும்தான் வரும். எப்பயுமே கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் தான் ரைட்டா. இட்ஸ் கோயிங் டு பி கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர், இதுதான் எப்பயுமே வரும். இப்போ ஈக்குவேஷனை மட்டும் பேலன்ஸ் பண்ணணும். கார்பன் 1 இருக்குது, கார்பன் 1 பிரச்சனை கிடையாது ரைட்டா. அடுத்து ஹைட்ரஜன் 4 இருக்குது, ஆனால் அங்கே 2 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு 2 போட்டுக்கிறேன். இப்போ ஆக்சிஜன் என்ன ஆயிடுச்சு, இங்கே 2 இங்கே 2 4 இருக்குது. அப்போ இங்கே ஒரு 2 போட்டுக்கலாமா? ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சா? ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சா? we have to balance the equation. ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம செய்ய முடியும். இப்போ வாங்க, calculate the amount of water, not the moles. amount of water கேட்டிருக்காங்க ரைட்டா. எவ்வளோ வாட்டர் இருந்திருக்கும், calculate the amount of water கேட்டிருக்காங்க ரைட்டா. amount of water, amount of water எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்துடலாமா? ரைட். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், 1 mole of மீத்தேனும் 2 mole of ஆக்சிஜனும் எடுத்துக்கிட்டா எனக்கு 2 moles of water கிடைக்குது ரைட்டா. 2 moles of water கிடைக்குது சரியா. இப்போது என்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, நான் எடுத்துக்கிட்டது 32 கிராம் ஆஃப் மீத்தேன், 32 கிராம் ஆஃப் மீத்தேன் சரியா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ 32 கிராம், அப்போ இதெல்லாம் கிராமுக்கு மாற்றலாம் ரைட்டா. இது கிராமுக்கு மாற்றலாமா இல்லை மோல்ஸ்க்கு மாற்றிடலாம்? 32 கிராமை மோல்ஸ்க்கு மாற்றணும். இந்த கொஷினை லிட்டில் பிட் ட்ரிக்கி ரைட்டா. பவர் ரொம்ப கம்மியாக இருக்கா, பிரைட்னஸ் எப்படி, எனக்கு கரெக்டாக தான்டா இருக்குது. ஒருவேளை நான் இப்போ ஓகேவா? இஸ் இஸ் கிளியர் நவ்? இப்போ கிளியராக இருக்கா? கேன் யூ சே திஸ்? ஆக்சுவலாக நான் சொல்லியிருக்கேன் டீம்கிட்டையும் கொஞ்சம் கிளாரிட்டி இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு. நேற்றெல்லாம் கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு தான். இப்போ ஓகேவா? கொஞ்சம் நான் ஓகேவா? ரைட் ரைட் ஓகே. அப்போ என்னோடய ஃபோனில் பார்க்க வேண்டாம் சரியா. ரைட். அப்போ calculate the amount of water produced. 32 கிராமில் இருக்குது. எப்பயுமே இந்த கிராமில் வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். கிராமில் இருக்கவங்கள மாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சி, இப்போ யார் யாரெல்லாம் வீடியோ பார்த்துட்ருக்கியோ வெயிட் பண்ணு, இதுக்கு அடுத்து நான் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுக்க போகிறேன் ரைட்டா. உன்னோட 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th போகிறதுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் நான் கொடுக்க போகிறேன் சரியா. கவனிங்க ரைட். ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் இருக்குது. யார் யாருக்கெல்லாம் அந்த அப்டேட் வேணுமோ வெயிட் பண்ணு. ஸோ அப்போ 32 கிராம் ஆஃப் மீத்தேன், 32 கிராம் ஆஃப் மீத்தேன் இருக்குது. கிராமை மோல்ஸ்க்கு மாற்றணும். எப்படி மாற்றலாம்? மோல்ஸ் எப்படி மாஸை எப்படி மோல்ஸ்க்கு மாற்றுவேன்? மாஸ் எப்படி மோல்ஸ்க்கு மாற்றுவேன்? மோல்ஸ் ஃபார்முலா என்னதுப்பா? மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ். மாஸ் என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ என்ன தேவை எனக்கு? மோல்ஸ் தானே தேவை, மாஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதிலேருந்து மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். மோல்ஸ் ஈக்குவல் டு, சாரி கரெக்டு தானே? ஆமாம், மோல்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ மாஸ் என்னது? 32 கிராம் டிவைடட் பை CH4ஓட மோல்ஸ் என்னதுப்பா? CH4ஓட மோல்ஸ் என்னது? CH4 எவ்வளோ மோல்ஸ் இருக்குது? CH4 எவ்வளோ மோல்ஸ் இருக்குது? கார்பன் அட்டாமிக் நம்பர் 12, ஹைட்ரஜன் 4 பேர் இருக்காங்க. அப்போ 12 4 அப்போ 16, 32 டிவைடட் பை 16 ஈக்குவல் டு 2 மோல்ஸ் ரைட்டா. ஈக்குவல் டு 2 மோல்ஸ். அப்போ 32 கிராம் ஆஃப் மீத்தேன்கிறது 2 மோல்ஸ். 32 கிராம் ஆஃப் மீத்தேன்கிறது 2 மோல்ஸ் சரியா. அப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், calculate the amount of water produced by combustion of 32 grams of methane ரைட்டா. 32 grams of methane. நல்லா கவனிங்க, ஒரு விஷயத்தை செஞ்சு இப்போ திருப்பி நம்ம அடுத்து மாற்ற போகிறோம். நல்லா கவனிங்க. 1 மோல் நான் இப்போ போட்டிருக்கேன் ரைட்டா. நான் 1 மோல் ஆஃப் மீத்தேன் எடுத்தால் எனக்கு 2 மோல்ஸ் ஆஃப் வாட்டர் கிடைக்குது ரைட்டா. 1 மோல் போட்டால் 2 மோல் கிடைக்குது. அப்போது 2 மோல் இப்போ எனக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? நீங்கள் 32 கிராமுங்கிறது 2 மோல்ஸ் ரைட்டா. 2 மோல்ஸ். அப்போ 2 மோல்ஸ் என்ன பண்ணணும், நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ 2 moles of carbon ரைட்டா. 1 moles of
1 mole of CH4 gives 2 mole of H2O. அப்போ 2 moles of CH4 gives x moles of H2O. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சம்ல பார்த்தோம்ல கிராஸ் மல்டிப்ளை, அதே மாதிரி இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அதே மாதிரியே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கிராஸ் மல்டிப்ளை, இதையும் அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், x into 1 is equal to 2 into 2. அப்போ x equal to என்னதுப்பா 4 moles. அப்போ என்னது 4 moles ஆன்சர். ரைட்டா? 1 mole போட்டால் 2 mole கிடைக்குது. அப்போ 2 mole போட்டால் 4 mole கிடைக்குமா? இது ஈஸியான ஆன்சர். ஆனால் இதை கொஷின் பேப்பரில் கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணி ஆகணும், இதை கொஷின் பேப்பரில் கேட்குறப்ப நம்மளால் ஆன்சர் இப்படி எழுத முடியாது, ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதணும். இன்னும் ஆன்சர் முடியலை, ஸ்டில் த ஆன்சர் இஸ் நாட் கம்ப்ளீட். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, they have asked the amount of water, அமௌண்ட் கேட்டிருக்காங்க. அமௌண்ட்னா மாஸில் கண்டுபிடிக்கணும். அப்போ 4 moles of வாட்டரோட மாஸ் என்ன சொல்லு பார்க்கலாம் டக்குன்னு. 4 molesங்கிறது மாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், அப்போ 4 moles of H2O. அப்போ இப்போ தானே பார்த்தோம் நம்ம மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ். அப்போ எனக்கு மாஸ் தேவை. அப்போ மாஸ் ஈக்குவல் டு மோல்ஸ் இன்ட்டு மோலார் மாஸ். மோல்ஸ் என்னது 4, வாட்டரோட மோலார் மாஸ் என்னது, வாட்டரோட மோலார் மாஸ் ஈக்குவல் டு 18. கரெக்டாக? ஹைட்ரஜனுக்கு 18. அப்போ என்னது 4 into 18. 4 into 18 என்னது 4 8 32 2 3 72. ரைட்டா? 72 கிராம். அப்போ மாஸ் ஈக்குவல் டு 72 கிராம். ரைட்டா? மாஸ் ஈக்குவல் டு என்னது 72 கிராம். மாஸ் 72 கிராம். சூப்பரா? ரைட்டா? மாஸ் என்னது 72 கிராம். ஓகேவா? ரைட் பசங்களா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கோவமாக பேசினேன்ல, ஏன் கோவமாக பேசினேன் அப்படின்னா, எப்படியாவது உன்னைய ஒரு 600 வாங்க வச்சிட முடியாதா அப்படிங்கிறதுக்காக தான். அந்த சம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லிட்ரலி ஐ ஃபெல்ட் லிட்டில் பேட். என்ன அப்படின்னா கொஞ்சம் கோவமாக தான் இருந்துச்சு. பட் நான் அதை பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் ஸ்கூல் கூட அதாவது லட்சமாக ஃபீஸ் வாங்குகிற ஒரு ஸ்கூல் கூட உங்களை வந்து பெருசாக கன்சிடர் பண்ணாமல் நீ 11th படிக்க வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டாங்க. அப்படி இருக்கப்போ நம்ம இவ்வளோ தூரம் எடுத்து பண்ணுறோம், பட் நம்ம பசங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தம். அதனால தான், மற்றபடி ப்ராப்ளம் இல்லை. சரியா? ஸோ இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு ஸ்கோர் 600 out of 600, அதை விடு 200 out of 200 கட் ஆஃப். நம்மளோட எய்மு நீட்டு ஜேஇ இருந்தாலும் நிறைய பேருக்கு ஸ்டேட் கோட்டாவில் அந்த 200 out of 200 கட் ஆஃப்ங்கிறது வேறு லெவலில். 200 out of 200 கட் ஆஃப் யாருக்காவது அந்த ஆசை இருக்கா? யாருக்காவது அந்த ஆசை இருக்கா? ஏன்னா நான் படிக்கிறப்பெல்லாம் அந்த கட் ஆஃப்லாம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு ஒன்று இருக்கும். 12th முடிச்சு அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்க காலேஜுக்கே என்ட்ரன்ஸ் எழுதணும். உனக்கு தான் பெனிஃபிட். 12th மார்க்கை வச்சு உனக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? 12th மார்க்கை வச்சு என்ன அப்படின்னா காலேஜில் சீட் கொடுக்குறாங்க. நான் படிக்கிறப்ப என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். ரைட்டா? ரைட்டா? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். என்ட்ரன்ஸில் நிறையா மார்க் எடுத்தால் மட்டும்தான். நீ வாத்தி படம் பார்த்துருப்பேல, வாத்தி படம் பார்த்துருக்கேல, தனுஷ் படம், அதில் ஒரு எக்ஸாமுக்கு தனுஷ் சொல்லி தருவார்ல, பார்த்துருக்கே இல்லையா? அந்த எக்ஸாம் தான். அது என்ன அப்படின்னா 12th முடிச்சுட்டு காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம எழுத வேண்டிய டெஸ்ட். அது அந்த டெஸ்ட் எழுதி தான் போகணும். நீங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு கிடையாது. ஜஸ்ட்டு 12th மார்க்கே போதும், உங்களோட 12th மார்க்கே. அப்போ உங்களோட 12th மார்க்கில் நீங்கள் எக்கச்சக்கமாக இருக்கணும். 199. என்னோடய ஃப்ரெண்டு, நான் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு. நான் வந்து எனக்கு அதுவும் இல்லாமல் இன்ஜினியரிங் காலேஜ் எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு பிட்ஸுன்றதுனால பிட்ஸ் எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் ஆகி நான் போயிட்டேன். எனக்கு இந்த இன்ஜினியரிங் காலேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. மெரைன்னால நான் பிட்ஸில் தான் படிக்கணுன்றதுக்காக நான் அதை எய்ம் பண்ணி போய் என்னோடய ஃப்ரெண்டு என்னோடய மார்க் கம்மியானா அவன்லாம் ரொம்ப வருத்தப்பட்டான். பேசாமல் இப்படி கூட வந்து 198.25 நல்லா கவனிச்சுக்கோ. 198.25 கட் ஆஃப். ரைட்டா? அதாவது என்னோடய ஃப்ரெண்டு மீன்ஸ் ரிலேட்டிவில் இருந்தவங்க, நான் என்ட்ரன்ஸ்லாம் எழுதுனதுக்கப்புறம் இருந்தவங்க. 198.25. மதுரையில் தியாகராஜா காலேஜ் தான் அவனோட எய்மு. அதுதான் வேணும், அந்த காலேஜில் தான் சேர்ந்தா இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் அங்கே தான் நான் எடுத்து படிப்பேன்னு உட்காந்துருந்தான். ரைட்டா? மெக்கானிக்கல். இப்போ மெக்கானிக்கல்லாம் இன்றைக்கும் மெக்கானிக்கலோட மவுஸ்லாம் குறையலை அந்த மாதிரி. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா 198.25 198.28 198.25 198.28. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 25 28லாம் நார்மலைசேஷன்லாம் நிறையா பண்ணுவாங்க. 25 அதுக்கப்புறம் 75
இந்த மாதிரி 0.25 அதில் இவனுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு வரைக்கும் பிளேஸ் ஆயிடுச்சு. மெக்கானிக்கல் சீட்டு ஒரு கிளாஸில் 40 சீட் இருக்குன்னா அதோட முடிஞ்சிருச்சு. இவன் 41வது ஆளாக இருக்கான், சீட் கிடைக்கல. 198.25. அப்போ எப்படி இருக்கும்? எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள். ஒன்றுமே பண்ண முடியாது. திருப்பி வேறு நல்ல காலேஜ் கிடைக்கும். என்ன இருந்தாலும் ட்ரீம் காலேஜ்னு இருக்குல்ல, அதில் தான் படிக்கணும் அப்படின்னு. இந்த காலேஜில் படிக்கிறதுக்காக தான் நான் வந்து படிப்பேன், இந்த காலேஜில் படிக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ மார்க் எடுத்தேன் அப்படின்னு. 198.25டா. நான் சொன்னதை யோசிச்சு பாரு எவ்வளோ மார்க்குன்னு. கவனிச்சுக்கோங்க சரியா. நீ ஒரு 2.5 மார்க் விட்டுறேன்னா அது வந்து இந்த காலேஜில் மட்டும். பட் ஆல் ஓவர் தமிழ்நாடு ரேங்க் பார்த்தோன்னா அந்த 0.25 மார்க்குக்குள்ளே 1000 பேர் இருப்பான். 1500, 2000, 3000 பேர் கூட இருப்பாங்க, சொல்லவே முடியாது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ உனக்காக உன் கூடவே இருந்து படிக்கிறதுக்கு நாங்கள் எல்லோரும் ரெடியாக இருக்கோம். நீனும் அதுக்கேற்ற மாதிரி படிக்கவா படிக்கலாம் நம்ம. ஸோ நம்ம பேட்சில் ஜாயின் பண்ண லிமிட்டட் டைம் ஆஃபர் தான். நீ புக்ஸோட ஆர்டர் பண்ணுறனால பண்ணிக்கலாம், இல்லை வெறும் கோர்ஸ் மட்டும் போதுன்னா இதை மட்டும் கிளிக் பண்ணி ஜஸ்ட் இப்போயே லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்மளோட சாட்லேயும் அதோட லிங்க் அட்டாச் பண்ணியிருப்பேன் சரியா. ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணு. 1999 சரியா, 1 இயர்க்குரிய கோர்ஸ். ஸோ இப்போயே ஜாயின் பண்ணிக்கோ. சொல்ல தான் முடியும், அதுக்கப்புறம் நீங்கள் தான் பண்ணணும். ஸோ இப்போவே அதை ஜாயின் பண்ணிக்கோ. ஒரு வருஷத்துக்கான ஃபிக்ஸ் சரியா. ட்ரீம் காலேஜ் ஐஐடி தான். எஸ் தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஐஐடினாலுமே கான்செப்ட் வேணும்ல, அதனால தான் சரியா. போகலாமா? ரைட். யாரெல்லாம் அடுத்து ஒரு டு யூ வாண்ட் எனி பிரேக்? 200 கட் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜ். டே 200 காலேஜுக்கெலாம் கவர்மெண்ட் காலேஜ் தான்டா கிடைக்கும். ரைட்டா, வேறு என்ன கிடைக்க போகுது? ஓகே, ஐஐடிஎம். குட் குட் குட். எனக்கு தெரியும் ஒரு 4-5 பேர் ஐஐடிஎம்மில் படிக்கிறதுக்காக இருக்காங்கன்னு தெரியும் சரியா. ஓகே ரைட். 8:15க்கு நம்ம பிரேக் எடுத்துக்கலாம் ரைட்டா. 8:15க்கு நம்ம கரெக்டாக சரியா. 8:15 PM we are going to take break. நெக்ஸ்ட் பிரேக். ஸோ அது வரைக்கும் பிரேக் இல்லை, ஃபாஸ்ட்டாக போக போகிறோம். ஈஸியான சம்மா தான் இருக்க போது. அடுத்து இருக்கிறதுலாம் சூப்பராக நம்ம போகலாம். வெரி குட்ரா. எனக்கு நோன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரேக்கே வேண்டாம். வெரி குட். வாங்க. How much volume of chlorine is required to form 11.2 liters of HCl? ரைட்டா, 11.2 liters of HCl நான் உருவாக்கணும் ரைட்டா. எனக்கு அது தேவை. வால்யூம் கொடுத்தனால 273 கெல்வின் கொடுத்துருக்காங்களா, 1 ATM கொடுத்துருக்காங்களா. மோல் கான்செப்டில் உனக்கு தெரியும்ல, வால்யூம் வரப்போ அட் எஸ்டிபி இருக்கணும். அட் எஸ்டிபி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இதெல்லாம் என்ன பண்ணணும் நம்ம பார்க்கணும் ரைட்டா. அட் எஸ்டிபி இருக்கப்போ 11.2 இருந்தால் தான் நம்ம அட் எஸ்டிபி இருக்கப்போ வால்யூமுக்கு அட் எஸ்டிபி தேவை ரைட்டா. வால்யூமுக்கு அட் எஸ்டிபி தேவை, அது இங்கே கரெக்டாக கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ அப்போ பாருங்கள், required to form 11.2 liter of HCl. அப்போ HCl எப்படி ஃபார்ம் ஆகும்? H plus Cl gives HCl. இது கரெக்டா அப்படின்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள். Tell me whether it is right or wrong. இது ரைட்டா தப்பா டக்குன்னு சொல்லுங்கள். இது ரைட்டா தப்பா டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுங்கள். இன்னும் நான் நடத்தவே இல்லை, அதனால் எப்படி புரியும்? வெயிட் பண்ணுங்க. இப்போ தான் இந்த சம் ஆரம்பிக்க போகிறேன், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், புரிஞ்சிடும். இட் இஸ் ராங். வெரி குட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சேயிங் இட் இஸ் ராங். கரெக்ட், ஓகே. இப்போ ரைட்டா? இப்போ கரெக்டா? இப்போ கரெக்டா? இஸ் திஸ் ரைட் நவ்? நவ் ஆல்சோ இட் இஸ் ராங். ஹைட்ரஜனும் H2ஆக தான் இருக்கணும், குளோரின் H2ஆக தான் இருக்கும். தருண் எக்ஸ்ட்ரீம் லெவலில் திங்க் பண்ணாத சரியா. எக்ஸ்ட்ரீம் லெவலில் திங்க் பண்ணாத தருண், கொஞ்சம் கம்மியாக திங்க் பண்ணு ரைட்டா. H2 plus Cl2. ஏண்டா டே, ப்ராடக்டை பார்க்காத, ப்ராடக்ட்டுக்கு போகாத, ஃபஸ்ட்டு ரியாக்டண்ட்டை கரெக்டாக எடுக்கணும். ரியாக்டண்ட்டை கரெக்டாக எடுக்கணும் ரைட்டா. ரியாக்டன்ட் ஹைட்ரஜன் கேஸாக இருக்க போகுது. கேஸியஸ் ஸ்டேட்டில் எப்படி இருக்கும் ஹைட்ரஜன்? எப்பயுமே H2ஆக தானே இருக்கும். H2 plus Cl2 கேஸ் gives 2 HCl. இது லிக்விடாகவும் இருக்கலாம், கேஸாகவும் இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம் ரைட்டா. HCl இஸ் ஆக்சுவலியே கேஸ், பட் நம்மளுக்கு லிக்விட் சொல்யூஷனில் இருக்கப்ப நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது? 2 HCl இருக்க போகுது சரியா. இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஹவு மச் வால்யூம் ஆஃப் குளோரின், எவ்வளோ குளோரின் எனக்கு தேவை, எப்போ? எனக்கு 11.2 லிட்டர்ஸ் ஆஃப் HCl வேணும் ரைட்டா. 11.2 லிட்டர் ஆஃப் HCl. அப்போ ஃபஸ்ட்டு 11.2 என்ன பண்ணலாம் நம்ம? we have to convert it into moles ரைட்டா. see these kind of questions நம்பர் மாற்றி கொடுப்பாங்க. இதெல்லாம் இந்த 11.2க்கு பதிலாக வேறு ஏதாவது கொடுப்பாங்க, அவ்வளோதான் சரியா. இப்போ வந்து 11.2 லிட்டர் ஆஃப் HCl நான் என்ன பண்ண போகிறேன்? மோல்ஸ்க்கு மாற்ற போகிறேன் ரைட்டா. how will you convert volume into moles? moles equal to
moles equal to volume divided by 22.4. Very good, it is 22.4. அப்போ moles equal to எவ்வளோ வால்யூம் இருக்கு 11.2 divided by 22.4, 1 time 2 time 0.5 moles, ரைட்டா? அப்போ எவ்வளோ இருக்கு 0.5 moles, 0.5 moles. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் என்ன இருக்கு பாரு, 1 mole of ஹைட்ரஜனும் 1 mole of chlorine எடுத்துக்கிட்டா எனக்கு 2 moles of HCl கிடைக்குதா, ரைட்டா? 2 moles of HCl, ரைட்டா? 1 mole எடுத்தால் எனக்கு 2 moles கிடைக்குது, 1 mole எடுத்தால் எனக்கு 2 moles கிடைக்குது. அப்போ எனக்கு இப்போ எவ்வளோ தேவை, கொஷினில் இவ்வளோ தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க, எவ்வளோ 0.5 வேணும்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ குளோரின் தேவை, எக்ஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 into 0.5 is equal to 2 into x, x equal to 0.5 divided by 2 equal to 0.25 moles. சம் முடிஞ்சிருச்சா? நோ. 0.25 மோல்ஸுங்கிறது குளோரினோட கவுண்ட், ரைட்டா? குளோரினோட கவுண்ட் 0.25 மோல்ஸ். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது என்னது, வால்யூம் கேட்டிருக்காங்க. அப்போ மோல்ஸ் ஈக்குவல் டு வால்யூம் டிவைடட் பை 22.4. அப்போ எவ்வளோ மோல்ஸ் இருக்குது 0.25வா, 0.25 ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் வேணாம் ஒய் போட்டுக்கலாம், வால்யூம் தானே பி பை 22.4. அப்போ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 0.25 into 22.4. என்னப்பா ஆன்சர், என்ன ஆன்சர் கன்வெர்ட் இன்டு லிட்டர் வால்யூமுக்கு மாத்திரம் என்ன பண்ணணும், 0.25 into 22.4, 0.25 into 22.4. என்ன ஆன்சர், give me the answer. ஆன்சர் என்னது, வாட் இஸ் ஆன்சர், 5.6 வருமா? ஒரு தடவை மல்டிப்ளை பண்ணி டக்குன்னு சொல்லுங்க. 5.6 இட்ஸ் கோயிங் டு பி 1 ஆமாம் 1/4. அப்போ 5.6 வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 5.6 லிட்டர், 5.6 லிட்டர், சரியா? 5.6 லிட்டர். வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். சூப்பர். டே மோஸ்ட் ரிப்பீட்டட் யாரெல்லாம் இந்த கொஸ்டின் இதுக்கு முன்னாடி உங்கள் கொஸ்டின் பேப்பரில் பார்த்துருக்கா, ஹாஃப் எலி, குவார்டர்லி, ஃபர்ஸ்ட் மிட்டம், குவார்டர்லி, ஹாஃப் எலி, ப்ரீ ஹாஃப் எலி, ஃபர்ஸ்ட் சாப்டர் உனக்கு மேஜர் போர்ஷனாக இருக்க எல்லா எக்ஸாம்லேயும் இந்த கொஸ்டின் இருக்கும், ரைட்டா? ரைட், எல்லாத்துலேயும் இந்த கொஸ்டின் இருக்கும், ரைட்டா? இந்த கொஸ்டின் எழுதிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டிவிஷன் கம்பல்சரியில் இந்த கொஸ்டின் கேட்டாங்களா? பார்த்தீங்களா, கம்பல்சரியில் கூட இந்த கொஸ்டினை கேட்டிருப்பாங்க, சரியா? கவனிங்க, ரைட், கவனிங்க. கால்குலேட் த எம்பிரிக்கல் அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா. ரெண்டையுமே கண்டுபிடிக்கணுமா? ரெண்டையுமே கண்டுபிடிக்க சொன்னால் 5 மார்க், ஒன்று மட்டும் கண்டுபிடிக்க சொன்னால் 3 மார்க்கில் வரும். எம்பிரிக்கல் ஃபார்முலாவும் கண்டுபிடிக்கணும், மாலிகுலர் ஃபார்முலாவும் கண்டுபிடிக்கணும், ரைட்டா? ரைட்டா? ஓகே. மோஸ்ட் அந்த கொஸ்டினை கேட்பாங்க, ரைட்டா? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இந்த வேப்பர் டென்சிட்டி வச்சிருக்க சம் இது, ரைட்டா? 76.6. எனக்கு ஆக்சிஜன் எவ்வளோ இருக்கும் டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். 6.38. அப்போ ஆக்சிஜன் எவ்வளோ இருக்கும் 17.02. இதுதான் ஃபஸ்ட்டு 1 மார்க்குரிய கொஸ்டின், ரைட்டா? இதுதான் ஃபஸ்ட்டு 1 மார்க்குரிய கொஸ்டின். இந்த கொஸ்டினில் மொதல் 1 மார்க்கே ஆக்சிஜன் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது. இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணி 100ல் சப்ராக்ட் பண்ணால் உனக்கு என்ன பண்ணும், 17.02. 17.02ல் வரும், 38ல் இருக்குது. அப்போ 17.02, 17.2 இல்லை 17.02. அப்போ அடுத்து என்ன பண்ணணும், மாஸ் 12, 1, 16 டிவைட் பண்ணுங்கள். 76.6 டிவைடட் பை 12, 6.38 டிவைடட் பை 1, 17.02 டிவைடட் பை 16. என்ன ஆன்சர் வரும் இதுக்கு, 1 பாயிண்ட் சம்திங் வருமா, 1.06. இதுக்கு 6.28, ரைட்டா? 6.28 38 6.38 தானே கொடுத்துருக்காங்க, 6.38 6.38. இது 1 பாயிண்ட் சம்திங் வருமா? இதுக்கு என்ன வரும் 1 பாயிண்ட்டு? இதுக்கு என்ன வரும் 1 பாயிண்ட்? என்னது வேறு ஏதோ பேசிட்டு இருக்காங்க, ரெடி கவனிங்கடா. 1.06. அடுத்து என்ன பண்ணணும், இருக்கிறதுலே சின்ன நம்பரால் டிவைட் பண்ணணும். 6.38 டிவைடட் பை 1.06, 6.38 டிவைடட் பை 1.06, 1.06 divided by 1.06. அப்போ என்ன வரும்பா, இது 6 டைம்ஸ் வருமா, அப்ராக்சிமேட்டாக 6 டைம்ஸ் 1 டைம். அப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா, ரைட்டா? எம்பிரிக்கல் ஃபார்முலா C6H6O, ரைட்டா? எம்பிரிக்கல் ஃபார்முலா இஸ் C6H6O, எம்பிரிக்கல் ஃபார்முலா C6H6O. இப்போ அடுத்து மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும், ரைட்டா?
molecular formula is equal to 2 times vapor density. எதுக்கு சார் புதுசாக சொல்கிறீங்க? கொஷினில் vapor density is equal to 2 times 47 கொடுத்துருக்காங்க ரைட்டா. 2 into 47 கொடுத்துருக்காங்க ரைட்டா. 2 into 47 அப்போ மாலிகுலர் ஃபார்முலாவில் மாலிகுலர் ஃபார்முலா மாஸ் molecular formula mass is equal to 2 into vapor density. அப்போ 2 into 47 is equal to 2 into 48 47 2 7 14 4 2 8 94 94 ரைட்டா 94 molecular formula. இப்போ ரிலேஷன் பிட்வீன் எம்பிரிக்கல் ஃபார்முலா ரைட்டா எம்பிரிக்கல் ஃபார்முலாக்கும் மாலிகுலர் ஃபார்முலாக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் என்ன அப்படின்னா n is equal to molecular formula divided by empirical formula ரைட்டா. molecular formula divided by molecular formula mass divided by empirical formula mass ரைட்டா. MFM minus EFM molecular formula mass divided by empirical formula mass. முதல் என்ன கண்டுபிடிக்கணும்ல, என்ன கண்டுபிடிச்சாதான் நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலாவோட மல்டிப்ளை பண்ணி மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்க முடியும் ரைட்டா. இப்போ பாருங்க மாலிகுலர் ஃபார்முலா மாஸ் என்னது 94 கொடுத்துட்டாங்க டிவைடட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். இதோட மாஸ் கண்டுபிடிங்க எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். கார்பன் 6 into 12 plus 6 into 1 plus 16 is equal to என்னடா வரும்? என்னடா 94 டிவைடட் பை இதுவும் 94 தான் வரும் திரும்ப ரைட்டா. இதுவும் 94 தான் வரும். ஸோ அப்போ டிவைடட் பை 94 is equal to 1. அப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா molecular formula equal to empirical formula into n. empirical formula என்னது C6H6O into 1 is equal to C6H6O. that's it. சரியா C6H6O ரைட்டா. next question. how fast must a 56 gram? we are moving to second lesson. செகண்ட் லெசன் போக போகிறோம். ஃபர்ஸ்ட் லெசனில் இதுக்கு மேலே முக்கியமான கொஷின் கிடையாது. ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடும் அயன் எலக்ட்ரான் மெத்தடும் இருக்குது. அது ஆல்ரெடி நான் நடத்தியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லைனாலும் திருப்பி நான் வந்து மண்டே உனக்கு சொல்லி தருவேன். அப்போ நீ என்ன பண்ணலாம், யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் இட் அவுட் ரைட்டா. இப்போ கவனிங்க அடுத்த கொஷின் போகலாம். ஹவு ஃபாஸ்ட் மஸ்ட் 56 gram tennis ball travel in order to have a de Broglie wavelength that is equal to that the photon of green light 5400 Armstrong. பா ஒரு சப்ப கொஷின் பா, சிம்பிள் கொஷின் ரைட்டா. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. என்ன கொடுத்துருக்காங்க, மாஸ் ஆஃப் அ பால் ரைட்டா, மாஸ் ஈக்குவல் டு 54 gram. we have to keep always the mass in kilogram ரைட்டா. கிலோகிராமில் வச்சு தான் செய்யணும். அப்போ என்ன பண்ணணும், 54 into 10 to the power -3 போட்டுக்கலாமா ரைட்டா. 0.0053 வரும். அதுக்கு பதிலாக இப்படி நான் போட்டிருக்கேன். கிளியரா? சி நான் ரொம்ப ஸ்லோவாக தான் நடத்திட்டு இருக்கேன் ரைட்டா. நீங்கள் கொஞ்சம் என் கூட வாங்க, நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ரைட்டா. சிம்பிள், நான் எதுவுமே பண்ணலை, வெரி சிம்பிள், ரொம்ப ஸ்லோவாக சொல்கிறேன் ரைட்டா. 56 gram வெயிட் இருக்கக்கூடிய ஒரு பாலு எவ்வளோ ஸ்பீடில் போனால் இந்த வேவ் லென்த் இருக்குன்னு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான் சரியா. இப்போது மாஸ் எழுதியாச்சு. லாம்டா ஈக்குவல் டு 55,400 ஆம்ஸ்ட்ராங்னு கொடுத்துருக்காங்க ரைட்டா. 5400 ஆம்ஸ்ட்ராங் ரைட்டா. ஆம்ஸ்ட்ராங் நம்ம என்ன பண்ணணும், மீட்டருக்கு மாற்றணும். ஏன்னா இந்த ஃபார்முலா நம்ம மீட்டரில் வச்சு தான் செய்யணும். எப்படி மீட்டருக்கு மாற்றலாம் ரைட்டா, எப்படி மீட்டருக்கு மாற்றலாம், மீட்டருக்கு மாற்றணும்னா 5400 into 10 to the power 10 மீட்டர். 1 ஆம்ஸ்ட்ராங் equal to 10 to the power 10 மீட்டர் ரைட்டா. மைனஸ் மீட்டர், மைனஸ் 10 to the power -10 to the power -10. கண்டிப்பாக பிடிஎஃப் கொடுக்குறேன்ப்பா, லாஸ்ட் வரைக்கும் இருந்தால் தான் உங்களுக்கு பிடிஎஃப் கிடைக்கும் சரியா. ரைட் சரியா. போன சம் அது போதுமா, அவ்வளோதானே கேட்டிருக்காங்க அந்த சம்மில், அவ்வளோதான். 10 to the power -10 ரைட். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, வேவ் லென்த் கொடுத்துட்டாங்க, இது கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க, ஸ்பீட் v is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா என்னது நம்மளுக்கு, டி ப்ராக்லி வேவ் லென்த் படி ஃபார்முலா லாம்டா is equal to h/mv. ஆகா, ஹெச்னா என்னது சார், ஹெச்னா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் நீ மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும். 6.626 into 10 to the power -34 ரைட்டா. 6.626 into 10 to the power -34 ஜூல்
செகண்ட் ரைட்டா -34 ஜூல் செகண்ட் யூனிட்டோட ஞாபகம் வச்சுக்கும். இப்போ என்ன தேவை நம்மளுக்கு v மட்டும் தானே தேவை. அப்போ இந்த ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா வெலாசிட்டி அங்கிட்டு போயிடும், லாம்டா இங்கிட்டு வந்துடும் ரைட்டா. லாம்டா இங்கிட்டு வந்துடும், வெலாசிட்டி இங்கிட்டு போயிடும். அப்போ h/m லாம்டா. h என்னதுப்பா 6.626 into 10 to the power -34 divided by மாஸ் என்னது 54 54 into 10 to the power -3 into 5400 into 10 to the power -10. சரியா? இதெல்லாத்தையும் கால்குலேட் பண்ண என்ன வரும்? என்ன ஆன்சர் வரும்? இது எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 2.27 into 10 to the power -26 மீட்டர் per செகண்ட் ரைட்டா. வெலாசிட்டி என்னதில் எழுதுவோம்? மீட்டர் per செகண்டில் எழுதுவோமா? ரைட்டா, மீட்டர் per செகண்ட் வருமா? ரைட். ஸ்ராவணி மேம் வேணும்னா பிரச்சனையே கிடையாது. ஸ்ராவணி மேம் இன்னொரு லைவ் நடத்திட்டு இருக்காங்க, போய் அங்கே பாரு, பிரச்சனையே இல்லையே. ரைட்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தயவு செஞ்சு அங்கே போய் பாரு. அங்கே மேம் ஒன்று நடத்திட்டு இருக்காங்க பாரு, மேம் நடத்துகிறாங்க, நீ பார்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்ன மேம் ஆனால் 12th நடத்துவாங்க, அவ்வளோதான் விஷயம். மேம் 12th நடத்துவாங்க, அவ்வளோதான், மித்தபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ போய் அங்கே பாரு, சரியா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்னும் இருக்குது நிறையா கொஷின், இப்போ தான் 2வது பாடம் வந்திருக்கோம், இன்னும் இருக்குது நிறையா. சரியா, கிளியரா, புரிஞ்சுதா? இந்த கேல்குலேஷன்லாம் நீ எக்ஸாம் ஹாலில் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். calculator is not allowed, calculator is not allowed. சரியா, calculatorல not allowed ரைட்டா. சரியா, ரைட். calculate the energy required. டேய் கவனம்டா, இந்த எனர்ஜி சம்மில் நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் விட்டுட்டே இருக்காங்க ரைட்டா. நான் பேப்பர் கரெக்ஷன் போனப்பெல்லாம் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் இந்த எனர்ஜி சம்மில் பேப்பர் கரெக்ஷன் போனப்போ எனர்ஜி சம்மில் நிறையா மிஸ்டேக் விடுவாங்க. சரியா, ரைட், கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க? calculate the energy required. எனர்ஜி கண்டுபிடிக்கணும் ரைட்டா. இந்த சாப்டரில் எனர்ஜிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம். ஹீலியம் 2+ ஆகவும் எலக்ட்ரானாகவும் மாறுது. The ionization energy of H atom in ground status -13.6 eV. இவனுங்க என்ன தெரியுமா பண்ணுவானுங்க இந்த சாப்டரில்? ஹைட்ரஜனை பற்றியே பேசுவாங்க. இதெல்லாம் யார் பண்ண வேலை தெரியுமா? இந்த வேலைக்கெல்லாம் யார் தெரியுமா காரணம்? போர் தாத்தா. இந்த போர் தாத்தா சும்மா இருக்க மாட்டாமல் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஹைட்ரஜனை பேஸாக வச்சு எல்லா கணக்கையும் முடிச்சிடுவார். அடுத்து வரக்கூடிய சயின்டிஸ்ட் எல்லாம் ஹைட்ரஜனுக்கு இப்படி இருக்குது, அப்போ நீங்கள் இதை எப்படி வச்சுக்கோங்க, ஹைட்ரஜனுக்கு இப்படி இருக்குது, அப்போ நீங்கள் இதை எப்படி வச்சுக்கோங்க, ஹைட்ரஜனுக்கு இப்படி இருக்குது, இதுக்கப்புறம் எப்படி வச்சுக்கோங்க, அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த போர் பண்ண வேலை. ஸோ இப்போ ஹைட்ரஜனோட வேல்யூவை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நீ முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, ஹைட்ரஜனோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஆனால் கேட்டிருக்கிறது என்னது, ஹீலியமோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அதுலேயும் என்ன தெரியுமா கேட்டிருக்காங்க, இப்போ இது H+ அப்படிங்கிற எனர்ஜி லெவலில் இருந்து H2+க்கு போகணுமா ரைட்டா. H+ங்கிற எனர்ஜி லெவலில் இருந்து H2+க்கு போகணும். அப்போ என்ன எனர்ஜி லெவல் இருந்திருக்கும், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. ரைட்டா, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு ரைட்டா. அந்த கிராண்ட்பா என்ன பண்ணிட்டாரு பார்த்துரு, அதான் விஷயம் ரைட்டா. போர் சூப்பரான சயின்டிஸ்டா, ஓகே, போர் தாத்தா பயலுங்க ரைட்டா. இப்போ அவர் என்ன பண்ணார், ஸோ எனர்ஜி கண்டுபிடிக்கணும் ரைட்டா. எனர்ஜி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது, En is equal to என்னது, En is equal to என்ன ஃபார்முலா, -13.6 Z² by n² ரைட்டா. Z² by n², சரியா, Z² by n², சரியா. கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிட்ருக்கேனா. இதுக்கு அடுத்த கொஷின் ரைட், ஓகே, கரெக்ட் தான். அது வந்து ரேடியஸ் கண்டுபிடிக்க ரைட்டா. -13.6 Z² by n². இப்போ Z = என்னப்பா வேல்யூ, ஹீலியமோட அட்டாமிக் நம்பர் என்ன, ஹீலியமோட அட்டாமிக் நம்பர் என்ன 2, ஹீலியமோட அட்டாமிக் நம்பர் 2, சரியா. ஹீலியமோட அட்டாமிக் நம்பர் என்னது, போர் தாத்தா போர் ஹோமோஃபோனா 13.6 Z என்னது இன்ட்டு 2² டிவைடட் பை n. n எப்படி கண்டுபிடிக்கலாம், n 1 தானே. ஹீலியமோட எலக்ட்ரான்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே தானே இருக்குது, ஹீலியமோட எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே தானே இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க கிரவுண்ட் ஸ்டேட் தான் கேட்டிருக்காங்க, சரியா. அப்போ 1², அப்போ என்ன வரப்போகுது, -13.6 கீழே எழுதுவோம், அங்கே அடுத்து இன்னொன்று எழுதுறோம். -13.6 இன்ட்டு 4 ஈக்குவல் டு -56 56 6 4 24க்கு 4
24 4 3 4 56.4 ரைட்டா 56.4 ரைட்டா 56.4 56 54 ஆடா 13 136.4 24 4 remainder 2 3 4 are 12 13 14 54.4 ரைட்டா 54.4 ரைட்டா அப்போ என்னது இது எனர்ஜி ரைட்டா எனர்ஜி இது இப்போ என்ன பண்ண போகிறேன் நான் இதில் இருந்து ஒரு எலக்ட்ரானை எடுத்துகிட்டு போகிறேன் ரைட்டா அயனைசேஷன் எனர்ஜி தானே எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறேன் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணி நான் எங்கே கொண்டு போவேன் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணி நான் எங்கே கொண்டுட்டு போவேன் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணி எங்கே கொண்டு போவேன் இதெல்லாம் கேட்பாங்களா கேட்டால் என்ன பண்ணுறது எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணி எங்கே கொண்டு போவேன் சி அயனைசேஷன் எனர்ஜி என்னது ரிமூவ் an electron from outermost orbital அங்கேருந்து ரிமூவ் பண்ணி கண்காணாத இடத்துக்கு கொண்டுட்டு போகிறேன் ரைட்டா கண்காணாத இடத்துக்கு ரைட்டா இன்ஃபினிட்டி எங்கேயோ எடுத்துகிட்டு போகிறது தான் அயனைசேஷன் எனர்ஜி எங்கேயோ எடுத்துகிட்டு போகிறேன் ரைட்டா எங்கேயோ எடுத்துகிட்டு போகிறேன் அப்போ இ இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு என்னது இதே ஃபார்முலா தான் -13.6 z²/n². என்னுக்கு பதிலாக என்ன வரப்போகுது -13.6 ஹீலியம் ஆட்டமோட அட்டாமிக் நம்பர் 2 ஸ்கொயர்ட் டிவைடட் பை இன்ஃபினிட்டி ஸ்கொயர் என்னதுப்பா இன்ஃபினிட்டியால் ஏதாவது ஒரு நம்பரை டிவைட் பண்ண என்ன வரும் ஜீரோவா எனிதிங் பை இன்ஃபினிட்டி இஸ் ஜீரோ இன்ஃபினிட்டி பை ஜீரோ இஸ் அன்வேலிட் ரைட்டா இன்ஃபினிட்டி பை எனிதிங் நம்ம டிவைட் பண்ண முடியாது எனிதிங் பை இன்ஃபினிட்டி இஸ் ஜீரோ ரைட்டா ஏதோ ஒரு பெரிய நம்பரால் மல்டிப்ளை டிவைட் பண்ணால் ஜீரோ தான் ரைட்டா ஜீரோ அப்போ இப்போ என்ன கேட்டிருக்காங்க இவனுங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா இதுக்கும் நடுவில் இருக்க எனர்ஜி டிஃபரன்ஸ் என்ன எனர்ஜி டிஃபரன்ஸ் என்ன இந்த எலக்ட்ரானை தூக்கிட்டு போயிட்டேன்ல இப்படி இருந்தவனை இப்படி தூக்கிட்டு போயிட்டேன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள எனர்ஜி டிஃபரன்ஸ் என்ன அவ்வளோதான் கேள்வி அப்போது இ டிஃபரன்ஸ் ரைட்டா எனர்ஜி டிஃபரன்ஸ் இ இன்ஃபினிட்டி மைனஸ் E1 ரைட்டா E1 ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருந்தால் எலக்ட்ரானை தூக்கிட்டு போகிறாங்க அவ்வளோதான் E1 அப்போ என்ன வரும் E difference energy is equal to 0 minus -54.4 joules அப்போ 54.4 joule is the energy final energy equal to 54.4 joule final energy என்னது 54.4 joule ரைட்டா final energy என்னது 54.4 ரைட்டா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு 54.4 குட் வெரி குட் இப்போ நீ இப்போ பாரு நான் சொன்னேன்ல வந்துட்டார் நம்ம போர் மாடல் நம்மளால் தான் சொல்லிட்டு போனார் ரைட்டா ரைட்டா ஓகே ஷாவணி மேம் நடத்துறது உனக்கு புரியணும்னா பிரகாஷ் சார் நடத்துறதை கவனிச்சாதான் புரியும் சரியா ஷாவணி மேம் தான் சொல்லுவாங்க 11th என்னடா பண்ணிட்டு வந்தேன்னு கேட்பாங்க அப்போ என்ன பண்ணுவேன் ஷாவணி மேம் தான் வருவாங்க நீ ஷாவணி மேம்கிட்ட படிக்கிறத பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் 11th ஷாவணி மேம் வரனா எப்படி வர முடியும் சரியா அதான் பிரச்சனை ஷாஷாக்கு என்ன பிரச்சனை தெரியல ஒருவேளை ஷாவணி மேம்ன்றனால ரொம்ப எஃபெக்ட் ஆகிட்டாங்க ஷாவணி மேம் கிட்ட ரைட் ஓகே நீ போய் படிக்கிறதுல தப்பே இல்லை ரைட்டா நாங்கள் எல்லாருமே ஒரே டீம் தான் என்கிட்ட படி இல்லை அவங்கக்கிட்ட படி போன வாரம் 12th நான் எடுத்தேன் நான் இல்லைன்னா இந்நேரம் ஷாவணி மேம் தான் வந்து எடுத்திருப்பாங்க சரியா யாராவது ஒருத்தர் அவ்வளோதான் எப்படினாலும் உனக்கு படித்தா சரிதான் சரியா நீ படித்தா சரிதான் ரைட் வாங்க ரைட் Li2+ ion ரைட்டா Li2+ ion is a hydrogen like ion that can be described by Bohr model ரைட்டா Li2+ ion ஏதோ சொல்லியிருக்காங்க இப்போ என்ன சொல்கிறாங்க இந்த லித்தியம் 2+ ஓட ரேடியஸ் என்ன ரேடியஸ் ஆஃப் த தேர்ட் ஆர்பிட்டாலோட ரேடியஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க calculate the energy of the electron in fourth orbit கவனம் ரைட்டா கவனம் சரியா நான் 12th வரவே மாட்டேன் சரியா 12th ஷாவணி மேம் தான் 11th பிரகாஷ் சார் அவ்வளோதான் இதை நீங்கள் எப்பயுமே மிங்கிள் பண்ணக்கூடாது ரைட்டா ஒரே டீச்சர் எல்லா நேரமும் இருக்க மாட்டாங்க ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து உனக்கு நான் சொல்லி தரணும் அதுதான் எங்களோட விஷயம் ரைட்டா யாழ் சார் கூட வந்து கெமிஸ்ட்ரி எடுத்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சரியா யாழ் சாரே வந்து கெமிஸ்ட்ரி எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நாங்கள் எல்லாருமே எல்லா சப்ஜெக்டும் எடுக்கிறதுக்கு we are training ourselves அந்த மாதிரி தான் சரியா அதனால நீ பிரச்சனை கவலைப்பட வேண்டாம் ரைட் ஓகே ரேடியஸ் Rn is equal to ஃபார்முலா என்ன 0.529 ரைட்டா 0.529 n²/z எப்பா ஃபார்முலா மறந்துடாதப்பா En ஃபார்முலா என்னது இந்த பக்கம் En கண்டுபிடிக்கிறேன் ரைட்டா En எழுதிக்கிறேன் En is equal to
minus 13.6 z squared by n squared. R க்கு n squared by z. R க்கு n squared by z. Energy க்கு z squared by n squared. ரைட்டா? n squared by z squared. ரைட்டா? ரைட் கவனிங்க. இப்போ என்ன பண்ணலாம்? n. எந்த ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? யாருக்கு ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? நீ அதை கவனிச்சியா? Third orbit, radius of the third orbit, ரைட்டா? Radius of the third orbit. Third orbit ஓட ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ரைட்டா? Third orbit ஓட ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அப்ப 0.529 into 3 square. Z ஓட வேல்யூ என்ன போடணும்? யாரை பத்தி பேசுறாங்க? லித்தியம் தம்பியை பத்தி பேசுறாங்க. ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம். லித்தியமோட அட்டாமிக் நம்பர் என்னது? 3யா? அப்ப கீழ 3 போடுங்க. இந்த 3யும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். அப்ப 0.5 5 into 3 என்னது? 15 வருமா? 1.5 something வரும். 1.5 with 3 6 are 7 2 3 6 1.576 அது 1.567 ரைட்டா? 1.5 2 ரிமைண்டர் இல்ல. அப்ப 1.587 ஆம்ஸ்ட்ராங் ரைட்டா? R3 equal to ரைட்டா? R3 is equal to 1.587 சரியா? ரைட். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் En ஃபார்முலால minus 13.6 into z அதே தான் 3 square divided by 3 square ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா minus 13.6 EV எலக்ட்ரான் வோல்ட். எப்பா இங்கேயும் அதே மாதிரி யூனிட் அந்த எலக்ட்ரான் வோல்ட்டில் போடணும்ப்பா. நம்ம ஆம்ஸ்ட்ராங்கில் இருக்கிறது மாற்றணும்ல. அப்போ என்னது? EV போடணும் ரைட்டா? EV எனர்ஜி வந்து EV எலக்ட்ரான் வோல்ட்டில் போடணும். EV ரைட்டா? EV ரைட். ஓகேவா? Is this right? Minus 13.6 right? Tell me whether it is right or wrong. Super. நான் விட்டாலும் கொஸ்டினை கவனிக்கிறியா அப்படின்னு நான் பார்க்குறேன் ரைட்டா? கமெண்ட்டை பார்த்துக்கிட்டே எல்லாரும் தூங்கிட்டு இருக்கீங்களா இல்லை என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தேன். எஸ், n is equal to என்னது? வெரி குட். நான் ஒரு 3-4 பேரோட கமெண்ட் பார்த்தேன். ரியலி ஐ எம் ஸோ ஹாப்பி. வெரி குட் வெரி குட். நிறைய பேர் இப்போ ராங்குன்னு நான் சொன்னதுக்கப்புறமா சுதாரிச்சல. குட். இட் இஸ் நாட் ரைட். இட் இஸ் நாட் ரைட் சரியா? இது ரைட் கிடையாது. ஏன்னா இது என்னது? தப்பு. என்ன கேட்டிருக்காங்க? எனர்ஜி ஆஃப் அ 4th ஆர்பிட் கேட்டிருக்காங்க ரைட்டா? எனர்ஜி ஆஃப் த 4th ஆர்பிட்டு. அப்போ 4 ஸ்கொயர் போடுங்க. அப்போ இதுக்கு அடுத்து என்ன வரும்? இது கேன்சல் ஆகும் அதில் 3 ஸ்கொயர். அப்போ என்ன ஒரு ஆன்சர் என்னது? minus 13.6 into 9 divided by 16 கேன்சல் பண்ணால் ஆன்சர் என்ன வரும் தெரியுமா? minus 7.65 வோல்ட் 7.65 EVன்னு வரும் ரைட்டா? En minus 7.65. கவிதா அது ஜஸ்ட் கேன்சலிங் தான். நீங்கள் கேன்சல் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஓகே, புரிஞ்சதுல? minus 7.65 EV. that's it. அடுத்து வாட் இஸ் த டி ப்ராக்லி வேவ் லென்த்? அப்போ லாம்டா என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இன் சென்டிமீட்டர் வேறு. ஆஃப் 160 கிராம் கிரிக்கெட் பால். 160 கிராம்னா அப்போ 160 into 10 to the power -3 kgன்னு எழுதணும். ட்ராவலிங் வித் ஸ்பீடு கொடுத்துட்டாங்க ரைட்டா? இது கிலோமீட்டர் ஹவரில் இருக்குது. எப்போ மீட்டர் பெர் செகண்டில் வச்சுக்கணும். கிலோமீட்டர் ஹவரில் வேறு இருக்குது சரியா? கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? வெலாசிட்டியை மாற்றலாமா? வெலாசிட்டி ஈக்குவல் டு 140 கிலோமீட்டர் ஹவர் -1ன்னு இருக்குது. அப்போ கிலோமீட்டர் ஹவர் எப்படி மாற்றலாம்? 140 இன்ட்டு கிலோமீட்டர் மீட்டராக மாற்றினா என்ன பண்ணணும்? 10 to the power 3 -3 10 to the power 3 ரைட்டா? 10 to the power 3 டிவைடட் பை ஹவர் மைனஸில் இருக்குது. ஹவர் கீழே இருந்துருக்கணும் ஆக்சுவலாக. பெர் ஹவரில் இருக்குது ரைட்டா? கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது. அப்போ ஹவரை செகண்ட்ஸ்க்கு மாற்றணும்னா 60 into 60. இதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து மாஸ் ஆஃப் த பால் 160 கிராமு. அப்போ 160 into 10 to the power -3 kgன்னு வச்சுக்கணும். லாம்டா ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/mv. h இஸ் ஈக்குவல் டு என்னது? 6.626 into 10 to the power -34 ஜூல் செகண்ட் ரைட்டா? -34 ஜூல் செகண்ட். கிளியரா? 5.8லாம் இருக்கா? அதெல்லாம் போட்டுக்கலாம். 5.8ல நீட் ஜெயில போய் போட்டுக்கலாம். 5.8 இப்போ போட வேண்டாம்.
5/18லாம் நம்ம நீட் ஜெயில் போட்டுக்கலாம். 5/8 18/5 நம்ம அங்கே ஸ்பீடு கிலோமீட்டருக்கு மாற்றுறதுக்கு அப்படி போட்டுக்கலாம். இங்கே போட வேண்டாம். சரியா? பப்ளிக் எழுத மாட்டேன் நீங்கள். அடுத்த வருஷம் எழுதுகிறப்ப இந்த சம் வந்துச்சுன்னா அப்பயும் அதை பண்ணாத. சரியா? அதை போடாத. தட் அண்ட் ஆல் ஃபார் த நீட் ஜெஇ ஷார்ட் ஃபார்ம் அந்த ஃபாஸ்ட் கேல்குலேஷனுக்காக அதை இங்கே யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ஸ்டெப் மார்க் இல்லை, மாற்றி நீ எழுதுனா தப்பு போட்டுருவாங்க நம்ம ஆட்கள். அதனால தான் சொல்கிறேன். நம்ம கொஞ்சம் அறிவாக சிந்திச்சோன்னா சம்டைம்ஸ் தப்பு போட்டுருவாங்க. அதனால தான் h/mv 6.626 into 10⁻⁻34 divided by என்ன இருக்கு m என்னது 160 into 10⁻³ into 140 into 10⁻3. இந்த 60 டிவிஷனில் தானே இருக்குது, அது அப்படியே மேலே எழுதிக்கிறேன். ரைட்டா? 60 into 60 லாம்டா ஈக்குவல் டு என்ன ஆன்சர் வரும்? லாம்டா ஃபைனல் என்ன வரும் அப்படின்னா 1.035 into 10⁻⁻34. ஆமாம், இது கேன்சல் ஆகிடும். இந்த 34 அப்படியே இருக்கும். லாம்டா தானே எடுத்துட்டோம். மீட்டர் செகண்டு. அப்போ மீட்டர் லாம்டா வில் பி இன் மீட்டர். ஓகேவா? கண்டிப்பாக 11th பேசிக் நாங்கள் நடத்துவோம். தீமினலில் ஜாயின் பண்ணுற எல்லா பசங்களுக்கும் கண்டிப்பாக நடத்துவோம். 9th to 10th இப்போ கிடையாது. 9th to 10th April 27 ஸ்டார்ட் ஆகும். ரைட்டா? கிளியர் தானே? கால்குலேஷன் புரியலன்னு சொல்லாத. கால்குலேஷன் நீங்கள் செய்கிறத பொறுத்து இருக்குது. ரைட்டா? கால்குலேஷன் மட்டும், கால்குலேஷன் பார்ட்டு நீங்கள் செஞ்சு தான் பார்க்கணும். ரைட்டா? இது நான் எங்கிட்ட சொல்லுது, இதுவும் கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்ணி டிவைட் பண்ணுறது தான். நீங்கள் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஆன்சர் போட முடியும். இல்லைன்னா ஆன்சர் போட முடியாது. சரியா? அதை மட்டும் பண்ணுங்கள். ஓகே, போகலாம். வாங்க. ஓகே, 6th chapter. We are entering 6th chapter. ரைட்டா? We are entering 6th chapter. Okay, we will meet at 20. இங்கே 27:12 இருக்கா? அப்போ 8:17 PM we will meet பண்ணுவோம். ரைட்டா? Let us go for a 5 minutes break. சீக்கிரம் முடிச்சிடலாம். ரெடி? பிரேக் எடுத்தால் அப்புறம் நம்மளால் முடிக்க முடியாதுடா. பிரேக் எடுத்தால் முடிக்க முடியாது. சீக்கிரம் வாங்க. பிரேக்கெல்லாம் இல்லை, வேகமாக முடிக்கணும் நம்ம நிறையா. நீங்கள் கேட்குறதுனால 5 minutes. ஓகே, ஜஸ்ட் கோ ஃபார் 5 minutes. ஜஸ்ட் ஃபோனை விட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. எஸ், எதுடா ராங்கு? என்ன ஆன்சர் ராங்கு? 1.065 தானே போட்டேன். 1.35 1.065 வருமா? 65 வரும்னு நினைக்கிறேன். 65 160 இந்த சம் தானே. 1.065 வரும்னு நினைக்கிறேன். இன்பா தேங்க்யூ. 1.065. சரி, ரைட். ஓகே, அந்த ஒரு மிஸ்டேக் தானே. ரைட். ஓகே, சரி பண்ணிட்டேன். மிக்க நன்றி. இல்லை இன்னும் சாப்பிடல. இங்கே எப்போ சாப்பிட்றது? கிளாஸ் முடிச்சுட்டு போய் தானே சாப்பிட முடியும். ஹைப்பர் வேலண்ட்னா என்ன? இந்த ராஜு பையனை நான் சொல்லித்தரலைங்கிறான். ஏன்டா நிஜமாவே ஹைப்பர் வேலண்ட்னா என்னன்னு தெரியாதா? சரி, பிரேக் முடிஞ்சோன்னே ஃபஸ்ட்டு ஹைப்பர் வேலண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். தேம்பாவணியா? எல்லார் பேரும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. வேண்டாம், எனக்கு தான் மறந்து போயிடுதுண்ணே. ரெகுலராக ஒரு 4 பேர் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. மித்தவங்களும் ஞாபகமே இருக்க மாட்டேறீங்க. 2 மார்க்லாம் படிங்க நாளைக்கு ஸ்கூலில். பிரியாணி சாப்பிட்டியா? நீ நல்லா என்னது ஃபாஸ்டிங் இருக்கேன்ற பேரில் இருந்துட்டு சாயங்காலம் ஃபுல் கட்டிகிட்டு இருக்கேன். என்ன இருக்கானு? ஓகே, தேன்மொழி உங்களுக்கு தான் சொன்னேன் 2 மார்க்ஸ் எல்லாம் படிங்க.
5 டைம்ஸ் மேலே முடியல. நான் இப்போ தான் அந்த பெரிய பார்க்குறேன். அந்த 4 பேர் 4 விதமாக அந்த 4 பேர் உனக்கே தெரியும். அந்த 4 பேர் சரியா? அந்த 4 பேரை நீனே தெரிஞ்சு வச்சுக்கோ. உன் கூட்டத்தில் தான் இருக்காங்க அவங்கெல்லாம். நைட் கிளாஸா? எப்பா பகல் கிளாஸுக்கே அவனையும் காணோம், இல்லை நைட்டு வேறையா? தேன்மொழி பேர் அனுஷ்காவா? ஓகே, நோட் பண்ணிக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கிறேன். ரெகுலராக வந்தால் தான் எனக்கு ஞாபகம் இருக்கும், ஏன்னா மறந்து போயிடும். நைட்டு 9 to மார்னிங் 9. நான் பாட்டு கத்திக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எல்லாம் படுத்து தூங்குறதுக்கு. ஏன்டா அதுக்கு தானே பிளான் பண்ணுறேன். நீங்கள் பிபி பிரசாத்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நாளைக்கு சாயங்காலம் இருக்குது. நாளைக்கு சாயங்காலம் பொறுமையாக டீச் பண்ணவா? பொறுமையாக டீச் பண்ணுறேன். கோயம்புத்தூர் வரவா? சரி வரேன். 199 நேற்றே முடிஞ்சிருக்க வேண்டியது, ஏதோ கொஞ்சம் முடியாமல் 199 வந்து நாளைக்கே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் ஜாயின் பண்ணியிருக்கேன். அடக்குன்னு என்னைக்காவது ஒரு நாள் நீ காலையில் எழுந்துச்சு பார்க்குறப்ப அது 399 இருக்க போகுது. அதனால் 199 இருக்கப்பே ஜாயின் பண்ணிடுங்க. டுமாரோ காலையில் 10 மணிக்கு ஒரு லைவ் இருக்குது, சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு லைவ் இருக்குது. அவ்வளோதான், சிம்பிள் பிளான். கடையநல்லூர் அடி, நான் வடகரை தான் என்னோடய ஒய்ஃபோட சொந்த ஊர். கடையநல்லூர் பக்கத்தில் இருக்கல வடகரை, அங்கே தான். கடையநல்லூரில் நான் அடிக்கடி வந்துட்டு தான் இருக்கேன். ஓகே, ரைட் 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 ஆரம்பிக்கலாம். டைம் ஆச்சு. வாங்க 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 வாங்க. ஸோ இதுதான் ஹைப்போவேலண்ட், இதுதான் ஹைப்பர் வேலண்ட். ஆக்சுவலாக நம்மளோட ஆக்டட் ரூல் படி என்ன அப்படின்னா 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோன்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டும் தன்னோட ஆக்டட் அவுட்டர் மோஸ்ட்டில் 8 எலக்ட்ரான் இருக்கணும் அப்படிங்கிறதான் அதோட எய்மாக இருக்கும். எல்லா எலமெண்ட்டுமே அவுட்டர் மோஸ்ட்டில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்க மாதிரி தான் பாண்டிங்கே நடக்கும். ஆனால் ஒரு சில எலமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ சல்ஃபர் பாருங்கள் 6 ஃப்ளூரினோட சேர்ந்துருக்கு. இதோட அவுட்டர் மோஸ்ட்டில் எத்தனை இருக்குது? இப்போ 12 எலக்ட்ரான் இருக்க மாதிரி இருக்குது. 8க்கு இல்லாமல் 12 இருக்குது, 8 இல்லாமல். ஸோ அப்போ இது கொஞ்சம் ஹைப்பராக பிஹேவ் பண்ணுது. பட் இட் இஸ் ஸ்டேபிள், ரைட்டா? பட் இட் இஸ் ஸ்டேபிள். அப்போ என்ன அர்த்தம்? இது ஹைப்பர் வேலண்ட். இது 8 கிடையாது, அதை விட கம்மியாக இருக்குது, ரைட்டா? கம்மியாக இருக்குது. அதனால என்ன அப்படின்னா இது ஹைப்போ வேலண்ட். ஈவன் இட் இஸ் ஸ்டேபிள். அப்போ ஹைப்போ வேலண்ட்டுங்கிறது ஆக்டட்டோட வேல்யூவோட 8 விட கம்மியாக இருக்கும், ஆனால் ஸ்டேபிள். அது ஹைப்போ வேலண்ட். அதே இது ஆக்டட்டை விட கூட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சுருந்தாலும் ஸ்டேபிளாக இருப்பாங்க, அது ஹைப்பர் வேலண்ட். அவ்வளோதான். ஓகே, ரைட். விடு. அதனால தான் தெரியலையா? சரி, இப்போ சொல்லி கொடுத்துட்டேன்ல, விட்டுரு. இதே மாதிரி எதெல்லாம் பாயிண்ட்ஸ் ஊடால வருதோ அது எல்லாத்தையும் அப்பப்போ அப்படி அப்படியே சொல்லி கொடுத்துட்றேன். அப்படி அப்படியே படிச்சுக்கோங்க, சரியா? இதெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் நீங்கள் டவுட்டாக கேளுங்க. அப்படியே நம்ம சூப்பராக படித்து முடிச்சிடலாம். ரைட், இப்போ வாங்க 6th சாப்டருக்கு போகிறோம். அண்ட் அன்னோன் கேஸ் டிஃப்யூசஸ், ரைட்டா? ஒரு அன்னோன் கேஸ் டிஃப்யூஸ் ஆகுது. டிஃப்யூஸ்னா என்னது? மேபி இப்போ உங்கள் வீட்டிலலாம் சமைச்சிட்டு இருக்கலாம், அம்மா நைட்டு டின்னர் ரெடி பண்ணிகிட்டு இருக்கலாம், வாசனை மூக்கு தொலைக்குதா? அப்போ என்ன அர்த்தம்? கிச்சனில் இருக்க சாப்பாடோட ஸ்மெல்லு உன் மூக்கில் வந்து விழுகுதா? அப்போ என்ன அர்த்தம்? ஏய், நடத்திருக்கேன்டா, ஒழுங்காக போய் பாடுறா, அதில் நிறைய நடத்திருக்கேன்டா, சரியா? மூக்கு தொலைக்குதுல, அப்போ என்ன ஆகுது? அங்கேருந்து டிஃப்யூஸ் ஆகி வாசனை டிஃப்யூஸ் ஆகுது, கேஸ் டிஃப்யூசஸ் பரவுதில், அதுக்கு பேர் தான் என்னது? டிஃப்யூசஸ் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் டிஃப்யூஸ். அதே மாதிரிங்க ஒரு கேஸ் அன்னோன் கேஸ் டிஃப்யூசஸ் அட் அ ரேட்னா என்னது? ஸ்பீடுன்னு அர்த்தம். ரேட்னா என்னது? ஒரு ஸ்பீட், ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் டிஃப்யூஸ் ஆகுது. 0.5 டைம்ஸ் தட் ஆஃப் நைட்ரஜனை விட 0.5 டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக டிஃப்யூஸ் ஆகுது.
at the same temperature. Okay, ரெண்டு பேரும் ஒரே டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் இருக்காங்க. calculate the molar mass. என்னங்கடா அது வெறும் ஒரு 0.5 கொடுத்துட்டு மோலார் மாஸ்லாம் கேட்குறீங்க, அதுவும் அன்னோன் கேஸ் வேறு, என்ன கேஸ்னே தெரியாதான் அதோட மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு நம்மக்கிட்ட ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார். என்ன சயின்டிஸ்ட்டு? கிராம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் ஒன்று இருக்குது ரைட்டா. கிராம்ஸ் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இருக்கு ரைட்டா, கிராம்ஸ். அந்த கிராம்ஸ் லா ஆஃப் டைல்யூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரைட்டா. கிராம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் நான் சொல்ல பசிக்குதா? ரைட். கிராம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரேட் is directly proportional to, the rate is equal to, rate equal to என்ன அப்படின்னு தெரியுமா? rate equal to 1 by square root of molar mass ரைட்டா. molar mass 1 by square root of molar mass. இப்போ என்கிட்ட என்ன இருக்குது? rate of unknown எடுத்துக்கலாமா? rate of unknown ரைட்டா, r unknown divided by r n2 நைட்ரஜன் தானே, இவங்க ரெண்டு பேர் தானே, r unknown divided by r n2 எடுத்துக்கிறேன் ஈக்குவல் டு. இப்போ ஆர் அன்னோன் போட்டோன்னா என்ன வரும்? இப்போ 1 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் எம்எம் அன்னோன் வருமா? எம்எம் அன்னோன். நைட்ரஜனுக்கு போடுறது கீழே இருக்கும்ல, கீழே இருக்கிறது மேலே வந்துடுமா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எம்எம் ஆஃப் n2 போட்டுக்கலாமா? யார் யாருக்கெல்லாம் இதில் இருக்க போகுது? யார் யாருக்கலாம்? ஷாவணி மேம் சொன்னது நாளைக்கு உனக்கு ஆட்ஸ் வராது சரியா. டுமாரோ யூ வில் நாட் பி ஹேவிங் எனி ஆட்ஸ். நாளைக்கு உனக்கு ஆடே வராது சரியா. நாளைக்கு உனக்கு ஆட் வராது, நாளைக்கு ஃபுல் டே உனக்கு ஆடே வராது சரியா. நாளைக்கு உனக்கு ஆடே இல்லாமல் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கிளாஸ் அட்டன் பண்ணலாம் சரியா நாளைக்கு. சரியா ரைட். கவனிங்க. ஏன் அப்படியா? அது எப்படியா? அது அப்படி தான். நாளைக்கு ஒரு நாளைக்கு வந்து we have requested YouTube to stop ad. ஒரு நாள் பண்ணலாம் கம்பெனியில் கேட்டு, எல்லா நாளும் பண்ணால் அப்புறம் எங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்கல்ல. ஸோ ஒரு நாள் பண்ண முடியும். அந்த ஒரு நாள் நாளை நடக்கும் ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள் சரியா. அதான் கவனிங்க சரியா. நாளைக்கு ஆடே வராது எனக்கு. நாங்கள் போடுறாரு டேய் பிரசாத் பிச்சுப்படுவேன். கவனி, நாங்கள் போடுற ஆடு வரதாண்டா செய்யும், யூடியூப் ஆடு தான் வராது. நாங்கள் போடுற ஆடு வரும்டா. நாங்கள் போடுற ஆடு யூஸ்ஃபுல்லான ஆடு. யூடியூப் போடுற ஆடு உனக்கு யூஸ்ஃபுல்லானது இல்லைல்ல, அதனால தான் அதை கேன்சல் பண்ண போகிறோம். வேதாந்து இனாகிரேஷன் டே அப்படிலாம் இல்லை. சரி வாங்க. ஆர் அன்னோன் டிவைடட் பை ஆர் n2. நான் இப்படி பேசினேன்னா அப்புறம் நான் டைவர்ட் ஆகிட்டே இருப்பேன். வாங்க. அன்னோன் mm by n2 சரியா. அப்போ என்னது அன்னோன் தானே நம்மளுக்கு தெரியாது. ரேட் ஆஃப் இவங்க ரெண்டு பேரும் என்னது 5 times ஃபாஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. இவங்க 1னா இவங்க 0.5 கரெக்டு தானே. இவங்க 1 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாங்கன்னா அவங்க இவங்களோட 0.5 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாங்க. இது எக்ஸ்னா இது 0.5x அதான அர்த்தம். இது எக்ஸ்னா இது 0.5x. அப்போ என்ன பண்ணலாம்? மொத்தமாக இந்த பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் தூக்கிட்டு 0.5 போட்டுக்கலாமா? 0.5 is equal to mm. மோலார் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் என்னது? நைட்ரஜனோட மாசு 14, n2 அப்படின்னா 28. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 28 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். அப்போ ரூட் எடுக்கணும்ல, நான் என்ன பண்ண போகிறேன்? ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு, இல்லை ரூட் அந்த பக்கம் கொண்டு போகிறேன், எப்படி வேணால் வச்சுக்கலாம். அப்போ 0.5 the whole squared equal to 28 divided by x. அப்போ x equal to 28 divided by 0.55 25 தானே, 0.25 0.25 வருமா? 0.25 தானே கரெக்டாக? 0.25 0.25 டிவைட் பண்ண என்ன வரும்? 112 சம்திங் வருமா? 112. இது என்னது? மோலார் மாஸ் தானே. அப்போ கிராம் மோல் மைனஸ் 1, கிராம் மோல் மைனஸ் 1. எக்ஸ் ஈக்குவல் டு கிராம் மோல் மைனஸ் 1. புரிஞ்சுதா? 112. வெரி குட். 112. தட்ஸ் இட். அடுத்த கொஷின். A sample of gas, ஒரு சாம்பிள் ஆஃப் கேஸு 28 எப்படியா? 28 இங்கே இருக்குல்ல, நைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் நம்பர் 14, இங்கே n2 கேஸ்னால் அது n2, அப்போ 28 போடணும் ரைட்டா. 28 போடணும். ரைட். எக்ஸ் இதெல்லாம் முடிஞ்சு. ரைட். நெக்ஸ்ட் கொஷின். A sample of gas at 15 degrees Celsius ரைட்டா.
A sample of gas at 15 degrees Celsius at 1 atm has a volume. When the temperature is raised to 38 degree at 1 atm, does the volume of gas increase? If so, calculate the final volume. என்னலா செம்மையானலா சரியானலா ரைட்டா ரைட் கவனிங்க. அப்போ டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, ஒரு வால்யூம் கொடுத்துருக்காங்க, இன்னொரு டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, இன்னொரு வால்யூம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு தெரிஞ்சது தானே. ரைட் ரைட். வாட் இஸ் த ஃபார்முலா? ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்னது? PV is equal to nRT. Pக்கும் வால்யூம் டெம்பரேச்சர் தானே. வால்யூமுக்கு டெம்பரேச்சருக்கு என்ன ரிலேஷன் இருக்குது? வால்யூம் டெம்பரேச்சர். அப்போ வால்யூம் டெம்பரேச்சர் ரிலேஷன்னா V1 by V2ன்னு எடுத்துக்கலாம், ஈக்குவல் டு T1 by T2. இப்போ நம்ம ஒன்னெல்லாம் ஒரே பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னா V1 is directly proportional to T1 பா, இப்படி எழுதிக்கலாம். வால்யூம் இஸ் directly proportional to temperature. அப்போ V1 is directly proportional to T1, V2 is directly proportional to T2. அப்போ V1 by T1 is equal to V2 by T2. எழுதலாமா எழுத முடியாதா? Can we write like this or not? இப்படி எழுதலாமா எழுத முடியாதா? We can write like this. எனக்கு புரியலை, இது டவுட்டாக இருக்க, கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னா V1 is equal to KT1, V2 is equal to KT2 இப்படி எழுதலாமா? அப்போ V1 by T1 is equal to, இது எப்படி எழுதலாம்? V1 by T1 is equal to K, V2 by T2 is equal to K. ரெண்டு பக்கமும் K இருக்கனால V1 by T1 is equal to V2 by T2. எழுதலாமா எழுதக்கூடாதா? எப்படி? அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். V1 by T1 is equal to V2 by T2ன்னு எழுதியிருக்கேன். ரைட்டா? அதை தான் இங்கே V1 by T1 equal to V2 by T2ன்னு எழுதியிருக்கேன். சிம்பிள், பெரிய விஷயம்லாம் கிடையாது. சிம்பிள் நார்மல் பேசிக் கேல்குலேஷன், அவ்வளோதான். சரியா? பேசிக் கேல்குலேஷன் தான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ இப்போ புரிஞ்சிருச்சு. இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்மக்கிட்ட? வால்யூம் V1 ஈக்குவல் என்னது? 2.58 டெசிமீட்டர் கியூபு. அப்போ டெம்பரேச்சர் T1 ஈக்குவல் என்னது? 15 டிகிரி செல்சியஸ். 15 டிகிரி செல்சியஸ் கெல்வினுக்கு மாற்றணும் என்ன பண்ணணும்? 273 ஆட் பண்ணி கொஞ்சம் வேல்யூ மட்டும் போட்டு வைங்க, நான் வந்துடுறேன். இது என்னன்னு தெரியாது. லெட் அஸ் கன்சிடர் இட் அஸ் எக்ஸ். T2 என்னது? T2 38 டிகிரி செல்சியஸ். 38 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 273 ஆட் பண்ணால் 8 8 2 288 கெல்வினா. 288 கெல்வினா. என்னடா டே இப்படி பண்ணுறீங்க? திரும்புறதுக்குள்ள ஆன்சர் போடுவீங்கன்னா ஆன்சர் போட மாட்டேங்கிறீங்க. இன்றைக்கி நைட் கிளாஸ்லாம் இல்லை, இது எப்போ முடியுதோ அப்போ முடிச்சிடுவோம் நம்ம, அவ்வளோதான். இது எப்போ முடியுதோ அப்போ நம்ம முடிக்கிறோம். சரியா? 288 கெல்வின். அதுக்கப்புறம் இங்கே 38 + 273 கெல்வின் என்னது? சீக்கிரம் பசங்களா, என்ன ஆச்சு? why you guys are doing this much slow? மணி 8:30டா, சீக்கிரம் வாங்கடா, சீக்கிரம், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இப்போ இது அப்படியே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் நம்மளுக்கு என்ன தேவை? V2 தானே தேவை. அப்போ T2 அந்த பக்கம் கொண்டு போய்டுறது. V2 ரைட்டாக வால்யூம் 2 தானே கேட்டிருக்காங்க. V2 is equal to V1 T2, V1 into T2 divided by T1. V1 என்னது? 2.58 into T2 என்னது? 311 divided by 288. சரியா? மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன வரும்? மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன வரும்ப்பா? மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன வர போகுது? இட்ஸ் கோயிங் டு பி 2.78 டெசிமீட்டர் கியூப். 2.78 டெசிமீட்டர் கியூப். 2.78 செக் பண்ணி டக்குன்னு சொல்லுங்கள் ஆன்சர். ரைட்டா? 2.78 டெசிமீட்டர் கியூப். 278 இல்லை, 2.78. 278 கிடையாது, 2.78 வரும். 2.78. எஸ், வெரி குட். அடுத்த கொஸ்டின் போகலாம் வாங்க. A sample of gas has a volume of 8.5 decimeter cube at an unknown temperature. Temperature தெரியாது. V1 கொடுத்துட்டாங்க, V1 கொடுத்துட்டாங்க, T1 தெரியாது. When the sample is submerged into water at 0 degree Celsius, T2 கொடுத்துட்டாங்க. Volume get reduced to V2 கொடுத்துட்டாங்க. போன சம் மாதிரியே, போன சம் என்ன பண்ணமோ அதே தான் இந்த சமம், எந்த விதமான சேஞ்சும் இல்லை. போன சம் இந்த சமம் சேம், ஒரே மாதிரியே தான். ரைட்டா? ஒரே மாதிரியே அதே ஃபார்முலா.
V1 equal to என்ன கொடுத்துருக்காங்க 8.5 decimeter cube. T1 equal to என்னன்னு கேட்டிருக்காங்க T2 equal to 0 degree Celsius plus 273 equal to 273 Kelvin. V2 is equal to என்னதுப்பா 6.37 decimeter cube. அப்போ V1 by T1 is equal to V2 by T2. என்ன தேவை எனக்கு T1 தேவை V1 into T2 divided by V2 is equal to T1. T மட்டும் இந்த பக்கம் கொண்டு போயிருக்கேன் அவ்வளோதான். அப்போ T1 equal to என்னப்பா வரும் V1 வேல்யூ என்னது 8.5 போடலாமா ரைட்டா ரைட் 8.5 சீரியஸ்னஸோட கவனிங்கடா முடிஞ்சிடும் சீக்கிரம் பார்த்துக்கலாம் நம்ம ரைட்டா இன்றைக்கி நம்ம சம் பார்த்தா போதும் இதுலேருந்து தான் உன்னோட எக்ஸாமுக்கு வரப்போகுது இவ்வளோ நாள் படிக்கலைனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் இப்போயாவது படிக்க இப்போயாவது படிச்சுக்கோ இப்போயாவது தெரிஞ்சுக்கோ அதை தான் சொல்கிறேன் சரியா இவ்வளோ நாள் படிக்கலை இவ்வளோ நேரம் படிக்கலை அப்படின்னாலும் இப்போயாவது அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் ரைட்டா 364 பாயிண்ட் என்ன வரும் பாயிண்ட் மட்டும் வேல்யூ சொல்லுங்கள் 364 பாயிண்ட் என்ன வரும் 364 பாயிண்ட் மட்டும் என்ன ஆன்சர் வருது இன்னும் நிறைய சம் இருக்குது சரியா இப்போ தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் எந்த சாப்டர் 6th சாப்டர் இன்னும் 7 8 9லாம் இருக்குது 364.28 28 this is the final answer right 364.28 அடுத்து சல்ஃபர் எக்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் அதை தான் இப்போ பார்த்தாலும் SF6 ரைட்டாக இந்த SF6 அதுதான் இட்ஸ் அ கலர்லெஸ் ஆர்டர்லெஸ் கேஸ் கலர் கிடையாதான் ஆர்டர் கிடையாதான் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது ரைட்டா அது என்னவா வேணால் இறந்துட்டு போகுது ரைட்டா அடுத்து calculate the pressure exerted by ரைட்டா calculate the pressure என்ன கண்டுபிடிக்கணுமா நம்ம pressure is equal to என்னன்னு கண்டுபிடிக்கணுமா மோல்ஸ் கொடுத்துருக்காங்க ரைட்டா மோல்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ மோல்ஸ் கொடுத்துருக்காங்க மோல்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு 1.82 moles of gas in steel vessel of volume V equal to volume கொடுத்துருக்காங்க V is equal to 5.43 decimeter cube temperature 69.5 degree Celsius it is ideal gas behavior னு கொடுத்துருக்காங்க ரைட்டா ideal gas behavior னு கொடுத்துருக்காங்களா அப்போ ஐடியல் கேஸ் பிஹேவியர்னு கொடுத்துருக்காங்க ஐடியல் கேஸ் பிஹேவியரை பேஸ் பண்ணி இது என்ன பண்ண போகிறோம் நம்ம இப்போ செய்ய போகிறோம் ரைட்டா என்ன பண்ணலாம் ரைட்டா கவனிங்க ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க மோல்ஸ்னால் எப்படி எழுதலாம்ப்பா ஹவு கேன் ஐ ரைட் இட் as a மோல்ஸ் எப்படி எழுதலாம் நத்திங் பட் n is equal to 1.82 PVNT கொடுத்துட்டாங்க வாட் இஸ் த ஃபார்முலா என்ன கேட்டிருக்காங்க ப்ரெஷர் கேட்டிருக்காங்க ரைட்டா வாட் இஸ் த ஃபார்முலா ஈஸி டைரக்ட் சப்ஸ்டியூஷன் very good PV is equal to nRT right PV is equal to nRT formula அப்போ R இருக்கு R ஓட வேல்யூ என்னது சூப்பர் இங்கே டெசிமீட்டர் கியூப்ல கொடுத்துருக்காங்க ரைட்டா R ஓட வேல்யூ டெசிமீட்டர் கியூப்ல கொடுத்துருக்காங்க டெசிமீட்டர் கியூப்ல கொடுத்துருந்தாங்கன்னா R ஓட வேல்யூ எப்படி எழுதணும் டெசிமீட்டர் கியூப்ல இருந்தால் R ஓட வேல்யூ என்ன வரும் எஸ் R ஓட வேல்யூ சொல்லுங்க டெசிமீட்டர் கியூப்ல இருக்கப்ப R ஓட வேல்யூ 8.31ன்றது ஜூல்ஸில் இருக்கப்ப டெசிமீட்டரில் இருக்கப்ப ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னா 0.0821 டெசிமீட்டர் கியூப்னு வரணும் ரைட்டா 0.0821 டெசிமீட்டர் கியூபு ஏடிஎம் மோல் நிறைய வரும் ரைட்டா ஏடிஎம் மோல் -1 கெல்வின் -1ங்கிறது இதோட யூனிட் ரைட்டா இந்த ஃபார்மேட்டில் இருக்கப்ப 0.0821 வெரி குட்ரா நிறைய பேர் ஆன்சர் சூப்பராக போடுறது 0.0821 ரைட்டா 0.0821 ரைட்டா 0.0821 தான் வேல்யூ இப்போ என்ன தேவை ப்ரெஷர் தான் தேவை அப்போ P is equal to nRT by volume என்ன எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1.82 into 0.082 into 821 0.081 into 69.5 டிகிரி செல்சியஸில் வச்சு பண்ணக்கூடாது கெல்வினுக்கு மாற்றணும் கெல்வினுக்கு மாத்திரம் என்னப்பா வருது வாட் இட் வில் கம் கெல்வினுக்கு மாத்திரம் என்ன வரும் டெம்பரேச்சரோட கெல்வின் வேல்யூ நான் மாற்றவே இல்லை நீங்களும் சொல்லலை பாருங்கள் ரைட்டா 69.3 69.5 ப்ளஸ் 273 கெல்வின் ஈக்குவல் என்ன வரும் 342.5 வருமா
ரைட்டா 342.5 342.5 ரைட்டா 342.5 கெல்வின். அப்போ இங்கே 342.5 டிவைடட் பை வால்யூம் என்னது 5.43 டெசிமீட்டர் கியூப். ப்ரெஷர் என்னப்பா வரும்? ப்ரெஷர் என்ன வரப்போகுது 9.425 வரும். ரைட்டா 9.4 சம்திங் வரும். 9.425 ப்ரெஷர். ரைட்டா 9.425 ஏடிஎம். இங்கே ஏடிஎம்மில் தானே எடுத்துருக்கோம் நம்ம, எல்லாம் கேன்சல் ஆகிடும். இட் வில் பி ஏடிஎம் 9.425 ஏடிஎம். 9.425 வருதா? வெரி குட் வெரி குட். நான் ஆன்சர் போடுறதுக்கு முன்னாடி என் கூடவே சேர்ந்து ஆன்சர் நிறைய பேர் போட்டிருக்கீங்க. ரைட்டா 2027 டீமினல் பேட்ச் ஏப்ரல் 27 ஸ்டார்ட் ஆகுது. ரைட்டா 27 ஸ்டார்ட் ஆகுது. ரைட்டா ஏப்ரல் 27 சீக்கிரமாக ஜாயின் பண்ணிவிடுங்க. யார் யாரெல்லாம் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலையோ சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. எனக்கு தான் பசிக்குதுடா முகேஷ், என்ன பண்ணுறது, பயங்கரமாக பசிக்குது. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது அந்த ஸ்பேமர்ஸ் எல்லாம் நீங்கள் பிளாக் பண்ணி விட்டுருங்க. நான் பிளாக் பண்ணால் எத்தனை பேர் பிளாக் பண்ணுறது? இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது எப்படியும் ஒரு 3000-4000 பேர் பார்த்துருப்பான். அதில் பாதி இப்படி தான் இருப்பான். ரைட்டா பொழுது போகாமல் வருவான். நான் பைகாட் பண்ணி வச்சுருக்கேன். ரைட்டா மைண்ட் கேல்குலேஷன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மைண்ட் கேல்குலேஷன்லாம் இல்லை சாருக்கு, பை ஹார்ட் தான். ரைட்டா எல்லாமே மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன். அப்பப்போ ஒரு சில வேல்யூ வந்துடும். திரும்ப பண்ணுறோம்ல, ரைட்டா திரும்ப பண்ணுறனால இந்த சமுக்கு இதான் ஆன்சர் அப்படின்னு கொஞ்சம் தெரியும். அவ்வளோதான். ரைட். நெக்ஸ்ட் கொஷின். கால்குலேட் த என்தால்பி ஆஃப் கம்பஷன். என்தால்பி இவன் யார் தெரியுமா? 40 வருஷம் பார்த்தோம்ல. மீத்தேன் பார்த்தோம்ல, இப்போ எத்திலீன். ரைட்டா ஈத்தேன் பார்த்தோம்ல, இப்போ எத்திலீன். ரைட்டா என்தால்பி ஆஃப் கம்பஷன் டெல்டா ஹெச் கண்டுபிடிக்கணுமா? ரைட்டா டெல்டா ஹெச் கண்டுபிடிக்கணும். டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வேறு கொடுத்துருக்காங்க. ரைட்டா இப்போ இட் ஹாஸ் ஹீட் ஆஃப் கம்பஷன் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் டி. சூப்பர் கொஷின். டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு -1106 கிலோ ஜூல். எப்பா சாமி, நீ நீட்டு ஜேஇ படிக்கிறியோ பப்ளிக் எக்ஸாம் படிக்கிறியோ என்னன்னாலும் இந்த கிலோ ஜூல்லாம் மறக்காமல் போட்டு. ரைட்டா கே போடலைன்னா ஆன்சர் தப்பாயிடும். ரைட்டா கே போடலைன்னா ஆன்சர் தப்பாயிடும். கிலோ ஜூல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? கிலோ ஜூல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிலோ ஜூல். சரியா? அப்போ கிலோ ஜூலாக மாத்திரம்னா என்ன பண்ணலாம்? × 10⁻³ ஜூல்ஸ்ன்னு போட்டுக்கலாம். அவ்வளோதான். அடுத்து என்ன டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்களா? டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்களா? டெம்பரேச்சர் என்ன பண்ணணும்? டெம்பரேச்சர் ஆஸ் இட் இஸ். இது இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? கால்குலேட் த என்தால்பி ஆஃப் கம்பஷன். டெல்டா ஹெச் கண்டுபிடிக்கணும். டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு கண்டுபிடிக்கணும். டெம்பரேச்சர் 300 கெல்வின் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டன்ட் வால்யூம் டெல்டா யூ கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்? இது ஒரு ஃபார்முலா என்ன தெரியுமா? இது ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் இந்த சம்மை செய்ய முடியும். இது ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் ஆர்டி பவர் டெல் என்ஜி. ரைட்டா ஆர்டி பவர் டெல் என்ஜி. ஆர்டி பவர் டெல் என்ஜி. இது 7th லெசன். எஸ் ஆமாம், இது 7th லெசன். இது 7வது லெசன். என்தால்பின்னா என்னது? இப்போ அதான் பிரச்சனையா? ரைட், வெயிட் பண்ணுங்க. அதாவது என்தால்பி ஆஃப் கம்பஷன். ரைட்டா என்தால்பி அப்படின்னா என்தால்பி அல்லது டெம்பரேச்சர் இந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா அது டெல்டா ஹெச். அதே இது இஃப் ஹீட் ஆஃப் கம்பஷன் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். கான்ஸ்டன்ட் வால்யூமில் இருக்க ஹீட்னா அது டெல்டா யூ. ரைட்டா கான்ஸ்டன்ட் வால்யூமில் இருக்குது. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னா டெல்டா ஹெச். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னா டெல்டா ஹெச். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அப்படி கான்ஸ்டன்ட் வால்யூம்னா இன்டர்னல் எனர்ஜி. ரைட்டா கான்ஸ்டன்ட் வால்யூம்னா இன்டர்னல் எனர்ஜி. இன்னொன்று அவங்களே கொடுத்துட்டாங்களே டெல்டா யூன்னு. கேபிகேசி மாதிரி, கிட்டத்தட்ட கேபிகேசி மாதிரியே. ரைட்டா கிட்டத்தட்ட கேபிகேசி மாதிரியே. என் பிரெயினை மட்டும் எக்ஸாம் அப்போ கொடுக்கட்டா? ஓகே ரைட். கெமிஸ்ட்ரி மட்டும்தான் இருக்கும் அந்த மண்டக்கில். சரியா? மித்த சப்ஜெக்ட்லாம் அப்புறம் என்ன பண்ணுவீங்க? கெமிஸ்ட்ரி மட்டும்தான் இருக்கும் அந்த மண்டக்கில். கெமிஸ்ட்ரியும் இங்கிலீஷும் இருக்கும். ஃபிசிக்ஸ் எல்லாம் இருக்காது. ஃபிசிக்ஸ் எல்லாம் ரொம்ப பழைய முன்னாடி இருக்கும். அதெல்லாம் எப்படி எடுத்து எழுதுவீங்க? டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் ஆர்டி டெல் என்ஜி. இப்போ பெரிய பஞ்சாயத்தே இந்த டெல் என்ஜி கண்டுபிடிக்கிறது தான். இந்த டெல் என்ஜி. ரைட்டா ரைட்டா டெல் என்ஜி கண்டுபிடிக்கிறது. டெல் என்ஜி எப்படி கண்டுபிடிக்கலாம்? வாட் இஸ் டெல் என்ஜி? இந்த டெல் என்ஜியில் தப்பு பண்ணனா சம்மே தப்பாயிடும். ரைட்டா டெல் என்ஜி. டெல் என்ஜி இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா டெல் என்னன்றது என்னது? சேஞ்ச் இன் மோல்ஸ். ரைட்டா டெல் என்னங்கிறது சேஞ்ச் இன் மோல்ஸ். இதை நல்லா புரிஞ்சுக்கோ. டெல் என்ஜிங்கிறது சேஞ்ச் இன் மோல்ஸ். சேஞ்ச் இன் மோல்ஸில் யாருக்குரிய சேஞ்ச் இன் மோல் தெரியுமா?
கேஸுக்குரிய சேஞ்ச் இன் மோல். கேஸுக்குரிய சேஞ்ச் இன் மோல் என்னன்னா மோல்ஸ், டெல்டா என்ன சேஞ்ச் இன் நம்பர் ஆஃப் மோல்ஸ், சேஞ்ச் இன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் gaseous molecules, right? Of gaseous molecule, right? Of gaseous molecule, of gaseous molecule, right? Right, அப்போ என்ன வரும்? del Ng is equal to product minus reactant. இப்போ ப்ராடக்ட் ரியாக்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓ மை காட், அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் பார்த்தியா? இப்போ பாருங்கள், எத்திலீன் கம்பஷன். எத்திலீன்னானது டபுள் பாண்ட் இருக்குது, அடுத்து ENE தானே, அப்போ டபுள் பாண்ட், அப்போ C2H4 + O2 gives, நான் அப்போதே சொன்னேன் ஆர்கானிக் காம்பவுண்ட் யாரை நீங்கள் ரியாக்ட் பண்ணாலும் அவுட்புட்டு கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் தான் வரணும். இங்கே 2 இருக்குது கார்பனு, அப்போ இங்கே 2 போடுங்க. ஹைட்ரஜன் 4 இருக்குது, அங்கே 2 தான் இருக்குது, இங்கே ஒரு 2 போடுங்க. ஆக்சிஜன் 2 2s are 4, இங்கே ஒன்று 2 6, அப்போ 3 ஆக்சிஜன். ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சா? ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சா? இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆனது மட்டும் பத்தாது, அது போக இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் தான் எழுத போகிறீங்க யார் கேஸு, யார் லிக்விடு, யார் சாலிடுன்னு. எத்திலீன் இஸ் எ கேஸ், ஆக்சிஜன் இஸ் எ கேஸ், கார்பன் டை ஆக்சைடு இஸ் எ கேஸ், வாட்டர் இஸ் எ லிக்விட். ரைட்டா? வாட்டர் என்னது? லிக்விட். வாட்டர் இஸ் லிக்விட். வாட்டரு லிக்விடு. அப்போ நம்ம டெல்என்ஜி வேல்யூ என்னவா இருக்க போகுது? டெல்என்ஜி வேல்யூ என்னவா இருக்க போகுது? ரைட்டா? டெல்என்ஜி வேல்யூ என்னவா இருக்க போகுது? டெல்என்ஜி வேல்யூ ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட்டில் கேசியஸ் மாலிக்யூலோட கோஎஃபிஷியன்ட் மட்டும், கேசியஸ் மாலிக்யூலோட ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட், கேசியஸ் மாலிக்யூல். ரைட்டா? கேசியஸ் மாலிக்யூல் யார் யாரெல்லாம் கேசியஸ் மாலிக்யூலுங்க? இது ஒரு கேஸ் இருக்கா, அதுக்கு முன்னாடி 2 இருக்கா, மைனஸ் இங்கே 3, இங்கே 1 இருக்குது. ரைட்டா? 3 + 1 4, அப்போ இட் இஸ் -2. டெல்என்ஜி வேல்யூ என்னது? -2. டெல்என்ஜி வேல்யூ என்னது? -2. புரியுதா? கவனிக்கிறீங்களா? டெல்என்ஜி வேல்யூ என்னது? -2. 0 கிடையாது, 0 கிடையாது, இதை எடுக்கக்கூடாது. 0 போட்டால் தப்பு. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இந்த தப்பை தான் நீங்கள் பண்ணுவீங்க, இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். இட் இஸ் 0 ஷுட் நாட் கம். ரைட்டா? 0 வரக்கூடாது, 0 வரக்கூடாது. புரியுதா? ரைட்டா? -2. ஏன் கேஸ்னா அதுதான் டெல்என்ஜி. டெல்என்ஜி தானே போட்டிருக்க, இது ஜி. டெல்என்ஜி, டெல்என் சேஞ்ச் இன் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் மாலிகுல் தான் ஃபார்முலாவே. டெல்என்ஜியோட மீனிங்கே அதுதான். டெல்என் ஜி, ஜி ரெப்ரசன்ஸ் கேஸ். ரைட்டா? ரைட்டா? ஜி ரெப்ரசன்ஸ் கேஸ், அதனால தான். அப்போ -2. இப்போ டெல்ஹெச் டெல்யூ தெரியும், ஆர் தெரியாது. டி வந்து 300 கெல்வின் கொடுத்துட்டாங்க, டெல்என்ஜி தெரியும். ஆரோட வேல்யூ இதெல்லாம் என்னது? இது கிலோ ஜூலில் தான் இருக்குது. அப்போ ஆர் வேல்யூ என்னது ஜூல்ஸில்? 8.32 ஜூல்ஸா? 8.32 தானே. ஆரோட வேல்யூ என்ன வரும் இந்த இடத்துல? 8.314. 8.314. 8.314 சரியா? 8.314 ஜூல். மோல் -1 கெல்வின் -1 வரும். சரியா? மோல் -1 கெல்வின் -1 வரும். சரியா? ரைட். அடுத்து தூக்கிட்டு போய் ஃபார்முலாவில் போடுங்க. 50 பையிலையும் ஃபார்முலாவில் போடுங்க. என்ன தேவை எனக்கு? டெல்டா ஹெச் தானே தேவை. டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ. டெல்டா யூக்கு பதிலாக என்ன இருக்குது? -1406 இன்ட்டு 10⁻³ ப்ளஸ் ஆர் வந்து என்னது? 8.314 இன்ட்டு டெம்பரேச்சர் என்னது? 300 கெல்வின், த ஹோல் பவர் -2. என்னப்பா வரும்? ஹோல் பவர் -2 போடுறப்ப. ரைட்டா? சப்ஸ்டியூட் பண்ணால் சொல்லி முடிஞ்சு. எஸ், அவ்வளோதான். சப்ஸ்டியூட் பண்ண உடனே கதம் முடிஞ்சு. ஆன்சர் என்ன வருது? சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் சொல்ல முடியுமா? கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ தி ஆன்சர் ஆஃப்டர் சப்ஸ்டியூட்டிங்? சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் சொல்ல முடியுமா? எஸ், கம் ஆன், டெல் மீ தி ஆன்சர். ஆன்சர் சொல்லுங்கள் யாராவது. புக்கை பார்த்து சொல்லாதடாடி. ஒரே ஒரு நிமிஷம். ஃபார்முலா டெல்என்ஜி ஆர்டியா இல்லை டெல்என்ஜி பவர் ஆர்டியில் இருக்கா? ஆன்சர் புக்கை பார்த்து சொல்கிறீங்களா இல்லை எப்படா போட்டீங்க? இது மட்டும் எனக்கு செக் பண்ணு. டெல்என்ஜி பவர் ஆர்டி தானா?
சரிடா ஆன்சர் புக்கை பார்த்து சொல்லிட்டீங்க ரைட் விட அதை ஒத்துக்கிறேன். ஆனால் எனக்கு ∆NG பவர் ஆர்டியா என்னென்னு மட்டும் கரெக்டு தானே? ∆NG பவர் ஆர்டி தானே? -1409 -1410 1410 புள்ளி 9 வரும் ரைட்டா? 1410.9. இதோட ஒரு 4 நம்பர் கூட சேர்த்துக்கணும், அவ்வளோதான். இதோட ஒரு 4 நம்பர் அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன் நான். இதோட ஒரு 4 நம்பர், அந்த புள்ளி மட்டும் அப்பப்போ மறந்து போயிடும். நம்பர் கூட வச்சுக்கிட்டோன்னா யூனிட் வந்து என்னது? ஜூல். யூனிட் வந்து கிலோ ஜூல் ரைட்டா? நீங்கள் கிலோ ஜூல் போட்டாலும் சரி, 10⁻³ எடுத்துக்கிட்டாலும் ஓகே, எடுத்துக்காம போட்டாலும் சரி ரைட்டா? டிபெண்ட் அப்பான் தட் யூ ஜஸ்ட் புட் இட் அவுட் ரைட்டா? ரைட். ஜூல் கெல்வின். கெல்வின் இருக்கான்ல நம்மால், கெல்வின் வேறு இருக்கான்ல, அதனால கெல்வின். ஜூல் கெல்வின். அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஆட்டோமொபைல் இன்ஜின் என்னது? நான் சொன்ன டாப் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் நாளைக்கு நடத்தினதுக்கப்புறம் தான் தருவேன். நாளைக்கு தரேன் சரியா? ஆனால் அது நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் நான் கிளாஸ் நடத்துகிறப்ப எனக்கு ஒரு டவுட்டு பார்த்து சொல்லிட்டானா புக்கெல்லாம் எதுக்கு வச்சுக்கிட்டு அப்படிங்கிறாங்க. ரைட். இஃப் அன் ஆட்டோமொபைல் இன்ஜின் பர்ன்ஸ் பெட்ரோல் அட் அ டெம்பரேச்சர், ஓகே பா காருக்குள்ளே டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கு பாரு, 816 degree Celsius. அண்ட் இஃப் த சரௌண்டிங் டெம்பரேச்சர் இஸ், எப்பா நம்ம டெம்பரேச்சர் 21 degree Celsius, மேக்ஸிமம் பாசிபிள் எஃபிஷியன்சி ஃபார்முலா ரைட்டா? எஃபிஷியன்சி ஃபார்முலா என்னது? ஈட்டான்னு போடுவாங்க ரைட்டா? எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு T hot minus T cold divided by T hot into TC into 100. அவ்வளோதான் ஃபார்முலா. இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும் ரைட்டா? T hot அது இன்னொரு ஃபார்முலாவில் தான் 2 மல்டி. ஐயோப்பா, வெறும் T hot மட்டும் போட்டால் போதும், வெறும் TH மட்டும் ரைட்டா? வெறும் TH சரியா? இது என்னது? 7th சாப்டர் தான், என்ன 7th முடிக்கல. ரைட் பரவாயில்ல ரைட். அதனால் ஒன்றும் பிரச்சனை, புக் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை ரைட். ஓகே ரைட். புக்கெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. இன்டெரக்டாக இல்லை டைரெக்டாவா என்ன? சரி, இது வந்து டிகிரி செல்சியஸ் இருக்கிறத கெல்வினுக்கு மாற்றிட்டு தான் பண்ணணும். அப்போ T1 T ஹாட்டாக இருக்கிறது யார்? 816 சூடாக இருக்கவங்க. அவங்க கூட ஒரு 273 ஆட் பண்ணி என்ன ஆன்சர் சொல்லுங்கள். நான் அதுக்குள்ளே TC எழுதிட்டு வந்துடுறேன். கோல்டாக இருக்கவங்களை எழுதிட்டு வந்துடுறேன். கோல்டு 21 + 273. இது நானே ஆட் பண்ணிவிடுவேன். ஈஸியாக இருக்கிறதுல நான் பண்ணிவிடுவேன், கஷ்டமாக இருக்கிறது நீ பண்ணு. 294 கெல்வின். கஷ்டமாக இருக்கிறது ஆட் பண்ணியா இல்லை, அதை ஆட் பண்ணியே சொல்லல. 1089 கெல்வினா 1089 கெல்வின் சரியா? இப்போ அப்படியே ஃபார்முலாவில் போடுவோமா? முதுகு வலிக்குதுடா, சீக்கிரம் வாங்க, நாளைக்கு இன்னும் 2-3 நாள் நிற்கணும். அதுதான் -294 divided by 1089 into 100. ஆன்சர் என்ன வருது? டக்குன்னு சப்ராக்ட் பண்ணி டக்குன்னு போட்டு பதில் சொல்லுங்கள். ஆன்சர் என்ன வருது? எஸ் 70 something வரணும். 70 something வரணும். என்ன வருது? 70 something வருதா? 70 something வரணும். ஆன்சர் என்ன வருது? $70 something வருதா ஆன்சர்? வாட் இஸ் த ஆன்சர்? %73. 73% ரைட்டா? ஓகே. ஸோ இதெல்லாம் அப்போதே உடச்சிட்டேன் அவனுக்கு சர்ப்ரைஸை, அப்போதே உடச்சாச்சு இந்த சர்ப்ரைஸ்லாம். என்னது? ஸோ நிறைய பேர் தீமெல் ஜாயின் பண்ணலை அப்படின்னா இப்போவே ஜாயின் பண்ணிங்க ரைட்டா? இப்போவே ஜாயின் பண்ணிடுங்க. நவ் த சூப்பர் டூப்பர் கோர்ஸ். இந்த ஆடு ஸ்டாப் ஆகவே ஆகாது, ஏன்னா இது வந்து உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆடு. அதனால் இது கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும், அதனால் இதை பண்ணி ஆகணும். நாளைக்கு தான், நாளைக்கு சர்ப்ரைஸ் நினச்சி பார்த்தியா? சர்ப்ரைஸ் இல்லை, ஆல்ரெடி இருக்கிறது தான். ரைட். லைவ் எண்ட் டைம் எனக்கே தெரில எத்தனை சம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. கொஞ்சம் தானா ஒரு 10 சம் இருக்குன்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 சம்ஸ் தான் இருக்குது. 7 தான் இருக்குது. ஆக்சுவலாக 30 வராதுன்னு நினைக்கிறேன். 7 இப்போ வரைக்கும் எத்தனை சம் பார்த்துருக்கோம்? இது கம்பெனி ஆடுன ரைட்டா? எத்தனை சம்டா பார்த்துருக்கேன் இப்போ வரைக்கும்?
கம்பெனி ஆட் இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்டாப் ஆக போகுது, உனக்கு தெரியுமா? கொஞ்ச நாளில் மொத்தமாக அட்மிஷனை ஸ்டாப் பண்ணி மொத்தமாக இழுத்து மூட போகிறோம் இந்த வருஷம். போன வருஷம் மாதிரி இல்லாமல் இந்த வருஷம் மொத்தமாக மூட போகிறோம் எல்லாத்தையும். 24. ஓகே, அப்போ இன்னும் ஒரு 7 கொஷின் தான். கரெக்டாக 9:20 முடிச்சிடலாம். ½ an hour முடிச்சிடலாம். ரைட்டா? ½ an hour முடிச்சிடலாம். நான் ஒவ்வொரு லைவ் முடிய விட்டு அந்தந்த லைவ் பிடிஎஃப் மட்டும் தான் கொடுப்பேன். அதை தாண்டி வேறு பிடிஎஃப்லாம் கொடுக்க மாட்டேன். சரியா? நோ சான்ஸா? ஏய், நீ பாப்படா, பாடுறா, சொல்கிறேன். இந்த நாள் உன் கேலண்டரில் நோட் பண்ணி வச்சுக்கோ. சரியா? இந்த நாள் உன் கேலண்டர் நோட் பண்ணி வச்சுக்கோ. இந்த தடவை இன்பிட்வீனுக்குலாம் வேலையே கிடையாது. ஒன்லி ஒன் டைம். ஸ்கூல் மாதிரி தான் மாற்ற போகிறோம் நாங்கள். ரைட்டா? ரைட். ரைட், வாங்க 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 வாங்க. கரெக்டாக 9:20. நம்ம டார்கெட் என்னது? 9:20 நம்ம முடிக்கிறோம். மணி 8:50. 9:20 நம்ம வீட்டுக்கு கிளம்பி பொட்டியை கட்டிட்டு போகிறோம். சரியா? ஏய், சேலரிலாம் கொடுப்பாங்கடா, போடா. Calculate the standard entropy change for the following reaction. Entropy change. Entropy na என்னது? முத entropy-னா என்னது? கொசமுசான்னு இருக்கிறது தான் entropy. ரைட்டா? அதான் டெல்டா எஸ். எஸ் தான் entropy. சேஞ்ச் இன் என்ட்ரோபினா டெல்டா எஸ். ரைட்டா? கொசமுசான்னு இருக்குது, அங்கங்கே ஆடிக்கிட்டே இருக்குது. ரைட்டா? ரைட், அதுதான். ஓகே, அடுத்து ஈஸியான சம்டைம். இவனா சப்பா மேடம். given the standard entropies. ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி, ஆக்சுவல் என்ட்ரோபியை கொடுத்துட்டாங்களாம். இதுலேருந்து சேஞ்ச் இன் என்ட்ரோபி கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன் போட்டால் சம் முடிஞ்சு போச்சு. ரைட்டா? ரைட்டா? ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன். இப்போ என்ன வரப்போகுது? கார்பனும் ஆக்சிஜனும் சேரப்போதா? கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. ரைட்டா? கார்பன் டை ஆக்சைடு. சேஞ்ச் இன் என்ட்ரோபி டெல்டா எஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். ரைட்டா? இதெல்லாம் ரியாக்டன்ட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், ப்ராடக்ட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். இப்போ கார்பன் என்னென்ன இருக்குது? ப்ராடக்ட்டில் யார் இருக்கா? CO2. ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக தானே இருக்குது, பிரச்சனை இல்லை. CO2 என்ன இருக்குது? CO2ஓட வேல்யூ 213.6. 213.6 மைனஸ் ரியாக்டன் சைடில் 2 பேர் இருக்காங்க, அவங்க 2 பேர் ஆட் பண்ணி விட்ருங்க. ரைட்டா? 5.740 ப்ளஸ் 205. 213.6 மைனஸ் 210.740. இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணாடா வரும் 3 பாயிண்ட் சம்திங் தானே வரும். இங்கே 6 7 தானே. 3 பாயிண்ட் சம்திங் ஆன்சர். ரைட்டா? 3 பாயிண்ட் சம்திங் ஆன்சர். 3 பாயிண்ட் சம்திங். ஏய், என்னடா வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க திருமண கேப்பில்? என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க? இல்லை இல்லை, பிரைட் அகாடமியில் இப்போ தான் ஒன்றும் நடத்துறது இல்லையே. நீ பிரைட் அகாடமியை வந்து இழுத்து மூடி வச்சுருக்கோம். மூடின கம்பெனியில் போய் நீ என்ன பண்ண போகிற? எனக்கே தெரியாமல் ஏதோ மார்க்ஸ் சர்ப்ரைஸுங்கிறேன். டே, எனக்கே தெரியாமல் என்ன சொல்கிறீங்க? அதனால் நீ வந்து அதெல்லாம் அங்கே போய் ஒன்றும் பண்ண முடியாது. அதுவே மூடி கிடக்கிற சேனலில் போய் நீ பார்த்து ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ வந்து அங்கே வந்து இருட்டாக இருக்குது. இட் இஸ் அ டார்க் அகாடமியாக இருக்குது. இட் இஸ் நாட் பிரைட், இட் இஸ் டார்க். அதனால் நீ வேதாந்தில் படித்தா தான் உன் லைஃப் பிரைட்டாக இருக்க போகுது. ரைட்டா? இஃப் யூ ஸ்டடி இன் வேதாந்து யுவர் லைஃப் வில் பி பிரைட்டர். அதனால் வேதாந்துக்கு வாங்க, வெற்றி பெறுங்க. வால் ஃபங்க்ஷனா? வால் வந்து மார்ச்சில் எப்படி வரும்? ஏப்ரலில் 2nd அட்டெம்ப்ட் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் வரும். ஜூன் ஜூலையில் தான் வரும். வால் எப்போ வரும்? வால் இப்போ வராது. நீட் ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் தான் வால் வரும். இப்போ இந்த சம்முக்கு ஆன்சரை சொல்ல சொன்னேன். வெரி குட். யார் யாராவது சீரியஸாக 3.2 ஆன்சர் பண்ணவங்களுக்குலாம் வெரி குட்ரா. என்ட்ரோபி ரைட்டா? 3.2. ரைட்டா? இட் இஸ் 3.2. சரியா? இட் இஸ் 3.2 ஜூல் கெல்வின் -1. ரைட்டா? 3.2 ஜூல் கெல்வின் -1. ஓகே, ரைட். அடுத்து எப்பா சூப்பரான சம்டா. பார்க்க பெருசாக இருக்க மாதிரி இருக்கான். நல்ல பையன், டக்குன்னு ஆன்சர் கொடுத்துருவான். என்ன கேட்டிருக்காங்க? Calculate the temperature at which delta G is equal to 0. delta G 0வா இருக்கப்போ டெம்பரேச்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ delta G வேல்யூ என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பாரு. HUSம் கொடுத்துருக்காங்க. GHS சேர்ந்து இருக்கக்கூடிய ஃபார்முலா என்ன? ரைட்டா? GH இருக்கக்கூடிய ஃபார்முலா என்னது? delta G is equal to delta H minus T delta S. என்ன சொல்லியிருக்காங்க?
∆G 0 ன்னு சொல்லிட்டாங்க ரைட்டா ∆G = 0 அப்போ டெம்பரேச்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ இவனை தூக்கி 0 போட்டுடலாமா இவனை 0 போட்டுட்டோம்னா ∆H - T ∆S அப்போ T ∆S = ∆H அப்போ T = ∆H - ∆S ∆H என்னது ∆H வேல்யூ என்னது 30.56 divided by ∆S என்னது 66 அப்ராக்சிமேட்டாக என்னது 1.2 சம்திங் வருமா கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் எல்லாமே கேஸு சாலிடு அதெல்லாம் தேவையில்லை இந்த ஃபார்முலாவில் மட்டும் போட்டால் போதும்ல என்ன ஃபார்முலா 30.56 பார்த்தியா நான் அப்போதே சொன்னால ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் பார்த்தியா என்ன மிஸ்டேக் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன மிஸ்டேக்னு 12th படிக்கிறவன் ஏன்டா என்கிட்ட வந்து கேட்குறேன் எனக்கு புரியலடி மாங்க நாங்கள் ஒருத்தவங்க பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஷானி மேம் வீடியோ எல்லாத்தையும் பாரு அதை பார்த்தாலே 95+ வாங்கிடலாம் 95+ வாங்கிடலாம் 12th இருந்துட்டு யாரா வேண்டே இன்றைக்கி தான் புதுசாக சேர்ந்துருக்கியான்னு தெரில இஃப் யூ ஆர் நியூ டு திஸ் சேனல் ப்ளீஸ் வாட்ச் ஷானி மேம்ஸ் வீடியோ ரைட்டா 11th இருந்தால் என்னோடய வீடியோ பாருங்கள் 12th இருந்தீங்கன்னா அதை பாருங்கள் நான் சொல்லித்தரது வரலனாவா நான் சொல்லித்தரது வந்தால் என்ன பண்ணுவேன் டேய் பதில சொல்லுங்கடா என்ன தப்புன்னு இன்னும்மா கண்டுபிடிக்காமல் இருக்கீங்க இன்னும் தான் ஓகே யூனிட் ஓகே கவனம் யூனிட்டில் தான் இருக்கு என்ன இருக்கு என்னது இன்னும் பசங்களா என்ன யூனிட் தப்பு என்ன யூனிட்டு see the question ∆H is equal to 30.56 kilojoule இருக்கு 30.56 kilojoule ரைட்டா 30.56 into 10 to the power 3 போடணும் ரைட்டா அதை மிஸ் பண்ணிட்டேன் இங்கே ஜூல் கெல்வின் இது கிலோ ஜூல் சரியா அப்போ 10 to the power 3 போட்டு தான் ஆன்சர் பண்ணுவோம் ரைட்டா மண்டை மேலே இருக்க கொண்டையை நம்ம மறந்துட்டோம் ரைட்டா மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்துட்டோம் இப்போ இதை கேன்சல் பண்ண வரும் இது உள்ளே போட்டோன்னா இது 30,560 வரும் 30,560 டிவைடட் பை 66 ஈக்குவல் டு 4,000 சம்திங் வரும் என்ன வருது 4,000 கேன்சல் பண்ணோன்னா 4 டைம்ஸ் 4,560 வருதா 4,500 அதுக்கப்புறம் மட்டும் சொல்லு 4,500 சரி இப்போ நான் கால்குலேட்டரில் போடுறேன் டே 463 வராது 4,000 சம்திங்கில் வரணும் 30,560 divided by 66 463 தான் வருதா அப்போ நான் ஒரு 0 தப்பாக விட்டுருக்கேன் கெல்வின் 463 கெல்வின் தான் ரைட் 3 நம்பர் தான் வரணும் 463 கெல்வின்னா டெம்பரேச்சர் தானே 4,000 இல்லை 463 கெல்வின் 463 கெல்வின் 463 அல்லது 463.03 கெல்வின் டெம்பரேச்சர் தானே 463 ரைட் ஓகே டெம்பரேச்சர் ஃபார் ஈக்லிபிரியம் ரியாக்ஷன் எப்பா வி ஆர் மூவிங் டு இல்லை ∆H தானே இருக்கு கால்குலேட் கேபி கேசியா என்னது கேசி கண்டுபிடிக்குமா கேசி சரியா ஏன் KP1 KP2ன்னு எடுத்துக்கிறேன் ஏன் KP1 KP2 எடுத்துக்கிறேன் தெரியுமா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 25 டிகிரி செல்சியஸில் இருக்கப்ப KP ஒரு வேல்யூ இருக்குது அப்போது ∆H கொடுத்துருக்காங்க ரைட்டா அதே இது 37 டிகிரி செல்சியஸில் KP என்னன்னு கேட்டிருக்காங்க ரைட்டா ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கேன் பி அஃபெக்டட் பை மீன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் கரெக்டாக அப்போ டெம்பரேச்சர் மூலமாக அஃபெக்ட் ஆகுது அப்போ என்ன சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல 25 டிகிரி செல்சியஸ் இருக்கப்ப இதுவான்
அப்போ 37 டிகிரி செல்சியஸ் இருக்கப்போ என்னவா இருக்க போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த லிட்டில் பிட் பிக்கர் சம் ரைட்டா, கொஞ்சம் பெருசாக இருக்கும், லாக் எல்லாம் வரும் ரைட்டா. லாக் வரக்கூடிய சம் இது. இதோட ஃபார்முலா யாராவது தெரியுமா? இதோட ஃபார்முலா யாருக்காவது தெரியுமா? ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாவை நான் எழுதிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம கடன் பண்ணிடலாம் ரைட்டா. கிவன் டேட்டா எழுதிடுறேன் ரைட்டா. KP1 is equal to 0.0260. T1 வேல்யூ என்னதுப்பா? T1 வேல்யூ சொல்லுங்கள். 273 கெல்வின் ஆட் பண்ணி T2 equal to 37 plus 273 கெல்வின். அடுத்து KP2 நான் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா log KP2 divided by log KP1 is equal to, இதுக்கு தான் அந்த T1 T2 சொன்னேன்ல அதான் ரைட்டா. T1 T2ன்னு சொன்னேன்ல அந்த ஃபார்முலா தான். கடகடன் முடிச்சிடலாம். வாங்க வாங்க வாங்க, நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எனக்கு ஆன்சர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். 298 கெல்வினா இது ஆட் பண்ணோன்னா 0 மிச்சம் 1 310 ஏன்னா 310 கெல்வினா இது 310 கெல்வின் வருதா? 310 கெல்வின். நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள், அப்போ தான் என்னாலையும் உங்க கூட சொல்ல. ஃபார்முலா என்ன அப்படின்னா T2 minus T1 divided by T2 into T1 ரைட்டா. T2 into T1, இந்த T2 into T1 தான் அப்போ அங்கே நான் தப்பாக போட்டுட்டேன் ரைட்டா. T hot TC போட்டிருந்தால அந்த கொஷினில். ஸோ அப்போ டேரெக்டாக நம்ம சம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். log KP2 என்னது தெரியாது, log KP2 அப்படியே வச்சுக்கலாம் ரைட்டா. KP2 அப்படியே வச்சுக்கலாம். KP1 என்னது 0.0260 equal to T1 equal to T2 310 minus 298 Kelvin divided by 310 into 298 Kelvin. Log KP2 divided by 0.0260 equal to multiply பண்ண என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 0.2198 வரும் சரியா. 0.2198 இதோட வேல்யூ என்ன வரும்? 0.2198 வரும். இதை மல்டிப்ளை பண்ணேன்னா ரைட்டா, மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணேன்னா 0.2198 வரும். 23.53 இல்லை 0.2198 வரும். இப்போது லாக் இருக்குல்ல, லாக் அந்த பக்கம் போகிறப்ப என்ன ஆகும்? லாக் அந்த சைடு கொண்டு போனால் ஆன்டி லாக் ஆகுமா ரைட்டா. லாக் ஆன்டி லாக். சார் லாக் வேல்யூ ஆன்டி லாக் வேல்யூலாம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? எக்ஸாமில் உனக்கு லாக் டேபிள் கொடுப்பாங்க, ஜெராக்ஸ் போட்டதை புக்காக தர மாட்டாங்க. முன்னாடி புக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போல்லாம் புக்கு கிடையாது, பிரிண்டபிள் பேப்பராக கொடுத்துருவாங்க லாக் டேபிள் வேல்யூ. உனக்கு வேணா நீ எக்ஸ்டர்னல் டிக்கெட் வாங்கிக்கலாம். ஆனால் நீ தான் இப்போ பப்ளிக் எக்ஸாமே கிடையாது, உங்கள் ஸ்கூல்லேயே கொடுப்பாங்க சரியா. ஸ்கூலில் கொடுப்பாங்க, இல்லை கொஷினில் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அப்போ லாக் அந்த பக்கம் போகிறப்ப ஆன்டி லாகாக மாறிடும். KP by 0.260 equal to ஆன்டி லாக் ஆஃப் 0.2198 வரும். இதில் ஆன்டி லாக் வேல்யூ என்ன இருக்கும்? ஆன்டி லாக் டேபிள் படி ஆன்டி லாக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.6588 வரும். 1.6588 KP2 divided by 0.0260. இப்போது இது கிராஸ் மல்டிப்ளை, இது இந்த பக்கம் போய் மல்டிப்ளை பண்ணோன்னா KP2 is equal to கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் ரைட்டா. இது ரெண்டு கிராஸ் மல்டிப்ளை சரியா. அது ஒரு சில ஸ்கூலில் லாக் புக்கு உங்களை வாங்கிடுவான்னு சொல்லுவாங்க, அது நீங்கள் உங்கள் ஸ்கூலில் பொறுத்திருக்கு ரைட்டா. நான் அதை முடிவு பண்ண முடியாதுல்ல, உங்கள் ஸ்கூலில் ஒவ்வொன்றா இருப்பாங்க ரைட்டா. பப்ளிக் எக்ஸாம்னா எக்ஸாம் ஹாலில் கொடுப்பாங்க. பப்ளிக் எக்ஸாமில் லாக் இருக்க மாதிரி சம்ஸை மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த லாக் டேபிள் கொடுத்துருவாங்க ரைட்டா. 0.0260 into 1.6588 சரியா. இதை போட்டோன்னா KP2 equal to 0.0431 ரைட்டா. 0.0431 வரும். ஹவு டு யூஸ் லாக் புக் கண்டிப்பாக நானும் ஆல்சோரோ ஸ்ராவணி மேம் யாராவது ஒருத்தவங்க போடுவாங்க. ஃபிசிக்ஸுக்கு கண்டிப்பாக லாக் புக் தேவைப்படும், ஆல்சர் கண்டிப்பாக போடுவாங்க ரைட்டா. இல்லை அப்படின்னாலும் we will make a video டெஃபினட்டாக லாக் புக் யூஸ் பண்ணுறதுக்கு சரியா. 0.0431 இதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் சரியா. இதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் சரியா. ஓகே கிளியர் தானே? இஸ் தட் கிளியர்? கிளியராக தான் இருக்கும் கண்டிப்பாக. வெரி ஈஸி கொஷின், வெரி வெரி ஈஸி கொஷின் சரியா. வெரி ஈஸி கொஷின். என்ன கேட்டிருக்காங்க? ஜஸ்ட் ஈக்குவேஷன் எழுத சொல்லியிருக்காங்க ரைட்டா. ஈக்குவேஷன் எழுத சொல்லியிருக்காங்க. இது என்னது? மேலே இருக்குது
ப்ராடக்ட் மேலே இருக்கிறது என்னது இஸ் த ப்ராடக்ட் மேலே இருக்கிறது ப்ராடக்ட்டு கீழே இருக்குது ரியாக்டன்ட் அப்போ கேசியில் கொடுத்து மேலே இருக்கிறது எழுதணும் அப்படின்னா சரி ப்ராடக்ட்டில் ரியாக்டன்ட்லேருந்து எழுதுங்க NO மேலே இருக்க பவரில் இருக்கிறது என்னது ஸ்டாக்கியோமெட்ரிக் அப்போ 4NO ப்ளஸ் H2O 6H2O gives இது வந்து யூக்லிபிரியம் ரியாக்ஷனில் அப்போ யூக்லிபிரியம் சிம்பிள் போடணும் ரைட்டா யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் தானே கொடுத்துருக்காங்க அப்போ யூக்லிபிரியம் சிம்பிள் போட்டு எழுதணும் ரைட்டா யூக்லிபிரியம் சிம்பிள் போட்டு எழுதணும் அப்போ மேலே என்ன இருக்குது 4NH3 ப்ளஸ் 5O2 ரைட்டா 4NH3 ப்ளஸ் 5O2 சரியா ரைட் ஓகே நெக்ஸ்ட் 1 mole of PCl5 செம்ம ஈஸிடா செம்ம ஈஸி 1 mole of PCl5 is heated in 1 liter closed container. If 0.6 mole of chlorine is found at equilibrium, calculate the value of equilibrium constant. கவனமாக கவனி ஒரு சின்ன மிஸ்டேக் ஒரு சின்ன கண்டென்ட் தான் ரைட்டா ஒரு சின்ன கான்செப்ட் தான் அந்த சின்ன கான்செப்ட் தெரிஞ்சால் போதும் என்ன பண்ணிடலாம் சூப்பராக எழுதிடலாம் ரைட்டா கவனிங்க ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் எழுதுகிறேன் PCl5 யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டில் என்னவா மாறும் அப்படின்னா PCl3 ப்ளஸ் PCl2 சாரி PCl3 கரெக்டு தானே PCl2 ப்ளஸ் PCl3 அப்போ தானே 5 வரும் கரெக்டாக எழுதுறீங்கன்னா PCl3 ப்ளஸ் Cl2 வெறும் குளோரின் தானே ஒரு P தானே இருக்குது PCl3 ப்ளஸ் Cl2 ரைட்டா Cl2 சரியா Cl2 நாட் PCl2 ரைட்டா PCl3 ப்ளஸ் Cl2 கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க 1 mole of PCl5 இனிஷியலாக ரைட்டா அட் த ஸ்டார்ட் ஆஃப் த ரியாக்ஷனில் 1 mole of PCl5 இருக்குது 1 mole of PCl5 எடுத்து 1 லிட்டரில் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹீட் பண்ணுறாங்க என்ன ஆகுது யூக்லிபிரியம் கண்டென்ட் ரைட்டா when it reaches the யூக்லிபிரியம் ரீச் பண்ணுறப்ப இவங்க எவ்வளோ இருக்காங்க ஃபஸ்ட்டு இவங்க 2 பேர் இருக்க மாட்டாங்க கரெக்டாக 1 mole ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் இருக்க மாட்டாங்க ரியாக்ஷன் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அட் யூக்லிபிரியம் ரைட்டா யூக்லிபிரியமில் Cl2 0.6 moles இருக்கான் Cl2 0.6னா PCl3 எவ்வளோ இருக்கும் Cl2 0.6னா PCl3 எவ்வளோ இருக்கும் இவங்க 0.6னா இவங்க என்ன பண்ணுவாங்க 0.6 தானே இருப்பாங்க இவங்க 0.6னா இவங்களும் 0.6 அதானே யூக்லிபிரியம் 2 பேரும் ஈக்குவலாக தான் இருப்பாங்க இவங்க 0.6னா இவங்களும் 0.6 தான் இருப்பாங்க இப்போ கேள்வி என்னன்னா 1 மோலில் இருந்து 0.6 வெளியே போயிடுச்சு 1 மோலில் இருந்து 0.6 வெளியே போயிடுச்சு இங்கே இருந்தது ரைட்டா நான் கையில் எடுத்திருந்தேன் ஒன்று அதாவது 10 பேர் என் கையில் இருந்தாங்க 6 பேர் கீழே விழுந்துட்டாங்க மிச்சம் எத்தனை பேர் இருப்பாங்க பேலன்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க 6 பேனால் 10 பேனால் 6 பேனா கீழே விழுந்துருச்சு மிச்சம் 4 இருக்குமா அதே மாதிரி தான் அப்போ இங்கே எவ்வளோ இருக்குது இப்போ 0.4 இருக்கும் ரைட்டா இப்போ 0.4 இருக்கும் இப்போ என்ன கேட்டிருக்காங்க 4 இங்கே நம்ம 0.4 இப்போது கால்குலேட் த வேல்யூ ஆஃப் யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இதான யூக்லிபிரியம் கண்டிஷனு இங்கே தானே யூக்லிபிரியம் உருவாச்சு இப்போ கேசி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இப்போ கேசி நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா ஈஸியாக கேசி கண்டுபிடிக்கலாம் ரைட்டா கேசி ஈக்குவல் டு ஃபார்முலா என்னதுப்பா ப்ராடக்ட்டு டிவைடட் பை ரியாக்டன்ட் ரைட்டா ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட்டா ப்ராடக்ட்டு பை ரியாக்டன்ட் ப்ராடக்ட்டில் என்ன இருக்குது PCl5 ஓட கான்சன்ட்ரேஷன் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு எழுதணும் டிவைடட் பை PCl3 ஓட கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை Cl2 ஓட கான்சன்ட்ரேஷன் ரைட்டா Cl2 ஓட கான்சன்ட்ரேஷன் கரெக்டா எல்லாமே ஸ்டாக்கியோமெட்ரி எல்லாம் 1 தான் அப்போ பிரச்சனையே கிடையாது அப்போ என்ன வரப்போகுது 0.4 டிவைடட் பை 0.6 இன்ட்டு 0.6 என்னப்பா வேல்யூ வரும் 0.4 இன்ட்டு 0.6 இன்ட்டு 0.6 it's going to be 0.9 வருதா answer will be approximate answer என்னது is that correct
What did it is wrong? நான் ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்? What is the mistake I have done? என்ன ஆச்சு? ஏன் யாருமே அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆன்சருக்கு போயிட்டீங்க. ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் போடணும். நான் ரியாக்டன்ட் பை ப்ராடக்ட் எழுதியிருக்கேன். சொல்கிறப்பெல்லாம் கரெக்டாக சொன்னேன். ஆனால் எழுதுகிறப்ப பாரு எப்படி பண்ணியிருக்கேன்னு. புக்கை பார்த்து ஆன்சர் சொல்லாதீங்கடா டே. கவனிங்கடா, தப்பாக எழுதியிருக்கேன் நான். ஆக்சுவலாக ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட்டில் ப்ராடக்ட் என்ன இருக்குது? PCl3 மேலே போடணும். PCl3 Cl2 டிவைடட் பை PCl5 இப்படி போடணும். நான் மாற்றி போட்டிருக்கேன். 0.6 into 0.6 divided by 0.4 equal to 0.9 is the answer, ரைட்டா? Kc equal to 0.9. சரியா? கொஞ்சம் கவனமாக கவனிங்கடா டே, ரைட்டா? கொஞ்சம் கவனமாக கவனிங்க, சரியா? கொஞ்சம் கவனமாக கவனிங்க, ஓகேவா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட், for a reaction SrC strontium carbonated SrCO3 SrCO3 சாலிடாக இருக்கான், SrO சாலிடாக இருக்கு, CO2 கேஸாக இருக்கு. the value of equilibrium constant, ரைட்டா? equilibrium constant KP தானே கேட்டிருக்காங்க. equilibrium constant என்ன கொடுத்துருக்காங்க? KP கொடுத்துருக்காங்க, ரைட்டா? KP ஈக்குவல் டு, ஆக்சுவலாக அது KP is equal to 2.2 into 10 to the power minus 4. அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் T is equal to 102 Kelvin. KC என்னன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் KP KC? KP KC ரிலேஷன் என்ன? ஆன்சர் பார்த்தாலே தெரியுதுடா. யூ ஹேவ் டு ரீகால் இட். நான் அது பார்க்குறப்ப 0.9 வரணும், அப்போ மேலே தான் இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான். நீ கரெக்டாக அட்டென்ஷன் பண்ணணும் தெரியும். நீ பார்க்குறப்பே உனக்கு தெரியும் ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட்டு செஞ்சு பார்க்குறது. ஒன்லி திங் இஸ் ப்ராக்டிஸ் பண்ண உனக்கே தெரிஞ்சிடும் இது தப்பு அப்படின்னு. ஆன்சரை மக்கப் பண்ணுறதுங்கிறது இப்போ நான் பண்ணியிருக்கேன்னா ரொம்ப வருஷமாக நடத்துகிறனால நான் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் அப்படி பண்ண முடியாதுல்ல. நீ ஒரு தடவை தானே படிக்கிற. கான்செப்ட் தான். ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் நான் தப்பாக எழுதிட்டேன். நான் பார்க்குறப்பே தெரியுது ரியாக்டன்ட் பக்கம் 2 இருந்துச்சு, ரியாக்டன்ட் சைடில் 2 பேர் இருக்காங்க. ஆனால் நான் மேலே ஒருத்தவங்கள போட்டிருந்தேன். ஆன்சரும் நான் எனக்கு தெரியும் 0.6 மேலே வரணும்னு. இது எழுதுகிறப்ப எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் 0.6 மேலே 4 கீழே வரணும்னு எனக்கு தெரியும். 6/4 வரணும்னு. ஏன்னா 9 வரணும். அப்படி இருக்கப்போ மேலே பெரிய நம்பர் வரணும். அப்போ இது தப்பாக இருக்குன்னு யோசிக்கிறப்ப பார்த்தா தான் ப்ராடக்ட் ரியாக்டன்ட்டை மாற்றி எழுதியிருக்கேன். அதான் நீங்கள் ஒவ்வொரு தடவையாக யோசிக்கிறப்ப வந்துடும், அவ்வளோதான். நீங்கள் ரிப்பீட்டடாக இப்போ நான் பண்ணுற தப்பெல்லாம் நீ பார்த்துட்டேல, நான் தப்பு பண்ணுறதை நீங்கள் பார்த்துட்டு எக்ஸாம் ஹாலில் போய் நீ தப்பு பண்ண மாட்டேன். நான் பண்ணுற தப்பெல்லாம் நீ பார்த்துட்டேன்னா நீ போய் எக்ஸாம் ஹாலில் தப்பு பண்ண மாட்டேன், சரியா? அதனால ப்ராப்ளம் இருக்காது. இப்போ பாருங்கள், டெம்பரேச்சர் KP SrC போட்டாச்சு. KP KC ஃபார்முலா என்ன? ரிலேஷன் பிட்வீன் KP KC. KP is equal to KC RT del NG. RT del NG என்ன ஃபார்முலா? RT power del NG. RT power del NG. ரொம்ப கடுப்பேற்றினாங்க இன்றைக்கி. நீங்கள் கொஞ்சம் ரொம்ப தோண்டிகிட்டே இருக்காங்க. நான் டென்ஷன் ஆக போகிறேன்னு நினைக்கிறேன். சரி, del NG கண்டுபிடிக்கலாம். del NG ஈக்குவல் டு ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட். ஒன்லி கேஸ். இந்த பக்கம் யாருமே இல்லை, அப்போ ரியாக்டன்ட் 0. இந்த பக்கம் கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் கேஸு, அப்போ 1. அப்போ del NG ஈக்குவல் டு 1. del NG இஸ் ஈக்குவல் டு 1 போட்டாச்சு. அப்போ KP தானே கண்டுபிடி. KP கொடுத்துறாங்க, KC தேவை. அப்போ KC ஈக்குவல் டு KP டிவைடட் பை RT. del NG 1 தானே, அதனால் RTயை விட்டுறேன், ரைட்டா? அப்போ del NG விட்டுறேன். KP வேல்யூ என்னது? 2.2 into 10 to the power minus 4, 8.312 into 1002. என்ன வேல்யூ வரும்? KC ஈக்குவல் டு KC வேல்யூ என்ன வரப்போகுது? 2 சம்திங்கில் ஆன்சர் வரும். என்னன்னு செக் பண்ணி சொல்லுங்கள். 2. என்ன ஆன்சர்? ஜஸ்ட் செக் தி ஆன்சர் மட்டும் சொல்லுங்கள். KC ஈக்குவல் டு KP இல்லைடா. del NG இஸ் ஈக்குவல் டு இங்கே 0 வரணும்.
del NG 0 னா தான் Kp is equal to Kc. சரியா ரைட்டா del NG equal to 0 இருந்துச்சுன்னா anything power 0 1 ஆயிடும். del NG வேல்யூ 1 தானே இருக்கு. del NG வேல்யூ 0 வந்தா தான் நம்ம மாத்தணும் ரைட்டா. del NG வேல்யூ 1 2.674 2.674 into 10 to the power 4 அப்படியே இருக்கும் into 10 to the power 4 இங்க கீழ 2 ஓகே ரைட் இல்லை ஆனால் அந்த கான்செப்டை நான் சொல்லணும்னு நினச்சேன். நீ டைப் பண்ணது நல்லது தான். இன்கேஸ் ஒரு கொஷினில் நீங்கள் del NG வேல்யூ 0ன்னு வந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் போட்டுடலாம் Kp is equal to Kc. நம்மளுக்கு டிரைவ் பண்ணவே சொல்லியிருக்காங்களப்பா. அட் வாட் கண்டிஷன் நம்மளோட 2 மார்க் கொஷின் ஏதோ ஒரு புக் பேக்கில் இருக்குது. அட் வாட் கண்டிஷன் Kp வில் பி ஈக்குவல் டு Kc. எந்த கண்டிஷனில் Kp Kcயோட ஈக்குவலாக இருக்க போகுது அப்படின்னு கேட்டிருப்பாங்க ரைட்டா. அதுதான் ரைட்டா எந்த கண்டிஷனில் Kp Kcயோட ஈக்குவலாக இருக்கும். whenever delta Ng equal to 0 delta Ng எப்போ 0வாக இருக்கோ அப்போ தான் Kp Kc கூட ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா அவ்வளோதான் லாஸ்ட் கொஷின். எஸ் கரெக்டாக நம்ம 9:20க்கு முடிக்கிறோம். 5.845 இந்த சம் எப்போ நடத்தினாலும் இந்த 5.8ன்றது இது எனக்கு வரவே மாட்டேங்குது. சோடியம் குளோரைட் ரைட்டா மாஸ் கொடுத்துருக்காங்க. 9th சம்டா 9th சாப்டர் 9th சாப்டரில் ஒரு சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்னும் பார்க்குறோம் நம்ம திருப்பி மண்டே மார்னிங் பார்க்குறப்ப கொஞ்சம் பார்க்கலாம். dissolved in water and the solution was made up to 500 ml using a standard flask. இது என்ன பண்ணுறாங்க made to 500 ml ரைட்டாக இது என்ன பண்ணுறாங்க 500 mlக்கு மாற்றுறாங்க. strength of a solution in molarity ஃபார்முலா என்ன? molarity கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா போட்டாலே போதும் அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சு. molarity is equal to என்னது molarity ஃபார்முலா என்ன? நீனா molarity ஃபார்முலா சொல்லுங்கள் முடிஞ்சு. molarity ஃபார்முலா என்ன? ரொம்ப நிறைய கண்டுபட்டிருக்கா. எனக்கு கண்டுபட்டால் என்ன ஆக போகுது ஒன்றும் ஆகாது. என்ன molarity ஃபார்முலா டக்குன்னு சொல்லுங்கடா. சி இந்த சாப்டர்லேருந்து மொலாலிட்டி ஃபார்மாலிட்டி நார்மாலிட்டி இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நிறைய கேட்கலாம். ஹோம்ஒர்க் கொடுத்துருவோமா இந்த செம்ம? ஹோம்ஒர்க் கொடுத்துருவோமா? This is homework. Number of solute divided by volume of the solution. Number of solute divided by volume of the solution. சரி இது வாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கொஷினே இப்போ தானே பார்த்தோம். இந்த செஷனோட ஃபர்ஸ்ட் கொஷினே இதுதானே. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அ solute divided by volume of a solution. ரைட்டா divided by volume of the solution. solute என்னது மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். மாஸ் கொடுத்துருக்காங்க. மாஸில் இருந்து மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். 5.845 டிவைடட் பை NaClோட மாஸ் என்னது சோடியமோடது குளோரின் 35.5 சோடியம் வந்து 23 அப்போ 8 58.5 ஓ 1ன்னு வரப்போகுது ரைட்டா 58.5ன்னு வரும். அப்போ அப்ராக்சிமேட்டாக கேன்சல் பண்ணடா வரும் 0.1 மோலா மோல் எவ்வளோ வருது 0.1 மோல் வருதா 0.1 மோல். இல்லை இல்லை டென்ஷன் ஆகலை. எனக்கு திடீர்னு ஒரு கன்ஃபியூஷன். நான் ஃபார்முலாவில் நான் ஒரு ஸ்டக் ஆகிட்டேன். அதனால தான். ஸோ இப்போ மாஸ் போட்டாச்சு. அப்போ மொலாலிட்டி இஸ் ஈக்குவல் டு 0.1 டிவைடட் பை 500 ml இருக்குது. அப்போ 500 mlனா 0.5 லிட்டர்னு போடலாமா? என்ன ஆன்சர் வரும் 0.5 லிட்டர் போட்டா? இல்லை அட நீங்கள் வேறு நான் அதுக்கு முறைக்கலடா. ஃபார்முலா ஒரு விஷயம் எனக்கு இப்போ ஒரு பிளாங்க் ஆகிடுச்சு. மொலாரிட்டி ஃபார்முலா என்னென்னு
எனக்கு ஒரு டவுட்டில் இருக்குது, அதனால தான் யோசிச்சுட்டு இருக்கேன். வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன், இந்த இது வந்து வால்யூம் கொடுத்துருக்காங்களா வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் போட்டிருக்கோம். மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட்டாக வால்யூம் ஆஃப் த சொல்யூஷனான ஒரு டவுட்டு. கரெக்டு தான், ஆக்சுவலாக நான் போட்டிருக்குது கரெக்டு தான். 10/5 0.2 மோல்ஸா 0.2 m 0.2 கரெக்டு தானே? 0.2 முடிஞ்சு போச்சு சரியா? 0.2. அதாவது நான் சும்மா இருந்தாலும் நீங்கள் என்னமோ வெறுப்பேற்றி சாருக்கு அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவீங்க போல. ஏன்டாடி சரியா? ஸோ ஒரு ½ அன் ஹவரில் பிடிஎஃப் அட்டாச் பண்ண சொல்லிவிட்டேன் ரைட்டா? டைம் ஆகிடுச்சு. நான் 8 மணிக்கு முடித்தா கால் பண்ணி இப்போயே அட்டாச் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒரு ½ அன் ஹவரில் நம்மளோட தலைமைச் செயலகத்துக்கு கால் பண்ணி நான் சொல்லிடுறேன், அட்டாச் பண்ணிவிடுவாங்க சரியா? ரியாக்ஷன் தான் சொல்லிச்சா? ஓகே ரைட். ஸோ பிடிஎஃப் ரெடி ஆகிடுச்சு. இல்லை அது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு 2-3 சாட் பார்த்தப்ப அது வெறுப்பாச்சு. அது என்ன பண்ணுறது, அதெல்லாம் திருத்தவே முடியாது. அவங்களெல்லாம் திருந்தாத ஜென்மங்களை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அந்த ஜென்மங்கள்லாம் அப்படியே கிடக்கட்டும், அவங்களெல்லாம் ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. அதெல்லாம் நம்ம கேட்டகரியிலேயே கிடையாத டிக்கெட்ஸ், அதெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். நான் பிடிஎஃப் அனுப்பிட்டேன், ஒரு ½ அன் ஹவரில் ஆட் பண்ண சொல்லிடுறேன் ரைட்டா? சொல்லிவிட்டேன், ஆட் பண்ணிவிடுவாங்க. ஒரு மேக்ஸிமம் ½ அன் ஹவர் அதுக்குள்ளே பண்ணிவிடுவாங்க ரைட்டா? அதுக்குள்ளே ஆட் பண்ணிவிடுவாங்க. என் ஐடியில் பிடிஎஃப் கொடுக்குவா, அதற்கு சட்டம் அனுமதிக்காது ரைட்டா? நான் சட்டத்திற்கு புறம்பாக நடந்து கொள்ள மாட்டேன் ரைட்டா? மாஸ்டர் பிடிஎஃப் லிங்க்கு இந்த வீடியோ கீழே ஸ்டடி பிளான் இருக்கும்ல. இப்போ நீ பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழேயே ஸ்டடி பிளான் வீடியோ இருக்குல்ல, இந்த இடத்துல ஸ்டடி பிளான் வீடியோ, அதை கிளிக் பண்ணனா அதில் இருக்கும் மாஸ்டர் பிடிஎஃப். கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க சரியா? ரன்னிங் நோட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டியா? ஃபஸ்ட் டைம் ரன்னிங் நோட்ஸ் எடுத்துருக்கீங்களா? வெரி குட். தீமினல் பேட்ச் தீமினலுக்கு நான் பிடிஎஃப் வந்து டேரெக்டாக டெலகிராம்லேயே போட்டுறேன். அதற்கு வந்து சட்டம் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கு ரைட்டா? அதனால் அது பிரச்சனை இல்லை. நோ 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 ஏன் லைவில் நான் என்ன வேணால் பண்ணலாம் இல்லை. இது வந்து கம்பெனி லைவில் கம்பெனிக்கு உட்பட்டு தான் நடந்துக்கணும் ரைட்டா? See, there are some rules and regulations that we should always follow. நம்ம எதுவுமே பண்ண முடியாது ரைட்டா? உன்னை என்ன பண்ணாங்க? உன் நல்லதுக்காக நீ வந்து சேர்றியான்னு கேட்டாங்க, மாட்டேன்னு சொன்னால் உன்னை ஒட்டுற போகிறாங்க. என்ன அநியாயம் பண்ணுறாங்க? அந்த வேதாந்தில் தான் நல்லா சொல்லித்தராங்கன்ற அப்புறம் அநியாயம் பண்ணுறாங்களாம். ஆமாம் எஸ் LK வண்டர்ஸ், ஆமாம் எஸ். 1 மார்க் பிடிஎஃப் நான் நாளைக்கு தரேன் சரியா? 11th தீமினல் ஸ்டார்டிங் டேட்டா 11th 12th ரெடி யார் நான் கேட்குறேன்? 10th to 11th 11th to 12th ரைட் சரிப்பா. ஸோ நாளைக்கு காலையில் 10 மணிக்கு இருக்குது ரைட்டா? நாளைக்கு காலையில் யார் யாரும் 10 மணிக்கு வருவா கிளாஸ்க்கு? ஷார்ப்பாக 10 o'clock 100 2 மார்க் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். நாளைக்கு காலையில் என்ன பண்ண போகிறோம்? நம்ம 100 2 மார்க் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? யார் யாரும் நாளைக்கு காலையில் 100 2 மார்க் கொஷின்ஸ் பார்க்க வர போகிறேன்? ரைட். காலையில் ஸ்கூல் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காத. ஸ்கூல் இருந்துச்சுன்னா போய் ஒழுங்காக படி. ஸ்கூலில் போய் படிக்க மாட்டேன்னா கிளாஸ்க்கு வந்துடு. பிடிஎஃப் நான் தானே ஃப்ரீடமாக தரேன். என்ன பண்ணணும்? அது வேதாந்து ஆக்சுவலாக வேதாந்தோட சைட்டில் தானே நீ டவுன்லோட் பண்ணுற. அப்போ வேதாந்து சைட்டில் தானே அந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ண முடியும். அதில் அப்லோட் பண்ணி அந்த லிங்க்கை கொடுப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. வேதாந்து சைட்டில் அந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணிட்டு அதை உனக்கு கொடுப்பாங்க. தட்ஸ் இட், நத்திங் எல்ஸ். இந்த ப்ராப்ளம் மட்டும் படிச்சுட்டு போங்கப்பா சாமி, இதை படிச்சுட்டு போ, இதுலேருந்தே உனக்கு வந்துடும் சரியா? ஸ்கூலில் படிக்க மாட்டேன்னா லீவ் போட்டுரு. ஆனால் நான் தான் லீவ் போட சொன்னேன்னு சொல்லு தைரியமா. என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். என்ன ஸ்கூல் கண்டிப்பாக போகணுன்னா போங்க, அங்கே படிப்பேன்னா அங்கே போய் படி, இல்லைன்னா இங்கே வந்து படிச்சிடு சரியா? இங்கே வந்து நம்ம சூப்பராக படிச்சிடலாம். சாட்டில் சென்ட் பண்ணாலும் அதே தான் திவ்யதர்ஷினி, நீங்கள் அங்கே தான் எடுத்தாகணும், வேறு வழியே இல்லை. டுமாரோ தமிழ் மீடியமும் சேர்த்து எடுத்துடலாம் ரைட்டா? எஸ், தமிழ் மீடியமும் கொண்டுட்டு வந்துடுறேன். 12th தீமினல் டேட் April 27. 12th தீமினல் April 27.
பிரகாஷ் யாரை சொல்லுங்கள் அம்மி, நான் யாருன்னே தெரியாதுல்ல, நீ பாட்டுக்கு சொல்லிவிடு, எனக்கு என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ தட் பசங்களா, நிஜமாகவே நான் வந்து இது நீ கம்பெனி ஆடு இல்லை என்ன சொல்கிறதா தான் பரவாயில்ல ரைட்டா. ஸ்கூலில் இருக்கிறத விட உனக்கு இங்கே பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறது 200% உண்மை. அதனால தான் சரியா, 200% அதுதான் ட்ரூவும் கூட. நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் ஒர்க் பண்ணதை வச்சும் இங்கேயும் நான் சேர்த்து சொல்கிறேன் ரைட்டா. ஸ்கூலில் என்னாலலாம் இத்தனை தடவை ரிப்பீட் பண்ண முடியாத ஒரு விஷயத்த ஒரு தடவை தான் நடத்த முடியும், படிடான்னு தான் சொல்ல முடியும். உன் கூடவே சேர்ந்து இத்தனை தடவை ரீகால் பண்ண முடியாது, இப்படி வந்து ஸ்மார்ட் போர்டை வச்சு சொல்லித்தர முடியாது சரியா. இந்த மாதிரி ஸ்கூலுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் நானே பார்த்தனால சொல்கிறேன், ரெண்டுலேயுமே அதுதான் விஷயம். அதனால் ஜஸ்ட் இஃப் யூஆர் இது வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதுலாம் கிடையாது, வேணுன்னா வாங்கிக்கோ இல்லைன்னா விட்டுரு. மனம் உடஞ்சிச்சார் ஆடுன்னு, அது ஆடு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அட்வர்டைஸ்மெண்ட் தான், ஏன்னா நீங்கள் பார்க்குறது தான். அதான் உண்மையிலே பெனிஃபிட்டுன்னு அனுபவித்தவங்க சொல்கிறாங்கல்ல, அவனுக்கும் தெரியும். நான் எல்லா ஸ்கூல்லையும் அப்படி சொல்லலை சரியா, இட் இஸ் நாட் கம்பல்சரி ஆல்சோ. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியணும், ஏன்னா நிறைய பேர் லைவ் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, இப்போ வந்திருக்கவங்களுக்கு மேபி தெரியணும்ல, அதனால தான். ஸோ உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுனா ஜாயின் பண்ணு. யாழ் சாரும் அப்படி தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன். இட் இஸ் நாட் அ கம்பல்சரி, நீ கண்டிப்பாக சேரணும்னு நாங்கள் யாரும் சொல்ல மாட்டோம். உனக்கு ஒரு கைடன்ஸ் வேணும், ஸ்கூலில் இல்லாத ஒரு விஷயம் உனக்கு கிடைக்குது அப்படின்னா நீ அதை சேர்ந்துக்கும், அவ்வளோதான். மித்தபடி ஒன்றும் இல்லை. ஃபார்முலா ஷீட் நாளைக்கு வருது கீர்த்தி, நான் நாளைக்கு கொடுக்குறேன். இதை விட இன்னும் கொஞ்சம் ஃபார்முலாஸ் அதில் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால் என்னுடைய கைப்பட நான் எழுதி உங்களுக்கு நாளைக்கு அனுப்புகிறேன் சரியா. கண்டிப்பாக தீமின்னலில் உடனே அனுப்பிடுவா, உடனே அனுப்பிச்சிடுறேன் தீமின்னலில் சரியா, உடனே அனுப்பிடுறேன் இப்போயே அனுப்பிடுறேன் சரியா. ரைட், டாடா, பபாய், see you, குட் நைட். நாளை காலை 10 மணிக்கு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேப்டன் பிரகாஷ். இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன், உங்களால் முடியாட்டி யாரால் முடியும். நன்றி, பாய் பாய்.